ஹலோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஹலோ. ஓகே கேக்குதுல்ல? ஓகே. ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய். ஹலோ. ஹலோ. சூப்பர் கை சூப்பர். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நெவர்தலெஸ் யூடியூப்லேயே நான் பார்த்துட்டு இருந்தப்போ 2xல வச்சு கூட நீங்கள் கேட்கலாம். டக்குன்னு முடிஞ்சிருது நம்ம ரிவைஸ் பண்ணணும்னா. இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, சாப்டர் 3 ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல், அப்புறம் சாப்டர் 8 விச் இஸ் ரிப்போர்ட்டிங். ஓகேவா? சாப்டர் 8 விச் இஸ் ரிப்போர்ட்டிங். இப்போ நான் வந்து இதுக்கு ஏன் சார் மற்ற இதுக்கெல்லாமே நம்ம மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறோம், இது எதுக்கு சார் நோட்ஸு அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்துக்கோ. நம்ம வி மஸ்ட் பி ஸ்மார்ட் இனஃப். இப்போ நம்ம வந்து சாப்டர் 1 எஸ்கியூசி, இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆடிட்டிங், நேச்சர் அண்ட் ஒப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட், செகண்ட் வந்து ஆடிட் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாமே ஃபார் ஷுர் எவ்வளோ மினிமம் மார்க் 7, மேக்ஸிமம் மார்க் 8 மினிமமே நம்ம வச்சுட்டு போகலாம். மினிமம் எப்படி சார்? டிஸ்கிரிப்டிவ்ல 5, எம்சிக்யூல 2, ரெண்டு சாப்டர்லையும் கண்டிப்பாக மினிமம் 7 ஈச். ஸோ 14 மார்க்ஸ். டிஸ்கிரிப்டிவ்ல மட்டும் நீ வச்சனா 10 மார்க்ஸ். ஸோ 70ல 10 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ. பெஸ்ட் சினாரியோ அப்படின்னா 15 to 20 மார்க்ஸ் வரலாம். ஸோ நம்ம 15 இப்போ 10 மார்க்ஸ்னே வச்சுட்டு போகலாம். ஆனால் அதில் எவ்வளோ பேஜ் மொத்தமாக டிஸ்கிரிப்டிவ் பார்த்தா 30 20 50 பேஜ் முடிஞ்சுது. இப்போ இங்கே பார்த்தோன்னு ரிப்போர்ட்டிங்கு, ரிஸ்க் அசஸ்மெண்ட், இன்டர்னல் கண்ட்ரோல், இது எல்லாமே அவன் எம்சிக்யூவில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஏன் சார், என்ன சார் லாஜிக் புரியலையே சார்? ரிப்போர்ட்டிங் ஃபைனலில் இருக்கு. ஸோ இங்கே பாரு, ஃபைனலில் நீ படிக்காமல் இருக்கிறது, இன்டர்னில் மட்டும் தான் நீ இருக்கிற டாபிக்ஸ் அவன் அதுலேருந்து தான் அதிகமாக கேட்க போகிறான். நேச்சர், ஒப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட் ஃபைனலில் இருக்கா? இல்லை. ஆடிட் பிளானிங், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் ப்ரோக்ராம்ல ஃபைனல் இருக்கா? இல்ல, இன்டர்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து இன்டெப்த் கேட்பான். ரிப்போர்ட்டிங் ஃபைனல் இருக்கு. ரிஸ்க் அசஸ்மெண்ட், இன்டர்னல் கண்ட்ரோல், SA 315, SA 330 ஃபைனல் இருக்கு. ஸோ இங்க இது நான் நோட்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் இப்போ தான் குவாலிஃபை ஆனேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு மாடியூல் டச் ரொம்ப இருக்கும். நான் வந்து ஆடிட்டுக்கு நோட்ஸ் தான் எடுத்தேன். ஸோ நான் நோட்ஸ் என்னோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் மாடியூல், அப்புறம் ஒரு 3 ஃபேக்கல்ட்டிஸ் எனக்கு தெரிஞ்ச ரினவுன் ஃபேக்கல்ட்டி அவங்களோட எடுத்துப்பேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி நான் எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஹேண்ட் ரிட்டன் நான் கொடுத்தேன், ஹேண்ட் ரைட்டிங் பாதி உங்களுக்கு புரியாது, அதனால நான் வேர்டில் டைப் பண்ணி நான் அடிச்சுட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே இதில் என்ன கவர் ஆயிருக்குன்னா, த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். நான் உங்களை ஹைலைட் பண்ண சொல்லியிருப்பேன், அதை ஹைலைட் பண்ண அது அந்த ஹைலைட்டு தான் அது, அவ்வளோதான். அதான் இன் கன்சைஸ் ஃபார்மில் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இப்போ என்ன அப்ரோச்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் 700 நம்ம ரிப்போர்ட்டிங் பார்ப்போம். இதை பார்த்துட்டு நம்ம மாடியூலையும் ஒரு டைம் செக் பண்ணிவிடுவோம், எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபவுல் ப்ரூஃபாக எக்ஸாமுக்கு இந்த 2 டாபிக் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு. ஏன்னா இங்கே பாரு, இது 110 பேஜ். ரிஸ்க் அசஸ்மெண்ட், இன்டர்னல் கண்ட்ரோல் ஒரு 90 பேஜ், 200 பேஜ். 200 பேஜ் நீ 1.5 நாள் ரிவைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஆனால் 200 பேஜ் நான் 2 இதையும் சேர்த்து நோட்ஸாக 45 to 50 பேஜில் கொண்டு வந்திருக்கேன். புரியுதா? ஸோ இதை நம்ம கீவேர்ட்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். கான்செப்டும் எக்ஸ்ட்ரீமா. ஏன் இது கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எம்சிக்யூ இதுலேருந்து தான் கேட்குறான். எம்சிக்யூக்கு செம்ம வெயிட்டேஜ் இது, ரிப்போர்ட்டிங்கும் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்செப்ட் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜி உனக்கு இப்போ என் கிளாஸை நீ டெய்லி வரவே உனக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி படிக்கணும், எதை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஒரு கேம் மாதிரி, உனக்கு தேவை பாஸ் ஆகணும், அவ்வளோதான். 70 80 எவனா இருந்தாலும் 70% தான் ரீடைன் பண்ண முடியும் ஆடிட் பொறுத்த அளவுக்கு. ஸோ எல்லாமே படிச்சுட்டு அவியல் மாதிரி நம்ம மைண்டில் போய் குழப்பிக்க வேணாம். எது இம்பார்ட்டண்ட்டோ அது தெளிவாக படிச்சுட்டு நம்ம போவோம். ஸோ இப்போ ரிப்போர்ட்டிங். ஸோ சார் நம்ம மேலே ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஆடிட் இஸ் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் எனி என்டிட்டி, ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆன் ஆர் சைஸ் ஆர் லீகல் ஃபார்ம் when examination is conducted with a view to express an opinion. இப்போ ஒப்பீனியன் என்னது சார்? ஒப்பீனியன்னா நீ கன்க்ளூஷனாக நீ கொடுக்குற இதான் ஒப்பீனியன் அப்படின்னு. இட்ஸ் நத்திங் பட் யுவர் கன்க்ளூஷன் விச் ஆர் கிவிங். ஆனால்
அது என்னென்ன வகையான கன்க்ளூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். செகண்ட் வந்து எந்த மாதிரி சூழ்நிலை வந்தா எந்த வகையான ஒப்பீனியன் நம்ம கொடுக்கணும், அதான். ஸோ என்டையர் டாபிக் 700 அதை பத்தி தான் சொல்லும். எப்போ நீ இந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுக்கணும் அந்த மாதிரி அது நம்ம இப்போ படிப்போம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான் ஸோ திஸ் எஸ்ஏ this essay addresses the appropriate balance between the need for consistency and comparability in auditors reporting globally and need to increase the value of auditor reporting by making info provided in auditors report more relevant to users. It also helps to promote users understanding and identify unusual circumstances when they occur. So இந்த essay எதுக்குன்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஆடிட்டரும் ஒரே வகையான யூனிஃபார்மா ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும். ஒரு ஆடிட்டர் வந்து குட் அப்படின்னு போடுறாரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இன்னொரு ஆடிட்டர் வெரி குட் அப்படின்னு போடுறாரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெரி குட், இன்னொரு ஆடிட்டர் பெஸ்ட் அப்படிங்கிறாரு. பெஸ்ட் வெரி குட் மூணும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஸோ குழப்பம் இல்லை. நம்ம யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்? ஒன்று அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது பார்க்கறதுக்கு. இன்னொன்று இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்லாம் பார்ப்பாங்க ரிட்டர்ன் கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டாங்களா, ஆடிட்டர் கரெக்டாக சர்டிஃபை பண்ணியிருக்காங்களா. ஸோ குட்டு பெஸ்ட் வெரி குட் பெட்டரு ஒரு ஆடிட்டர் ஒரு மாதிரி பண்ண கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே யூனிஃபார்மாக கொண்டு வரதுக்கு தே ஹேவ் brought in. அதுக்கு தான் எஸ்ஏ 700 யூஸ் ஆகுது. எஸ்ஏனாலே எஸ்ஏ எதுக்கு? எல்லாமே ஒரே மாதிரியா பண்ணணும், அப்பதான் கம்பேரபிலிட்டி. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு? இட் இஸ் ஃபார் த யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம்? யூசர்ஸ் யாரு? கவர்மெண்ட், பப்ளிக், நிறைய என்டிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் யூனிஃபார்மா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தே பாட் இன் எஸ்ஏ 700. ஸ்டாண்டர்ட்ஸ்னாலே அதான், ஸ்டாண்டர்ட்னா இல்லை ஸ்டாண்டர்ட் எல்லாரும் யூனிஃபார்மா ஃபாலோ பண்ணும். ஸோ இங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? த objective of an auditor எஸ்ஏ 700 என்ன சார்? To form an opinion on financial statements, to express their opinion through written report. See, இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணாத, கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் த objective of essay 700? நான் உங்ககிட்ட சொன்ன பத்தி ஆடிட் நீ எழுதும் போது இன்ட்ரோடக்ஷன், அனாலிசிஸ், கன்க்ளூஷன். ஸோ அது எதுக்கு எழுத சொன்ன? அதுக்குன்னு மார்க் இல்லை, ஆனால் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு கெத்து, உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க், ஒரு ப்ரௌனி பாயிண்ட்ஸ் மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எஸ்ஏ 700 ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறான்னு வைங்க, ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு போட்டு நீ இதை சும்மா எழுதிக்கலாம். எஸ்ஏ 700 பேர்லேயே இருக்கு, டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன். ஸோ டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன், டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன், டு எக்ஸ்பிரஸ் தட் ஒப்பீனியன் இன் ஆடிட் ரிப்போர்ட். ஒப்பீனியனை ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை எப்படின்னு ஆடிட் ரிப்போர்ட்ல கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், அதெல்லாம் இது சொல்லும். ஓகே, டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன் ஆடிட்டர் டு obtain a reasonable assurance. ஆப்வியஸ், நீ ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ற அப்படின்னா ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் உனக்கு வரணும். உனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே பாஸ் ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நீ ஒப்பீனியன் கொடுப்ப. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான்? ஆடிட்டர் ஷால் ஃபார்ம் அன் ஒப்பீனியன் whether the financial statements are prepared in all material aspects in accordance with applicable financial reporting frameworks. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம்ல, what are the objective of an audit? Auditor should verify whether financial statements are prepared in all material aspects in accordance with applicable financial reporting framework. Sir, applicable financial reporting framework நான் என்ன சொன்ன மாதிரி AS, Ind AS, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஒரு கம்பெனிக்கு ஏஎஸ் அப்ளை ஆகும், இன்னொரு கம்பெனிக்கு இண்டேஸ் அப்ளை ஆகும். இண்டேஸ் அப்ளை பண்ற கம்பெனி வந்து ஏஎஸ் வச்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானா நீ எந்த வகையான ஒப்பீனியன் கொடுக்க போற அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ whether financial statements are prepared in all material aspects and as per applicable financial reporting framework, the conclusion shall take into account whether sufficient appropriate audit evidence has been obtained, whether uncorrected misstatements are material individually and aggregate in evaluation. So ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வேணும் சார்? நீ ஃபர்ஸ்ட் பார்ப்ப financial statements are prepared in all material aspects, செக் பண்ணுவேன். சும்மா நம்ம வாய்க்கு வந்து சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன தேவை? எனக்கு எவிடன்ஸ். ஸோ prepared in material aspects as per applicable financial reporting framework சும்மா சொல்லிட முடியாது, அதுக்கு பேக்கிங் அப்பா ஒன்று இருக்கணும். அது என்னது சார்? எவிடன்ஸ். அப்புறம் whether uncorrected misstatements are material individual or aggregate. இது என்னன்னா, இப்போ நம்ம கம்பெனிகிட்ட சொல்றோம் இந்த மாதிரி எஸ்எல்எம் மெத்தட் நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல பண்ணாதீங்க, WDV மெத்தட்ல புக்ஸை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா மேனேஜ்மெண்ட் வந்து அது பண்ண மாட்டேங்கிறான். நம்ம பொறுத்த அளவுக்கு அது மிஸ்டேட்மெண்ட் தான், அது அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட். மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லி கரெக்ட் பண்ணல. நம்ம பார்ப்போம் எஸ்டிவி WDV டெப்ரிசியேஷனா என்ன பாஸ்? ஒன்றும் இல்லை, 100 ரூபா இருக்கு. நீ எஸ்எல்எம்னா 10 ரூபா 10 வருஷத்துக்கு பண்ணா அது P&L ஹிட் ஆக போகுது. WDV மெத்தட்னா 10%, அதுவும் 10 ரூபா தான். சி நெட் எஃபெக்டும் P&L உன்னோட அசெட் வந்து ரைட் ஆஃப் ஆயிடும்.
நெட் எஃபெக்ட் அதானே, அதுல ஒன்றும் ஃப்ராடு கீடு ஒன்றும் பண்ணலையே. அவன் அதை டேலி ஐ மீன் நாக் ஆஃப் பண்றத ஒரு மெத்தட்ல பண்றான், இன்னொரு மெத்தட்ல பண்றான். ஸோ ஆடிட்டர் நீ டிசைட் பண்ணுவ இந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஆமா ஆக்சுவலி டபிள்யூடிவி தான் ஃபாலோ பண்ணோம், ஆனா இது மெட்டீரியலா இல்லையா அதையுமே நீ செக் பண்ணும். அப்புறம் இவாலுவேஷன். ஸோ நீ உன்னோட ஆடிட் எவிடன்ஸ் நீ ஒப்டெயின் பண்ணியிருப்பல அதை இவாலுவேட் பண்ணும். ஸோ இப்போ சிம்பிள், இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன் ஆடிட்டர் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கொஸ்டின் என்ன கேட்பான், யூ ஆர் அன் ஆடிட்டர், டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன் வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் டு பி கன்சிடர். ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு, auditor should provide an opinion that the financial statements are free from material aspects and prepared as per applicable financial reporting framework. சும்மா வேணுமா சார்? இல்ல சார், அதுக்கு நான் எவிடன்ஸ் obtain பண்ணோம். ஸோ இங்க என்னது நெக்ஸ்ட், whether sufficient and appropriate audit evidence has been obtained. எவிடன்ஸ் சும்மா obtain பண்ணா போதுமா, இல்ல அதை இவாலுவேட் பண்ணணும். ஸோ யூல் பி இவாலுவேட்டிங் தி எவிடன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னது, நீ பாப்ப whether uncorrected misstatements, whether uncorrected misstatements, அதாவது WDV SLM நம்ம படிச்ச எக்ஸாம்பிள், ஆர் மெட்டீரியல் whether individual or in aggregate. முடிஞ்சது சரியா? ஸோ ஜென்ரலா இப்போ நம்ம என்னது, ஃபர்ஸ்ட் இந்த SA 700 என்ன சொல்லுது, டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன் ஆன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட ஆப்ஜெக்டிவ். ஒப்பீனியனை ஃபார்ம் மட்டும் பண்ணா போதுமா? இல்ல சார், அதை நான் ரிப்போர்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். முடிஞ்சது, அவ்வளவுதான். இது நெக்ஸ்ட் என்னது, ஆடிட்டர் வந்து டு ஃபார்ம் an opinion the auditor should obtain a reasonable assurance. What reasonable assurance sir? Reasonable assurance that financial statements are free from material misstatements and prepared in all material aspects as per applicable financial reporting framework. அது சும்மா சொல்ல முடியுமா? இல்ல சார், எனக்கு என்ன சார் வேணும், எவிடன்ஸ், sufficient and appropriate audit evidence. sufficient னா என்ன சார், போதுமானது. appropriate னா என்னது, குவாலிட்டி. நான் சொன்னேன் sufficient னா குவான்டிட்டி, appropriate னா குவாலிட்டி. sufficient appropriate audit evidence. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவேன், அந்த எவிடன்ஸை இவாலுவேட் பண்ணுவேன், இல்ல பக்காவா இருக்கு. அப்புறம் whether uncorrected misstatement, uncorrected னா மைண்ட் எங்க செட் இருக்கறானோ, SDV method or WDV method. சரியா? uncorrected misstatements are material whether it individual பார்த்தா or in aggregate. or in aggregate. aggregate னா ஒரு அசெட் இருக்கு, ஃபர்னிச்சருக்கு நீ SDV ஃபாலோ பண்ணிருக்க, ஆனா அதுவே அது கூட இருக்க சேர், டேபிள் எல்லாமே இருக்கலாம். சோ they are in aggregate. whether individually பாக்கும்போது in aggregate பாக்கும்போது அது மெட்டீரியலா இருக்கா இல்லையான்னு பாப்பேன். மெட்டீரியல்னா பாரு, ஒரு ரூபா அவன் தப்பா பண்ணிருக்கான் என்டிட்டி. சோ 10,000 கோடி கம்பெனிக்கு ஒரு ரூபாய் பிடிச்சி நீ உட்காருவியா? மாட்டேன். ஸோ அது சார் இது மெட்டீரியல் சார் எப்படி சார் இன்டர்பிரட், அது ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஆடிட்டருக்கு ஒரு ரூபா பெரிய விஷயமா தெரியும், சில ஆடிட்டர்ஸ்லாம் அப்படி உட்காருவாங்க, எனக்கு தெரியாது ஒரு ரூபா கிளியரே ஆகணும் அப்படின்னு. சில ஆடிட்டர் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, இருக்கிறது 20 நாள் டைம், நம்ம ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணோம் ஒரு ரூபாய்க்கு வேண்டியதுக்கு. ஸோ அது மெட்டீரியலா இல்லையாங்கிறத நான் டிசைட் பண்றது யார் எனக்கு டிசைட் பண்ணுவா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, evaluations by auditor. So what will an auditor will evaluate? Simple, வந்ததே தான் வரும். Auditor evaluation and the auditor will evaluate whether the financial statements are prepared are free from material misstatement, whether they are prepared in all material aspects and as per applicable financial reporting framework. The financial statements are prepared as per the requirements of AFAR. இதெல்லாம் குழப்பிக்காது. இப்போ இது வந்து திருக்குறள் மாதிரி. objective of an auditor என்னது, the objective of an auditor is to provide a reasonable assurance that the financial statements are free from material misstatement and prepared in all material aspects in accordance with applicable financial reporting. chapter நான் சொன்னேன் பத்தியா, chapter 1 தான் வந்துகிட்டே இருக்கும், அதுதான் ஹார்ட்டே. நான் தான் அதை உட்காந்து நம்ம 6 hours எடுத்துருக்கோம் சாப்டர் 1, ஏன்னா உனக்கு அது பதியணும், அவ்வளவுதான். ஏன்னா அதை தான் திருப்பி ஏன் ஆடிட் எல்லாம் கஷ்டமா ஃபீல் பண்றாங்க, எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்னு தெரியாது. பட் நீ காமன் அந்த த்ரெட் வச்சுக்கிட்டேன்னு வையன், படபடவன உனக்கு வந்துடும். சொன்னதே தான் திருப்பி வரும் பார். நெக்ஸ்ட் என்னது, this evaluation shall include the consideration of qualitative aspects of entities accounting practice, including indicators of possible bias and management judgments. இந்த நோட்ஸ் நான் தந்துறேன் சாருக்கு, நான் அனுப்பிச்சிருக்கேன், ஸோ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவாங்க, ஸோ நீங்க பார்த்துக்கலாம். ஸோ என்னது, இன்க்ளூடிங் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பாசிபிள் பையஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ என்னன்னா ஆடிட்டர் வந்து அது மட்டும் பார்க்கக்கூடாது, யூ மஸ்ட் ஆல்சோ see the qualitative aspects. சார் குவாலிட்டேட்டிவ் எனக்கு புரியலையே சார், இது ஆக்சுவலி எப்படி வரும் தெரியுமா, இந்த இண்டேயஸ் வந்தப்போ நீ பாரு, நீ உனக்கு ஜென்ரலா என்ன பண்ணுவ, பில்டிங் இருக்குன்னா பில்டிங் ஒரு லேண்டை வந்து நீ என்னைக்குமே டெப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். நீ நல்லா பாரு, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல யூ வில் நெவர் டெப்ரிஷியேட் யுவர் லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் இருக்கு, பில்டிங்க்கு இருக்கும். இன்னொன்று படிச்சிருப்போம் நம்ம 11th 12th என்ன படிச்சிருப்போம், லேண்டு பில்டிங் இது எல்லாமே இட் இஸ் கேரிட் அவுட் அட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ காஸ்ட். ஞாபகம் இருக்கா?
ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் வேல்யூனா பர்ச்சேஸ் காஸ்ட்ல தான் புக்ஸ்ல இருக்கும், அது நம்ம ரீவேல்யூ பண்ண மாட்டோம். 1 கோடிக்கு லேண்ட் வாங்கிட்டா புக்ஸ்ல 1 கோடி தான் இருக்கும், அது சும்மா நம்ம ரீவேல்யூ பண்ணா ஸ்டாக் நம்ம ரீவேல்யூ பண்ணுவோம், காஸ்ட் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச் எவர் லோவஸ்ட். ஆனா இண்டேஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா லேண்ட் கேன் ஆல்சோ பி ரீவேல்யூ டு ஃபேர் வேல்யூ. சார் இது என்ன சார் இம்பாக்ட், எனக்கு புரியல சார், என்ன சார் இம்பாக்ட். நல்லா பாரு, உனக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆர் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நீ எப்படி கண்டுபிடிப்ப? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நீ எடுத்து பார்த்தனா புக் வேல்யூ பர் ஷேர், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்கு. இப்போ புக் வேல்யூ பர் ஷேர் அதிகமா இருந்தா அந்த கம்பெனியோட வேல்யூ அதிகமா இருக்கும். இப்போ நல்லா பாரு, நான் லேண்டை ரீவேல்யூ பண்றேன், லேண்டை நான் ரீவேல்யூ பண்றேன்னா என்ன வரும்? அந்த ப்ராஃபிட் வரும். அது எங்க போடுவேன்? நான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல தூக்கி போடுவேன் ரீவேல்யூ பண்றதை. இப்போ புக் வேல்யூ ஆஃப் பர் ஷேர் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஷேர் கேபிட்டல் பிளஸ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். புக் வேல்யூ இப்போ அதிகமாகும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை நீ இம்பாக்ட் பண்ணலாம் நினைச்சா. ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அடுத்த குவார்டர்ல லேண்ட் வேல்யூ ஏற்றி விடு ஏற்றி விடு ஏற்றி விடு, இங்கே ஏர்போர்ட் வர போகுது அப்படின்னு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம், லேண்ட் வேல்யூ எகுருது, ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணு பண்ணு பண்ணு. ஸோ இப்போ நீ ஒரு ஆடிட்டரோ அதையுமே நீ பார்க்கணும். ஏர்போர்ட்டே அங்க வரல, ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் வேல்யூ பண்றவனை கூப்பிட்டு பிரைப் பண்ணி லேண்ட் வேல்யூ ஏத்தி சொல்லுப்பா ஏத்தி சொல்லு. ஏன்னா அவன் சொல்றதுல என்ன, அவன் 10 கோடின்னு சொல்லிடுவான். நீ எதுக்காக பண்ற? உன் புக் வேல்யூ ஆஃப் பர் ஷேர் ஏத்த, அது ரியலைஸ்டு கெயின் இல்ல. நல்லா பாரு, லேண்ட் வேல்யூ நீ ஏத்தி விட்டுருக்க, காசு வரப்போதான் தெரியாது, இன்னும் நீ அதுக்கு டாக்ஸும் பே பண்ண வேணாம். நல்லா பாரு, பேலன்ஸ் ஷீட்ல தான் நீ இம்பாக்ட் பண்ற. உனக்கு புரியுதா எப்படி எல்லாம் கார்பரேட்ஸ் ஆர் ஏபிள் டு ட்வீக் இன்? நீ பாக்குறது புக் வேல்யூ பட் பின்னாடி இவ்வளவு இருக்கு. ஸோ ஆடிட்டர் இதையும் பார்க்கணும். ஏன்னா பப்ளிக் நம்புது, பப்ளிக் நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த கம்பெனி மேல. சோ நீ as an auditor நீங்க சர்டிஃபை பண்ணிடுவ ஃபினான்ஸ், அதை வச்சு தான் புக் வேல்யூ பர் ஷேர், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், டிவிடெண்ட் பர் ஷேர் எல்லாமே இம்பாக்ட் ஆகுது நீ பண்ற ஒரு சைன் காரணம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. ஸோ பப்ளிக் மேல அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. So as an auditor நீ அதையும் பார்க்கணும், whether the consideration of quality aspect of entities accounting practice including indication of possible buyers. மேனேஜ்மெண்ட் ஏதோ பையஸ் பண்ணிருக்காங்களா? ஏர்போர்ட்டே அங்க வரலாம் வச்சிருக்கிற லேண்ட்ல, புறம்போக்கு லேண்ட்ல, ஆனா ஏர்போர்ட் வருதுன்னு காமிச்சா லேண்ட் வேல்யூ ஏத்தி புக் வேல்யூ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கானா அப்படிங்கறத நான் பார்ப்பேன். ஸோ ஆடிட்டர் நீ ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணும்போது சும்மா ப்ரிப்பேர் இன் ஆல் மெட்டல் ஆஸ்பெக்ட் அக்கார்டன்ஸ் ஆப்டிகல் ஃபினான்ஷியல் அது மட்டும் இல்ல, வெதர் மேனேஜ்மெண்டோட இன்டென்ஷனையும் நீ பார்க்கணும். அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு லாஜிக் இருக்கா, சும்மா ஏனோ தானோன்னு வாய்க்கு வந்தபடி பண்ணிருக்கானா அப்படிங்கறதையும் நீ செக் பண்ணுங்கிறான். அதான் மேஜர் கோர் ஆஸ்பெக்ட். சி இதெல்லாம் பைஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் தானா உன் மைண்ட்ல வரும். இப்போ சார் இதுக்குன்னு வச்சுக்காத. நீ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்கறானா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்படி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதிக்கோ தப்பு இல்ல. இஃப் யூ ரைட் அன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் த மார்க்ஸ் won't be deducted. நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு ஒன்று இருக்கு. எக்ஸாமினரோட ஆன்சர் கீ எடுத்து பார்த்தேன், I've seen once. ஸோ எக்ஸாமினரோட ஆன்சர் கீ எடுத்து பார்த்தனா அங்க தெளிவா இன்ஸ்டியூட் கொடுத்துருப்பாங்க, the benefit of doubt should be given to the students. அதனாலதான் உனக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் தெரியுதுன்னா 2 ஆன்சர் எழுதி வச்சுட்டு வா. ஆல்டர்னேட்டிவ்லி நீ போட்டு 2 ஆன்சர் எழுதி வச்சுக்கோ, தப்பு இல்ல. பிகாஸ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஷுட் பி கிவன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால நீ எக்ஸ்ட்ரா எழுதுறதுல தப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் பர் SA 700 வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட் ஆடிட்டர் அப்படின்னு கேட்டு எழுது. டு ஆடிட்டர் ஷுட் obtain a reasonable assurance the financial statements are free from all material aspects and are prepared as per applicable financial reporting framework. The auditor should also see that the qualitative accounting practices of management and whether there is a possibility of management bias எழுது. Whether sufficient appropriate audit evidence has been obtained, whether the evidence obtained has been evaluated. தப்பே இல்லை, உனக்கு அது பாட்டுக்கு வரும். நீ ஒரு பேஜ் எழுதினாலும் தப்பே இல்லை. மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா 3-4 மினிட்ஸ் அவன் எழுதிட்டு வா. பட் நெவர்தலெஸ் கான்செப்ட் தான், இப்போ சொன்னதே தான் திருப்பி சொல்லுவான், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் அதான். பட் இதுதான் கிரக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாரு, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ இங்க பார்ப்போம், வாட் ஆர் த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் அக்கவுண்டிங் ப்ராக்டிசஸ். மேனேஜ்மெண்ட் இது கான்செப்சுவல். இப்போ சம்டைம் கேட்டாலும் என்ன கேட்பான், how a management can tweak in your qualitative aspect. First என்னப்பா, management makes number of judgments about the amounts and disclosures. கரெக்ட் பாரு, லேண்ட் ஃபேர் வேல்யூ ஏற்றுவான் இறக்குவான் கம்மி பண்ணுவான், ஏன் புக் வேல்யூல இம்பாக்ட் ஆகுது. புக் வேல்யூ இம்பாக்ட் ஆகிற காரணம் ஸ்டாக் மார்க்கெட் இம்பாக்ட் ஆகுது. ப்ரமோட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஓனர்ஸ் இப்போ இந்த விஜய் மாலினி நிரவ் மோடி வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் ஆச்சு, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ஷேர்ஸை விற்கணும் வச்சுக்கோங்க. இந்த குவார்ட்டருக்கு வந்து ப்ராஃபிட்டை எகுத்தி காமிப்பான், புக் வேல்யூ எல்லாம் எகுத்தி காமிப்பான். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்ல ஸ்டாக் பிரைஸ் எகுரும்.
எகிறமோ ஷேர்ஸை வித்துருவான். கடைசியில ஷேரை வாங்க போறது யார்? நம்மள மாதிரி பப்ளிக். புரிஞ்சா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட இம்பாக்ட் எவ்வளோ வருதுன்னு பாரு. ஸோ இங்கே வந்து SA 260 contains discussion of qualitative aspects of accounting practice. ஒன்றும் இல்லை, SA 260 is communication with those charged with governance. ஒன்றும் இல்லை, கம்யூனிகேஷனா நீ அவன்கிட்ட எப்படி, அதை நம்ம படிப்போம், SA 260 படிப்போம், எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறேன் எல்லாம் அதுன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து in considering the qualitative aspects of entities accounting practices, auditor may become aware of the possible bias in the management judgments. Auditor may conclude the neutrality of the effect of uncorrected misstatement caused to the financial statements to be material misstatement. Okay, in indicators of lack of neutrality. Selective correction of misstatement brought to management attention during the audit. Example, correcting misstatement with effect of increasing earnings but not effect from decreasing earnings. Possible management bias in making accounting estimate. SA 540 deals the possible management bias and accounting estimate. ஒன்னும் குழப்பிக்காத. குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம படிக்கிறோம் சார். ஓகே, குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்னாலே என்ன சார்? குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் யுவர் மேனேஜ்மெண்ட் பயஸ். அதாவது மேனேஜ்மெண்ட் அவன் வந்து அவனோட சுயநலத்துக்காக ஸ்டாக் பிரைஸை ஏற்றத்துக்காக he might do any changes in the estimate. ஃபேர் வேல்யூவா காமிக்கலாம், காஸ்ட் வேல்யூ காமிக்கலாம், திடீர்னு 1 கோடி லேண்டுன்னு காமிப்பான், அடுத்த குவார்டர்ல 10 கோடி லேண்டுன்னு காமிப்பான். இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணிட்டே இருப்பான். எதுக்காக எவாலுவேட் பண்றான்? எதுக்காக எவாலுவேட்? நம்ம போய் அவன்கிட்ட சொல்றோம் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அவன் என்ன பண்றான்? கரெக்ட் பண்ண மாட்டான். அதை ஏன் கரெக்ட் பண்ண மாட்டான்? ஏன்னா அது இருந்தா தானே இன்க்ரீஸ் ஏர்னிங்ஸ். ஸோ இங்க என்ன ஆகுது? மேனேஜ்மெண்ட்டை மிஸ்டேட்மெண்ட் இருக்குங்கிற எதை பத்தி சார்? மிஸ்டேட்மெண்ட் அவன் பண்ண எஸ்டிமேஷன்ல மேனேஜ்மெண்ட் பயஸ். மேனேஜ்மெண்ட் இத எஸ்டிமேட்ல அதிகம் பண்ணிருக்கான், ஆனா அவன் மாத்த மாட்டிக்கிறான். ஏன் மாத்த மாட்டிக்கிறான்? பிகாஸ் இட் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ் இன் ஏர்னிங்ஸ். அதனால மாத்த மாட்டிக்கிறான். ஆனா அதுவே இப்ப நான் மேனேஜ்மெண்ட் சொல்றேன், உன் ஸ்டாக்கை வந்து காஸ்ட் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச் எவர் லோவஸ்ட்ல வேல்யூ பண்ணாவா, ஓகேங்கிறான். ஏன்? அது டிக்ரீஸ் இன் ஏர்னிங்ஸ் காமிக்குது. இப்போ ஸ்டாக் எங்க இம்பாக்ட் ஆகுது? என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கம்மியாகும். கிராஸ் ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா டாக்ஸ் கம்மியா நான் பே பண்ணுவேன். ஸோ மேனேஜ்மெண்ட் இங்க சுயநலத்தை யூஸ் பண்றான். ஸோ அதுதான் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் என்டிட்டிஸ் அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ். Qualitative aspects வந்தாலே management ஓட bias in what? In making correction. He will make correction only when it results in decrease in earnings. He will not make correction when it results in increase in earnings. Okay, the best example, accounting estimate. Change in accounting estimate, change in accounting policy is nothing but your land. ஒரு கோடி லேண்ட 10 கோடியா காமிக்கிறது. இதுதான் core concept. So example நான் உங்ககிட்ட கேக்குறான், you are an auditor of the company, now we are going into it, you are seeing that there are a lot of qualitative practices, qualitative aspects of an entity. You as an auditor, how will you evaluate the quality aspects of an entity? First நம்ம என்ன பார்ப்போம்? First இது வந்தாலே management bias. Bias on what sir? Judgment of what? Accounting estimate. When he will make change only when there is a decrease in earnings. When he will not make the change when there is an increase in earnings. கதம். ஸோ அவ்வளோதான். ஸோ மேக்ஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட் இது நான் ஷேர் பண்ண சொல்கிறேன் சார்ட்ட. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஜட்மெண்ட்ஸு, அப்புறம் பாசிபிள் பயர்ஸு, அடுத்த செலக்டிவ் கரெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஆஃப் வாட் சார்? ஆஃப் increase in earnings but not effect of decreasing earnings. Management bias. இதான் core concept இதான். இது என்ன படிக்கிறோம்? நம்ம ஒப்பீனியன் எப்போ ஃபார்ம் பண்ணும் போதுன்னு படிக்கிறோம். இப்போ ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரலாம், அதை நான் இவாலுவேட் பண்ணும். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் வகையான பிரச்சனை மேனேஜ்மெண்ட்டோட குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் சிலது மட்டும் தான் அவன் பார்ப்பான். அதையும் நான் பார்க்கணும், அதுவும் லாஜிக்கையும் பார்க்கணும். ஏன் சார் பார்க்கணும்? அது புக் வேல்யூவை ஏற்றி விடும். புக் வேல்யூ ஏற்றி விட்டு அர்னிங்ஸ் ஏறும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கலவரமே ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒரு யூசர் வந்து யாரை நம்புவா? நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஒப்பீனியன். ஸோ ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் இருக்குது. என்ன பார்ப்பேன்? வெதர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், எவிடன்ஸை ஒப்டெயின் பண்ணுவேன், எவிடன்ஸை இவாலுவேட் பண்ணுவேன், குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பார்ப்பேன். குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்னா என்ன சார்? மேனேஜ்மெண்ட் பயஸ் ஆஃப் வாட் சார்? எஸ்டிமேட். ஐ மீன் ஜட்மெண்ட் ஆஃப் வாட் சார்? எஸ்டிமேட் நீ எதை சார் பண்ணுவேன்? வெதர் தேர் இஸ் எஸ்டிமேட் இருக்கு, நீ எப்போ சார் சேஞ்ச் பண்ணுவேன்? டிக்ரீஸ் இன் ஏர்னிங்ஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ணுவேன், இன்க்ரீஸ் இன் ஏர்னிங்ஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ண மாட்டேன். முடிச்சது, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட கோர் கான்செப்ட். அடுத்து நீங்க சொல்லியிருக்காம் ஸ்பெசிபிக் இவாலுவேஷன்ஸ் ஆஃப் பை ஆடிட்டர். ஓகே, இது எப்படி கேட்பான்னா,
You as an auditor, you went into an entity. What are the specific aspects which you will be taking into account? So இங்க என்ன எப்படி இருக்கலாம்னா so carried on. First இப்போ நல்லா பாரு திருப்பி நான் சொல்றேன். இப்போ நம்ம படிக்கிறது என்னது சார் SA 700. SA 700 என்ன சார் ஒப்பீனியன்னா ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ஒப்பீனியன் சும்மா ஃபார்ம் பண்ணிட முடியுமா சார்? இல்ல சார். சில இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சார் பார்த்தோம்? எவிடன்ஸை ஒப்டெயின் பண்ண அதை இவாலுவேட் பண்ண குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டை பாரு. குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்னா என்னது? மேனேஜ்மெண்ட் பயஸ் முடிஞ்சு. இது ஜென்ரல். இப்போ ஸ்பெசிஃபிக் ஆடிட்டர் இன்னும் துப்பறிவாளன் மாதிரி பார்ப்பாரு. இன்னும் என்ன பார்ப்பாரு? ஃபர்ஸ்ட் the financial statements provide adequate disclosures to enable the intended users to understand the effect of material terms and equities. Terms and engagement. So financial statements provides adequate disclosures to enable the intended users to understand the effect of material transactions and events. So என்னது TNT நான் just இன்னொரு ஷார்ட் ஃபார்ம்ல நான் எழுதியிருக்கேன். பட் நான் உங்களுக்கு இங்கே எழுதிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணும்போது. இப்போ வெதர் ஃபினான்ஷியல் இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? ஸ்பெசிஃபிக் இவாலுவேஷன் அப்படின்னா துப்பறிவாளன் மாதிரி பார்க்குறாரு ஆடிட்டர். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாரு? வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அடிக்குவேட் டிஸ்க்ளோசர்ஸ் ப்ரொவைட் பண்ணுதா இல்லையா? அடிக்குவேட் டிஸ்க்ளோசர்னா எனக்கு புரியல சார். இங்கே பாரு, லேண்டை நீ ரீவேல்யூ பண்ணியிருக்க, சும்மா ரீவேல்யூ பண்ணக்கூடாது, நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீ கொடுக்கணும். நீ டெப்ரிசியேஷன் நீ பண்ணாலும் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் நீ பார்த்துருக்கல, யூ ஹேவ் டு ப்ரொவைட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். இந்த மாதிரி we have followed WDV method. Previous year we followed SLM method. There is a change in accounting policy அப்படிங்கறத நீ ப்ரொவைட் பண்ணும், நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி நீ எந்த வகையான ஃபேர் வேல்யூ என்ன பண்ணாலும், நீ ரீவேல்யூ பண்ணாலும் கீழே தெளிவா you have to give the notes. What notes should I give? Whether users of financial statements க்கு அது புரிய வைக்கணும்னா they have to understand that the land has been revalued அப்படின்னு. அப்போ யூசர் என்ன பண்ணுவான்? அவனோட புக் வேல்யூ ஆஃப் பர் ஷேர் அவன் கண்டுபிடிக்கும் போது அதை இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டான். நீ ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிக்கோ, அது உன்னோட யூஸ். பட் நீ ப்ராப்பரா நீ டிஸ்க்ளோசர் கொடுக்கணும். ஏன்னா ஒரு யூசர் என்ன யோசிப்பான்? ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன், இன்னொரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு கம்பெனி ரீவேல்யூ பண்ணல லேண்ட, இன்னொரு கம்பெனி ரீவேல்யூ பண்ணிருக்கான். ரெண்டையும் அடிச்ச மாதிரி அப்படியே கால்குலேட் பண்றேன்னா எந்த கம்பெனி ரீவேல்யூ பண்ணிருக்கானோ அந்த கம்பெனியோட புக் வேல்யூ அதிகமா இருக்கும். லாஜிக் இல்லல்ல. இங்க நான் நீ வந்து நோட்ஸ் நீ கொடுத்தனா, டிஸ்க்ளோசர் கொடுத்தனா அந்த யூசருக்கு தெளிவா தெரியும் that this land has been revalued. So அவன் revaluation consider பண்ணாம he will be taking the decisions. So specific evaluation by auditor, first நீ என்ன பாப்ப? Whether the disclosure has been provided first, and the disclosure should say about all the material transactions and events, nothing but your land என்ன வேணா இருக்கலாம். So this is the core logic. Next என்னது? Terminology used in the financial statements including title of each financial statement is appropriate. Sir இது என்னது சார்? புரியல, நல்லா பாரு. Terminology used in the financial statement including title of each. பாரு, financial statement னா நீ என்ன சொல்லுவ? What is financial statements? Your balance sheet, P&L, notes to account and cash flow statement எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அது ஒரு டைட்டில் தெளிவா இருக்கா இல்லையாங்கிறத நீ பார்க்கணும். இது ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுங்களாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை. இன்னொருத்தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்களாம், இன்னொருத்தன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்களாம். ஸோ இதுல என்ன சார் கம்பேரபிலிட்டி? ஒரு யூசருக்கு என்ன சார் தெரியும்? யூசர்னா இந்தியாவில் இருக்கிறவனுக்கு தெரியும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அமெரிக்காவில் இருக்கிறவன் இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. அவனுக்கு அந்த யுனானிமிட்டி இருக்கணும்ல. ஸோ அதனால டைட்டில் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெலவெண்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? இன்ஃபர்மேஷன் பிரசன்டட் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெலவெண்ட், ரிலையபிள், கம்பேரபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். இன்ஃபர்மேஷன் பிரசன்ட் இஸ் ரெலவெண்ட், ரிலையபிள், கம்பேரபிள், அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் நீ கொடுக்குற அப்படின்னா அது ரெலவெண்டா இருக்கா,
போன வருஷத்து ஒரு ப்ரையார் பீரியட் ஐட்டம் உட்காந்து கொடுத்து வச்சுட்டு வந்திருக்கான் அவன் மேனேஜ்மெண்ட். அது நீ சர்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்ட முடியாது. நீ பார்க்கணும் அது ப்ரையார் பீரியட் ஐட்டமா, அது ரெலவெண்டா. அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது நீ எவிடன்ஸ் ஒப்டெயின் பண்ணியிருப்ப. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலையபிளா, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா. நீ இங்கிலீஷ்ல கொடுக்காம ஸ்பானிஷ்ல கொடுத்துருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்தியன் பீப்புளுக்கு எப்படி சார் ஸ்பானிஷ் தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கா, நம்ம கம்பேரபிலிட்டி இருக்கா. கம்பேரபிலிட்டினா ப்ராப்பரான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டிஸ்க்ளோஸ் சிக்னிஃபிகண்ட் அக்கவுண்டிங் பாலிசி செலக்டட் அண்ட் அப்ளைட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் டு அக்கவுண்ட் எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாரு, நீ வந்து கொடுக்கணும் வாட் ஆர் த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் which you have applied. AS2 அப்ளை பண்ணிருக்கியா, AS14 அப்ளை பண்ணிருக்கியா, அமல்கமேஷன். ஸோ இது எல்லாமே தெளிவா நீ கொடுக்கணும். the whatever accounting policy which you have followed in the preparation of financial statements, you have to disclose it in your நீ financial statements prepare பண்ணும்போது டிஸ்க்ளோஸ் பண்ணும். AS1 AS2 AS4 AS14. ஸோ நீ எந்த financial statements டைம் இருந்தா we will take a listed company financial statements and we will see கம்ப்ளீட்டா கொடுத்துருப்போம். இதெல்லாம் இருக்கா இல்லையா. நெக்ஸ்ட் வந்து accounting policy selected and applied are in consistent with applicable financial reporting framework. சார் இது என்ன சார் மீனிங். நீ வந்து செலக்ட் பண்ணது AS2 ஏன்னா நீ வந்து ஒரு இண்டேஸ் கம்பெனி. லிஸ்டட் கம்பெனி ஷுட் மேண்டேட்டரிலி ஃபாலோ இண்டேஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, அது வந்து ஃபைனல்ல படிப்போம் எந்த கம்பெனிக்கு ஏஸ் எந்த கம்பெனிக்கு இண்டேஸ்னு. ஸோ மேண்டேட்டரிலி ஃபாலோ பண்ணும். நீ ஒரு இண்டேஸ் கம்பெனி சரியா, நீ என்ன பண்ற, நீ வந்து AS2 ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படிங்கிற. ஆனா ஒரு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் என்ன இண்டேஸ், நீ ஃபாலோ பண்ணது AS2. ஸோ ஒரு ஆடிட்டரா நீ இதை பார்க்கணும். இந்த கம்பெனி லிஸ்டட் கம்பெனி இண்டேஸ் தான் அப்ளை ஆகும். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல என்னது AS2 has been followedன்னு கொடுத்துருக்கான். இதே நீ செக் பண்ணணும். இதெல்லாம் இப்போ என்ன சார் படிக்கிறோம், இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆடிட்டர் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். புரிஞ்சுதா. இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், தீஸ் ஆர் த சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரல் படிச்சோம், இப்போ ஸ்பெசிஃபிக் படிச்சோம். ஏன் சார் படிக்கிறோம், இதெல்லாம் ஆடிட்டர் கன்சிடர் பண்ணணும். அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் he can provide opinion. இதான் கோர் கான்செப்ட். ஓகே. ஸோ ஃபர்தர் அப்புறம் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸ் மேட் பை த மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசனபிள். மேலே படிச்ச மாதிரி லேண்டை வந்து ஃபேர் வேல்யூவா நீ பண்ற, அதுக்கு லாஜிக் இருக்கணும். அவங்க சும்மா ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா அடுத்த வருஷம் அது வருதா இல்லையா, சாங்ஷன் ஆயிடுச்சா, கவர்மெண்ட் ஓகேன்ட்டாங்களா, இதெல்லாம் ஆடிட்டர் ஒரு இன்கொயரி பண்ணணும். That was the estimate. Further, when the financial statements are prepared as per fair presentation framework, evaluation by the auditor whether the financial statements achieve fair presentation, which shall consider the overall presentation structure and whether the financial statements underlying transaction events achieve fair presentation. Sir, அது எனக்கு புரியல சார், புரியல சார். என்ன சார் இது பாரு, ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, இது தெரிஞ்சுக்கோ. இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் உனக்கு. இது குழப்பம் உனக்கு எப்படிக்குமே ஆடிட்ல லேப் ஆகும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் இட் டவுன் இன் யுவர் நோட். பாரு, ஃப்ரேம் ஒர்க் ரெண்டு வகையா வகைப்படும் சரியா. general purpose financial framework, specific purpose financial framework. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, எக்ஸாம்பிள் ஏஎஸ் இல்லை, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, ஏஎஸ் வேணாம், schedule 3 balance sheet and P&L of Companies Act 2013. So இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள், let's say RBI or SEBI prescribed financial statements.
ஸோ சார் இது என்ன சார் கோர் லாஜிக் எழுதுங்க நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க். ஸோ இப்போ ஆடிட்டர் வந்து ஜென்ரல் பர்பஸ்னா பிரச்சனை இல்லை. என்ன ஸ்கெடியூல் 3 பேலன்ஸ் ஷீட், ஸ்கெடியூல் 3 தெரியும். ஃபர்ஸ்ட் P&L இருக்கும், அங்கே இங்கே எல்லாம் இன்கம்ஸ் இருக்கும், எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அசெட் இருக்கும், லயபிலிட்டி இருக்கும், முடிஞ்சு. ஆனால் நீ வந்து ஒரு பேங்க் ஆடிட் பண்ணுற, இல்லாட்டி லட்சே ஒரு ஒரு மைனிங் கம்பெனியை ஆடிட் பண்ணுற. மைனிங் கம்பெனிஸ்லாம் அவங்களுக்குன்னு செப்பரேட் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கம்பெனி நீ ஆடிட் பண்ணுற, அந்த கம்பெனி சொல்லியிருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து செபி லிஸ்டட் கம்பெனி ஆடிட் பண்ற, செபி வந்து சொல்லியிருக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நீ பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. அதுதான் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ ஆஸ் அன் ஆடிட்டர் நீ ஆடிட் பண்ணும்போது அதையும் செக் பண்ணும். இது செபி சொன்னபடி தான் நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா இல்லையா, ஆர்பிஐ சொன்னபடி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா இல்லையா, இல்ல வேற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அத்தாரிட்டி பாடி சொன்ன மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா இல்லையான்னு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான், ஸோ நத்திங் பட் இங்க பாரு. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் the overall presentation இங்க prepared as per fair presentation framework. Evaluation by the auditor to achieve the financial statements achieve fair presentation, which auditor shall consider the overall presentation structure and content of financial statement. By the financial statements represent underlying transactions and events the manner that achieves fair presentation. ஒன்றும் இல்லை, ரொம்ப பை ஹார்ட்லாம் பண்ணாத. ஆடிட்டரா நீ இருக்கும்போது நீ பாப்ப வெதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரு எல்லாமே அந்த ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் படி தான் இருக்கா, அந்த ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் படி இருக்கு. அதே மாதிரி அது வந்து ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணுதா இல்லையா. ஸோ இப்போ ஜென்ரல் பர்பஸ் ஃபேர் பர்பஸ்க்கு உனக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சதில்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மோஸ்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அப்படியே படிச்சிருவான். பட் லாஜிக் தான், ஜென்ரல் பர்பஸ்க்கும் ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க்கும். ஜென்ரல்னா ஸ்கெடியூல் 3, ஃபேர் பிரசன்டேஷன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான். ஆர்பிஐ இப்படிதான் நீ பண்ணணும், செபி இப்படிதான் பண்ணணும், நீ ஆடிட்டரா அது அப்படிதான் பண்ணியிருக்கானான்னு பார்ப்பேன், முடிஞ்சு. இதுதான் கோர் கான்செப்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப சிம்பிள் கேஸ். இது பை ஹார்ட் பண்ணிக்காத, வேஸ்ட் நத்திங். இது வந்து பேஜாக போகும். மெட்டீரியலில் பார்த்தேன்னு வைங்க 1.5 பேஜுக்கு போகும். அதான் சத்தியமா டைம் வேஸ்ட் பண்ணாத. ஜென்ரலாக என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் உனக்கு பேசிக் எலிமெண்ட்ஸ் டைட்டில் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். டைட்டில்னா நீ வந்து போடுவ இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு போடுவ. அட்ரஸினா யாருக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க போறேன். ஸோ வில் பி நீங்க போடுவ மெம்பர்ஸ்க்கா இல்லை கவர்மெண்ட்டுக்கா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கா தெளிவாக போடுவ, அவ்வளோதான். இங்கே வா இது இம்பார்ட்டன்ட். auditors responsibility, the auditors shall include auditors responsibility, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆடிட்டர்ஸ் அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், டைட்டில் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், அப்புறம் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆடிட்டர் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நான் சிம்பிளாக உனக்கு கேட்குறேன், ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, ஜென்ரலாக என்னது, டு முடிஞ்சு அதே தான் கொடுத்துருப்பான். To form an opinion, financial statements are prepared in all material aspects according to applicable financial reporting framework. To form an opinion thereon, முடிஞ்சது. இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு இப்போ உனக்கு புரிஞ்சிடும். இப்போ அவன் சொன்னா பாரு, அவன் பேர் என்ன, பாலாஜி தெளிவாக சொன்னான். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டை நீ டக்குன்னு பிடிச்சிக்கணும். உனக்கு ஒவ்வொரு பீரியட் கிளாஸ் எடுக்க உனக்கு புரிஞ்சிடும். இது வந்தா இதை எழுதணும், அப்புறம் நீயே டீகோட் பண்ணிட்ட, பாலாஜி அப்படியே டீகோட், அது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதை நீ வச்சுக்கோ. பட் இதுதான் இது உனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதுல்ல, இந்த இங்கே பிரான்ச் அவுட் ஆகும், அது நீ தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் செக்ஷன்ல என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த என்டிட்டிஸ் ஹூஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆடிட்டட். ஸோ நீ ஃபர்ஸ்ட் நீ கொடுப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ் லிமிடெட். ஸோ இங்கே தெளிவாக கொடுப்ப, டாடா மோட்டர்ஸ் லிமிடெட் ஹஸ் பீன் ஐடென்டிஃபைட், நீ ஐடென்டிஃபை பண்ணுவேன் டாடா மோட்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ஆடிட்டட், நீ சொல்லுவேன். எப்படின்னா ஒப்பீனியன் பார்த்துக்கோ. ஒப்பீனியன் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னா, we have auditor, நம்ம எழுதலாம் state the financial statements has been audited, identify the title of each statement. So title of each statement அப்படினா balance sheet P&L அதை ஐடென்டிஃபை பண்ணுவேன். specify the date or period, refers to the notes including accounting policy. இது எப்படி இருக்கும்னா, இங்க பாரு for example இது opinion, இது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இது எழுதிட்டேன் அப்படின்னா உனக்கு கன்ஃபியூஷன் வராது. சரி பாரு, we have
இது ஒப்பீனியன் செக்ஷன்ல இருக்கும் சரியா. we have audited, it is just for your understanding to remember. Motors, ஒரே செகண்ட். ஆடிட்டட் எதை ஆடிட் பண்ணணும்னு சொல்லணும்ல, சும்மா ஆடிட்டட்னு சொல்ல முடியுமா? So we have audited the financial statements of what, sir? Of what? Tata Motors. Of Tata Motors. எது சும்மா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல முடியுமா? இல்லை. கன்சிஸ்டிங் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், P&L for the period ended March 2026, including its relevant notes. ஸோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணுவ என்னது, நீ யாரை ஃபர்ஸ்ட் வந்து டாடா மோட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவ அண்ட் யூ வில் ஸ்டேட் தட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ஆடிட்டட். அப்புறம் நீ என்ன பண்ணுவ, ஐட்டம்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் டைட்டில் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுவ. டைட்டில்லாம் என்ன சார்? பேலன்ஸ் ஷீட், P&L இது எல்லாமே. அப்புறம் அதை மட்டும் ரெஃபர் மட்டும் பண்ண இல்லை, யூ வில் பி சேயிங் ஃபார் வாட் பீரியட். ஸோ 31st March 2026 இன்க்ளூடிங் நோட்ஸ் அதெல்லாம் இருந்தால் அதுக்கு ரெஃபரன்ஸ் நீ கொடுப்ப, கீழே கொடுக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் இந்த நோட்ஸை வந்து நீங்கள் 5th பேஜில் பார்க்கணும், 8th பேஜில் பார்க்கணும். ஸோ இதான் இப்போ நம்ம என்ன சார் படிக்கணும், what are the elements of auditor's report. அதில் டைட்டில், அட்ரஸி, ஆடிட்டர்ஸ் objective, next important weight ஆனது audit opinion. audit opinion எப்படி சார் இருக்கணும், first you have to identify the entity whose financial statements you're auditing. அது மட்டும் இல்லை, you have to state that the financial statement has been audited. சும்மா சொல்ல முடியுமா பண்ணிட்டோம் அப்படிங்கிறதும், அதை மட்டும் பண்ணா மட்டும் பத்தாது, you have to refer எதை பண்ணோம். So you have to mention the title of each financial statements. title என்னது, balance sheet, P&L, notes to accounts, cash flow statement. முடிஞ்சது. அதை மட்டும் ரெஃபர் பண்ணா போதாது, I have to mention for which period I have audited. So in our case the period is 31st March 2026. அது மட்டும் இல்ல, including relevance, notes, disclosures இருந்தா அதோட ரெஃபரன்ஸ்லயும் கொடுக்கணும், எந்த பேஜ் நம்பர்ல அதை நம்மளால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் முடிஞ்சது. இதான் வெயிட்டான டாபிக். இது கேட்டா இதுல இருந்து கேட்பான். இது உனக்கு வந்தாலே உனக்கு ஞாபகம் வரும், சார் ஏதோ சொன்னார் டாடா மோட்டர்ஸ், அது ஞாபகம் வந்துருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம். யூ கேன் கீப் இட் இன் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் வா, அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். இதுதான் சூப்பர். அன்மாடிஃபைடு ஒப்பீனியனா பிரச்சனையே இல்லாத ஒப்பீனியன். இங்கே பாரு எக்ஸாமில் தே வில் ஆஸ்க் யூ டு ஃப்ரேம் ஒப்பீனியன். சரியா, சில 5 மார்க்ஸ்லாம் அவன் கேட்டிருக்கான், ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ணுது. அப்போ இந்த வேர்டிங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். வேர்டிங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆர் நீ எதர் ஒரு வேர்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இங்கே என்ன அன்மாடிஃபைடு ஒப்பீனியனா என்ன தெரியுமா, it's nothing but no issue opinion. Unmodified is nothing but no issue opinion. பிரச்சனை இல்ல, all good. So when express an unmodified opinion, the auditor shall use one of the following. In our opinion, accompanying financial statements fairly in all material aspects in accordance with applicable financial reporting framework, or in our opinion, accompanying financial statements given true and fairly in accordance with applicable financial reporting framework. So நீ வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம், செகண்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவேன். ஏன், ஒப்ஜெக்டிவ் என்னது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் as per மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் அக்கார்டிங்ஸ் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். நம்ம மேலே படிச்சோம்ல, அதோட அதே டெஃபினிஷன் தான். ஆல் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் அக்கார்டிங்ஸ் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். இதில் ஒன்றா ப்ரெசென்ட் ஃபேர்லி, இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோள் தான். பட் ஃபர்ஸ்ட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர்.
ஸோ இங்கே ஒப்பீனியன் என்ன கொடுப்பேன், அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் சார், சூப்பர், பிரச்சனையே இல்லை. ஸோ எல்லாருக்கும் எதை விரும்பி வேணும்பாங்க ஆடிட்டர்கிட்டேருந்து, அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் தான். ஏன்னா அதான் இருக்கிறதுலே பிரச்சனையே. ஆடிட்டர் சொல்றாரு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவர் எப்படி சொல்லுவாரு, இன் ஆர் ஒப்பீனியன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் ஃபேர்லி இன் ஆல் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். முடிஞ்சது. இல்லாட்டி இன் ஆர் ஒப்பீனியன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவ் அ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அண்ட் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஈஸியா இருந்தா அதையும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ட்ரூ அண்ட் ஃபேர் financial statements provide to இல்ல சார் இனி இருக்குன்னா financial statements present fairly in all material aspects according to applicable financial reporting framework or else true and fair view as per applicable financial reporting framework. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா just for your இது ஒரு flow chart போட்டுக்கலாம், just உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கிறதுக்காக. unmodified opinion. ரெண்டா நீ காமிக்கலாம் என்னது. As per applicable financial reporting framework, it is otherwise called as AFRF. Okay, so எது வேணாலும் or, it's an or condition. ஸோ முடிஞ்சது. எக்ஸாம் வரைக்கும் நீ ரிவைஸ் பண்ணும்போது இதுதான். இது ஏன் சார் இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் நம்ம கேட்டானா இது கீவேர்டு மட்டும் எழுதி வச்சுட்டு வருது. ரெண்டும் எழுதுனா வெரி குட், எழுதி வச்சுட்டு வா. எது தப்போ கரெக்டாக அவன் போட்டுப்பான், பிரச்சனையே இல்லை. அதை மட்டும் நீ தெளிவாக வச்சுக்கிட்டாலே போதும். ஒப்பீனியன் கொடுத்துட்டேன், சும்மா ஒப்பீனியன் கொடுத்தா நம்ம பப்ளிக் நம்புவானா, இல்லை, எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லணும். தட் இஸ் கால்ட் மை பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியனுக்கே ஃபர்ஸ்ட் மூலதாரி என்ன சார், எவிடன்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சது. whether the auditor believes that sufficient appropriate audit evidence has been obtained. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட் ஃபார்ம்ஸ் நான் வச்சுப்பேன், ஏன்னா எனக்கு ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு அதான் ஈஸி, உட்காந்து எனக்கு நோட்ஸ்ல எழுதிட்டு இருக்கணும். ஸோ SAAE அப்படின்னா சஃபிஷியன்ட். நான் ஜஸ்ட் ஒன்றுக்கு மட்டும் நான் எழுதிடுறேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக யூஸ் ஆகிடும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. Sir, என்ன sir sufficient na என்ன sir? Sufficient nothing but my quality of my evidence, appropriate is my இல்ல, sufficient is my quantity of my evidence, appropriate is my quality of evidence. Refers to the auditor's responsibility of the section. ஆமா, evidence obtained பண்ணிட்ட responsibility நான் ஸ்டேட் பண்றேன். and இன்னொன்னு, audit has been conducted as per SA. அப்புறம் include statement that auditor is independent of the entity. because எப்படி ஞாபகம் நீ வந்து பாரு, ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும் சார். ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன சார் பேசிஸ், ஃபர்ஸ்ட் பேசிஸே எனக்கு எவிடன்ஸ் சார். எவிடன்ஸ் மட்டும் கொடுத்தா பப்ளிக் நம்புவானா, இல்லை, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லணும். ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் சொல்றேன் சார். அதை சொன்னா மட்டும் பப்ளிக் நம்புவானா, இல்லை, ஏன்னா அவன் கேட்பான் சார் நீங்க தானே சொன்னாங்க ஆடிட் இஸ் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அவன் சொல்லுவான் ஐ எம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தன் என்டிட்டி, முடிஞ்சது. அண்ட் ஹி வில் பி சேயிங் தட் ஆடிட் ஹஸ் பீன் கண்டக்டட் as per SA. ஸோ இங்க என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் இங்க பாரு, சாரி
independent or responsible. So basis of opinion என்னது ஃபர்ஸ்டே எனக்கு தேவை எவிடன்ஸ். முடிஞ்சது. எவிடன்ஸ் மட்டும் கொடுத்தா பப்ளிக் இல்ல உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்பான். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுப்பேன். அப்புறம் பப்ளிக் சொல்லுவான் நீங்க இண்டிபெண்டன்ட் நீங்க. ஸோ நான் சொல்லுவேன் ஐ எம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தன் என்டிட்டி அப்படின்னு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பப்ளிக் என்ன சொன்னா சார் உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் எப்படி சார் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பான். யூ வில் பி டெல்லிங் நான் எஸ்ஏ படி நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் எஸ்ஏ படி தான் பண்ணுவாங்க. நீ ஈஸியா கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சார் படிக்கிறோம் ஒப்பீனியன் நம்ம படிச்சிட்டோம் சார். ஒப்பீனியன்ல சூப்பரான ஒப்பீனியன் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் சார். அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்ல கொடுப்போம் இட் இஸ் fairly in all material aspects accordance to the applicable financial reporting framework or present true and fair view of the financial statements as per applicable financial reporting framework. ரெண்டு இது கொடுக்கலாம் சார். நெக்ஸ்ட் வந்து basis of opinion. ஒப்பீனியனுக்கு இருக்கிறதுலே மூலதாரி என்ன சார் sufficient appropriate audit evidence. அது மட்டும் இருந்தா போதுமா சார்? பப்ளிக் கேட்பான் உன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்பான். ஸோ ஐ வில் பி ப்ரொவைடிங் மை ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஃபரன்ஸ். அது மட்டும் இல்ல அவன் கேட்பான் நீங்க ஆடிட் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன்ங்கிறீங்க சார் whether you are independent or not. So auditor will be saying that I am independent of the entity. அப்புறம் பப்ளிக் என்ன சொல்லும் எல்லாமே ஓகே சார் ஆனா உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் இன்னொரு கம்பெனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நான் கம்பேர் பண்ணணும் சார் எப்படி சார் பண்ணுவேன்? ஸோ நீ சொல்வ மை ஆடிட் இஸ் பீன் ப்ரிப்பேர்ட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். கதா முடிஞ்சது. இதுதான் கோர் கான்செப்ட். ஓகே ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் கோயிங் த்ரூ. இது ஜென்ரலாக கொடுத்துருப்போம். ஸோ கோயிங் கன்சர்ன் ரிப்போர்ட் நீ கொடுப்ப. கோயிங் கன்சர்னா கம்பெனினால கம்பெனி வந்து நல்லா போயிட்டு இருக்கு. It will be going on forever. ஒரு கீ ஆடிட் மேட்டர் அது நம்ம படிப்போம். அதுக்கு செப்பரேட் ஸ்டாண்டர்ட் இருக்கு நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் அதர் இன்ஃபோனா உனக்கு எல்லாத்தையும் விட உனக்கு ஏதோ எக்ஸ்ட்ராவா தோணுது நீ அதை சொல்லணும்னு விருப்பம் இருக்குன்னா நீ சொல்லலாம். நல்லா பார்த்துக்கோ. அதர் வர படிப்போம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. வில் பி லேர்னிங். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. இங்க பாரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ பாலாஜி சொன்னால ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொவைட் ரீசன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதே தான். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னது? ஆடிட்டருக்கு ஒப்பீனியன் கொடுக்கணும். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் என்னது சார்? ஃபர்ஸ்ட் என்னது? ஆடிட்டர் ஷால் இன்க்ளூட் அ ரிப்போர்ட் அண்ட் செக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்க பாரு வா மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேலே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? மேனேஜ்மெண்ட். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ரேமிங் த இன்டர்னல் கண்ட்ரோல்? மேனேஜ்மெண்ட். இன்டர்னல் கண்ட்ரோல்னா டேலியில பாஸ்வேர்டு செக்யூரிட்டியை அப்பாயிண்ட் பண்றது உன் அசட்டை ப்ரொடெக்ட் பண்றது இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆடிட்டர் போய் அங்கே டேலிக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவாங்க. அதான் மாட்டேன். இன்டர்னல் கண்ட்ரோல் நத்திங் பட் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட். அதுக்கு என்ன செக் வச்சிருக்க அப்படின்னு. ஸோ நீ சொன்னதே தான். இவர் prepare financial statements as per applicable financial reporting framework and internal control. முடிஞ்சது. ஓவர். இதுதான் கீவேர்ட். So preparation of financial statements and maintenance of internal control எதுக்காக அது பண்ணுவோம்? To make sure that the financial statements are free from material mistake whether due to fraud or error. உனக்கு என்ன objective ஆடிட்டருக்கு? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்கா? மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ப்ரிப்பேர் இருக்கா? மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதே தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்டர்னல் கண்ட்ரோல் செக் பண்ணுவோம். எதுக்கு? to say that the financial statements are free from fraud or free from material misstatement whether due to fraud or error. பட் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு ரெலவெண்டான இன்டர்னல் கண்ட்ரோலை டிவைஸ் பண்றதும் மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் என்னது? assessing the entity's ability to going concern basis and whether going concern base of accounting is appropriate. இப்போ நல்லா பாரு, இது நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த செகண்ட் பாயிண்ட். இது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தோம் 10 years பிஃபோர். இப்போ கோயிங் கன்சர்னா ஒரு என்டிட்டி வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்போ நிறைய என்டிட்டி பப்ளிக் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆடிட்டர் வந்து இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆடிட்டர் நம்ம மேலே கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஆடிட்டர் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நமக்கு பார்க்க தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரானில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஈரானில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆயில் கம்பெனி திடீர்னு மூடிட்டாங்க, ஈரான்லேருந்து ஆயில் வரல அப்படின்னு. போன வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியவா போகுது ஆஸ் அன் ஆடிட்டரா? அது ஈரானில் பிரச்சனை வருமா, ஆயிலை ஸ்டாப் பண்ணுவாங்களா, இது எனக்கு எப்படி சார் தெரியும்? இது எப்படி சார் தெரியும்? ஸோ இப்போ ஆனால் அதுவே அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஈரானில் பிரச்சனை வரும் எப்போ. ஸோ இப்போ கோயிங் கன்சர்ன் பேசிஸை எவாலுவேட் பண்ணுறதும் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ அதை ரிப்போர்ட் தான் பண்ணணும். ஸோ இது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தான். எல்லாமே ஆடிட்டர் தலையில் போட்டா என்ன சார் என்ன ஆகும்? ஆடிட்டர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த கம்பெனி இன்னும் அது ஒரு வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சரில் இருக்குமா இருக்காதா, அதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு அந்த லெவலுக்கு அறிவு இல்லை.
அந்த பிஸ்னஸ்லயே ஊறி கடந்து இருக்கிற ஓனர்ஸ்க்கு அது தெரியும். ஸோ அந்த கோயிங் கன்சர்னையும் எவாலுவேட் பண்றது மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் எங்க சொல்றான். ஸோ இங்க என்ன சார், auditor responsibility. So responsibility of financial statements, responsibility of the management என்ன சார், responsibility of the management is to prepare the financial statements, devise the internal control to what, to make sure that financial statements are free from material misstatement whether due to fraud or error. அப்புறம் புதுசா ஒன்னு கொண்டு வந்திருக்கா என்னது, to evaluate the going concern basis of the entity is also the responsibility of the management. Whose management? Nothing but owners. ஒரு குட்டி டிஸ்டிங்ஷன் இருக்கு. Management is nothing but those who handle the business. Owners are the person who owns the business. Own பண்றவங்க வேற, manage பண்றவங்க வேற. ஸோ இங்க மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். அதுவே those charged with governance-ங்கிறோம் பார்த்தியா, TCWG, those charged with governance, அதுல ஓனர்ஸும் இன்க்ளூட் ஆகும். இங்க பாரு, மேனேஜ்மெண்ட்ல ஓனர்ஸ் இன்க்ளூட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது அங்க ஓனர்ஸும் இன்க்ளூட் ஆவான். ஓனர்ஸ் வேற, மேனேஜ்மெண்ட் வேற. சரியா, அது மட்டும் தெளிவான ஒரு குட்டி, just for your understanding. Exam point of view it is not even relevant. Okay, SA 200 explains the premise on which an audit is conducted. Description of management responsibility in auditor's report includes reference to both responsibility as it explains the users the premise on which the auditor is conducted. SA 200 நம்ம இது கொடுப்போம், premise and auditor, audit responsibility கீழ நம்ம எந்த premise-ல கண்டக்ட் பண்ணுவோம் அந்த ரெஃபரன்ஸ் கொடுப்போம். management responsibility-ல அந்த ரெஃபரன்ஸை கொடு அப்படிங்கற சொல்றோம். that greatly important. Just for your additional thing, the reasonable assurance is the highest level of assurance and not a guarantee. First chapter la படிச்சது பார், திருப்பி வந்ததே தான் திருப்பி வரும். So it is a highest level of assurance and not a guarantee. The misstatement can arise fraud or error. Just for your understanding, there's nothing relevant. Okay, auditor's responsibility. So இது என்ன சொல்லிருமா, further state. இங்க பார், further பிரைமரியா என்ன இருக்கும், auditor's responsibility is to provide an opinion on the financial statement whether due to fraud or error blah 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 blah. இங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு. என்ன எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குன்னா, auditor responsibility is to assess the risk of material misstatement. அசஸ் பண்ணும். ஏன்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அசஸ் பண்ணாதானே ஒப்பீனியன் நீ ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி he will assess the risk of material misstatement. risk of material misstatement எதுல வரும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வரும். So you will assess the financial statement. அதான் ROMM, risk of material misstatement பச்சா பெரிய வார்த்தை கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லை, you will be first checking the financial statement. ஏன்னா மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணும். அடுத்த மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, இன்டர்னல் கண்ட்ரோல அவன் வச்சிருக்கணும். உன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, இன்டர்னல் கண்ட்ரோல செக் பண்ணணும். முடிஞ்சது பாரு. So identify and assess the risk of material misstatement in the financial statements to obtain an understanding of the internal control. நீட்டா வரையலாம், ஒரே செகண்ட். So understand the obtaining of the internal control. Risk of material misstatement of financial statements, இது வந்து internal control. அடுத்தது வந்து to evaluate the சிம்பிளா வரலாம். So management responsibility financial statements prepare பண்ணும், internal control device பண்ணும், going concern check பண்ணும். இங்க என்னது, financial statements நீ செக் பண்ணுவ, internal control செக் பண்ணுவ, management யூஸ் பண்ண going concern கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுவ. முடிஞ்சது. simple. 3 point more than enough to keep in your mind. அது மட்டும் இல்லாம you will also be checking whether the accounting policy கரெக்ட்டா இருக்கா, overall presentation structure of content கரெக்ட்டா இருக்கா, கண்டென்ட் கரெக்டா இருக்கா. அப்புறம் ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ மேல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஃபரன்ஸ் கொடுப்ப. இதெல்லாம் குழப்பிக்காத, ஒன்றும் இல்லை. மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சார், the responsibility of the management is preparation of financial statements whether they are free from material misstatement whether due to fraud or error, to devise internal control, to evaluate the going concern. What is the responsibility of the auditor, sir? To assess the risk of material misstatement of financial statement, to assess and to obtain an understanding of the internal control, to evaluate the appropriateness of the going concern, to evaluate the overall structure, content, financial statements. இது வந்து additional responsibility நீ கொடுக்கணும். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஸோ உங்களுக்கு லிங்கிங் புரிஞ்சிச்சுல, மேனேஜ்மெண்ட் படிச்சாலே ஆடிட்டர் கதம். இதான் இது உட்காந்து நம்ம ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை, ஏன்னா மைண்டில் நிற்கவும் போகிறதில்ல.
லிங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிங்கிங் உனக்கு புரிஞ்சு பாரு, உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறத விட இப்போ இருக்கிற கிளாஸுக்கு நீ ரிவைஸ் பண்ணும்போது உனக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது அப்ரோச் தான். இது இப்போ நான் சொல்ல 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 உன் மைண்டில் சில ஏறாது, பட் அப்ரோச் புரிஞ்சு போயிடும். இது எப்படி சார் லிங்க் பண்ணும், இது எப்படி சார் படிக்கணும், அதுதான் என்னோட இன்டென்ஷன். உனக்கு இந்த அப்ரோச் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். இதே தான் எஸ்எம்க்கு ஃபாலோ பண்ணுவேன், இதே தான் எஃப்எம்ல இருக்கிற தியரிக்கு ஃபாலோ பண்ணுவேன், இதே தான் கார்பரேட் லாக்கு ஃபாலோ பண்ணுவேன். இட் இஸ் மோர் ஆஃப் யர் அப்ரோச். That is more than enough to make you understand. Also so இங்க also சொல்லிருக்கோம். Also என்ன இன்க்ளூட் பண்ணுவேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, just you understand. State that the auditor communicates with those charged with the governance regarding the plan, scope and timing of audit. So நீ those charged with the communicate பண்றேன்னு சொல்லுவ. அப்புறம் whether those charged with the governance that he has complied with ethical requirements and auditor determines the key audit matters. இதுவும் additionalா சொல்றேன். என்னன்னா என்ன சொல்றேன்னா, நீ those charged owners ட்ட communicate பண்ணிட்ட, owners ட்ட வந்து நீ சொல்லிட்ட, நீ ethical requirements தான் என்ன சார், independence requirements நான் கம்ப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன். அப்புறம் கீ ஆடிட் மேட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டேங்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, மைண்டில் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நாட் தட் கிரேட்லி இம்பார்ட்டன்ட், நோ நீட் டு புட் இன் யுவர் மைண்ட் அண்ட் கன்ஃபியூஸ். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோ. என்னது அடிஷனலாக திருப்பி சொல்லுவேன், தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸை கம்யூனிகேட் பண்ணேன், சூப்பர் பாஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட நான் எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸை கம்ப்ளை பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், சூப்பர் பாஸ், முடிஞ்சது. இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட், டோன்ட் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லொகேஷன் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம எல்லாம் படிச்சோம்ல, இது எங்கே நம்ம ஆடிட் ரிப்போர்ட்ல லொகேட் பண்ணணும். இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்னு வித்தின் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் குள்ளே நீ வச்சுக்கலாம், ஆர் எல்ஸ் வித்தின் தி அப்பெண்டிக்ஸ். அப்பெண்டிக்ஸ்னா என்ன தெரியுமா, இப்போ ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு, நீ ஆடிட் ரிப்போர்ட்ல பின்னாடி அடிஷனல் ஷீட் மாதிரி நீ கொடுக்கலாம், அடிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் மாதிரி, அதுலயும் நீ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன் வெப்சைட் ஆஃப் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி, on website of appropriate authority where laws and regulations permit auditors to do so. Here shall be included, shall. So in all aspects you have to include within the auditor's report, within the appendix, on website of the appropriate authority. So that's சொல்லிருக்கான். Other reporting responsibility இங்க சொல்லிருக்கான்னா, இப்போ நீ ஒரு ஆடிட்டரா இருக்க, உன்னோட அத்தாரிட்டி என்னது, டு ரிப்போர்ட் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் நீ இப்போ ஒரு பேங்க்கை வந்து ஆடிட் பண்ணுற, ஆர்பிஐ வந்து உன்ட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறா, நீ பேங்க் ஆடிட் பண்ணும்போது அவங்களோட கோல்டு ரிசர்வை நீ எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆடிட் பண்ணணும், அதுக்கும் நீ வந்து ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மேனேஜ்மெண்ட் ஏதோ சொல்லியிருக்காங்க, ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க, லீகல் ஆர் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட் சொல்லுதுன்னா அதுக்கும் ஒரு செக்ஷன் நீ கொடுக்கணும். அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷால் இன்க்ளூட் ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ். முடிச்சது. இதெல்லாம் பாரு, இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணமான்னு கேட்டா தேவையில்ல, இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இங்கே நீ தெளிவாக கொடுப்பேன், ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட். ஆர்பிஐ, செபி அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வாட் யூ வில் டூ, யூ வில் பி சைனிங் த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், nothing but UDIN nothing but ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிலையபிலிட்டிக்கா. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டரோட சைனை ஃபோர்ஜரி பண்ணிடலாம்ல, ஃப்ராடுத்தனமாக பண்ணிடலாம். ஆனால் யூடின்ங்கிறது நம்ம போர்ட்டல் இருக்கு, நீங்கள் மெம்பர் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ப்ராக்டிஸ் இல்லாட்டி இந்த போர்ட்டலுக்கு ஆக்சஸ் கிடைக்காது, ப்ராக்டிசிங் சிஏவாக இருக்கணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடின் நீங்கள் இப்போ கூட லாகின் பண்ணலாம், உங்கள் மெம்பர்ஷிப் நம்பரை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எதுக்கு சைன் பண்ண போறீங்களோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு டீட்டெயில்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்தா உங்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி கொடுப்பான் இன்ஸ்டிடியூட், அந்த நம்பரை நீ வந்து சைன் பண்ணிட்டு கீழே அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ யாருக்கும் உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல சந்தேகம் இருக்குன்னா அவங்க அந்த யூனிட் போர்ட்டல்ல போய் நீ கொடுத்த நம்பரை வச்சு செக் பண்ணுவாங்க, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இவர் தான் சைன் பண்ணியிருக்காரா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தபடி தான் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்குன்னா பப்ளிக்கு இன்னும் ட்ரஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண, ஏன்னா அவங்களுக்கு அப்போதானே பப்ளிக் நம்ம மேலே ட்ரஸ்ட் வரும். ஏன்னா யார் வேணாலும் ஃபோர்ஜரி ஃப்ராடுத்தனம் பண்ணி சர்க்குலேட் பண்ணிட்டானா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை, ஃப்ராடுத்தனத்தை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் செக்யூரிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் தி ரிலையபிலிட்டிக்கு பேர் தான் யூனிட், நத்திங் பட் யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அது ஒன்லி ப்ராக்டிசிங் CA can generate. There is a portal for it where you can generate and you can also verify it. Okay, so on that aspect நான் சொல்லியிருக்கான். இது MCQல வரும் guys, இது MCQ. Place நீ கொடுத்துருவேன், city where it is signed, not earlier than the date auditors and opinion sufficient appropriate auditor. இங்க பாரு, நீ ஒப்பீனியன் ஃபாலோ எப்போ சார் ஃபார்ம் பண்ணுவேன், எவிடன்ஸ் ஒப்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒப்பீனியன் நீ ஃபார்ம் பண்ணுவேன். ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நீ ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ண முடியுமா? எவிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒப்பீனியனே ஃபாலோ பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட்டே கொடுக்க முடியும். ஸோ அது எவிடன்ஸை ஒப்டெயின் பண்றதுக்கு முன்னாடி ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணக்கூடாது.
சிம்பிள் லாஜிக்காக தான் சொல்றேன். Not earlier than the date an auditor has obtained a financial statement, obtained sufficient appropriate audit evidence, and all the statements, financial statements has been prepared, and those with authority have taken the responsibility for financial statements. இது ஜஸ்ட் தெரியும், சும்மா கவனிச்சுக்கோ. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, ஆடிட் பண்ணணும்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு தேவை. அது யார் ப்ரிப்பேர் பண்ணுறா, மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறா. ஸோ ஆல் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்ட் ஃபஸ்ட்டு. செகண்ட், மேனேஜ்மெண்ட் அது ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கணும். அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கையில் எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும், சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ஒப்டெயின் பண்ணுவேன். அவ்வளோதான். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆடிட் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுல நான் சொன்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வராம போச்சோ, மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலையோ, எவிடன்ஸ் வரலையோ, இதுக்கு முன்னாடி நான் ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ண கூடாது. இந்த 3 கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும். என்ன, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சிருக்கணும், மேனேஜ்மெண்ட் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துருக்கணும், நான் எவிடன்ஸை ஒப்டெயின் பண்ணியிருக்கணும். இந்த 3மே ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒப்பீனியன் நான் கொடுப்பேன். ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணுவேன். முடிச்சு. இதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று கதை அங்கே இங்கே நடந்ததுன்னா நீ ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ண முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் கோர் கான்செப்ட். ஸோ இது நீ தெரிஞ்சுக்கோ. நம்ம மேலே பார்த்துருக்கோம் பார், படிச்சோம்ல, ஜென்ரல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் திருப்பி கொடுத்துருப்போம். அவ்வளோதான். ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க் மீட் த ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆஃப் த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். ஃபினான்ஷியல் மே பி த ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க், கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க். Fair presentation framework. Fair presentation framework requires compliance requirements of framework, acknowledge explicitly or implicitly to achieve fair presentation may be necessary for the management to provide disclosures beyond. Beyond is ரொம்ப important. Disclosures இது general for your understanding, no need to confuse or by heart. AS in schedule 3 balance sheet இத மட்டும் கொடுத்தா போதுங்குது. ஆனா RBI என்ன சொல்றான், எக்ஸ்ட்ராவா நீ இது கொடுங்கறான். சோ இங்க fair presentation framework something but specific purpose framework இங்க நீ நார்மலா இருக்கிறத விட அப்பாற்பட்டு நீ கொடுக்கற. ஏன் கொடுக்கற? ஏனா SEBI RBI சொல்றான் நமக்கு. Just for your understanding, to keep in your mind, disclosure is beyond specifically required and acknowledges explicitly that it may be necessary for the management in extremely rare circumstances to depart from the requirement of the framework to achieve fair presentation of financial framework. Extreme rare situation la normala balance sheet P&L la profit and loss, income and expenditure நீ போடணும் RBI சொல்றான். So in specific rare situation la P&L யூஸ் பண்ணாம income and expenditure நீ யூஸ் பண்ணுவ. Just for your understanding, ஒண்ணும் இல்ல. ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க்னா எல்லாரும் ஒத்துக்க கூடியவை. எக்ஸாம்பிள் ஸ்கெடியூல் 3 பேலன்ஸ் ஷீட், அசெட், லயபிலிட்டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுவே ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க்னா ஒரு கம்ப்ளைன்ஸுக்காக RBI சொல்லியிருக்கான், செபி சொல்லியிருக்காங்கிறதுக்காக யூ ஆர் ஃபார்மிங் இட். ஜஸ்ட் நோ நீட் டு பை ஹார்ட் இட், ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோ. கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஒன்றும் இல்லை, தட்ஸ் நாட் கண்டெயின் ஒன் டூ இல்லாமல். கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க்னா நீ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக மட்டும் கொடுக்குற. பேங்க் உங்ககிட்ட லோன் தரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னோட சேல்ஸ் புக்கை மட்டும் ஆடிட் பண்ணிட்டு வா, சேல்ஸ் புக்கை மட்டும் இப்படி ப்ரெசென்ட் பண்ணி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வர்க்கிங் கேபிட்டல் லோன் எடுக்கிறேன்னு வையன், பேங்க் ஆடிட்லாம் நீ போவ ஆர்டிகல்ஸ் போகும்போது வர்க்கிங் கேபிட்டல் லோன்லாம் நீ எடுக்கும் போது அவன் சொல்லுவான், எனக்கு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. நீங்க எஃப்எம்ல கூட படிச்சிருப்பீங்க, வாட் இஸ் வர்க்கிங் கேபிட்டல், கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ பேங்க்ஸ் என்ன சொல்லுவான், எனக்கு இந்த கரண்ட் அசெட் கரண்ட் லயபிலிட்டியை மட்டும் ஒரு பேஜ்ல போட்டு கொடு கம்ப்ளை பண்றதுக்காக, உன்னோட லோன் ரெக்வயர்மெண்ட்ஸ்க்காக. அது கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஜென்ரலா நீ யூஸ் பண்ண போறது ஜெனரல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க். ஆனா இன்கேஸ் ஆர்பிஐயோ செபியோ பேங்கோ ஏதோ உன்ன ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர்ல ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னா அதுக்கு பேர் ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ as an auditor நீ அதையும் சொல்லணும், இந்த மாதிரி ஆர்பிஐ இந்த மாதிரி சொல்லியிருக்கான், சொன்னபடி இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதையும் நீ தெரிவிப்ப ஆடிட் ரிப்போர்ட்ல. அவ்வளவுதான், இதான் கோர் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் யூடின். சார் யூடின்னா என்ன சார்? இதையும் பை ஹார்ட் பண்ணாத, கேட்கவே மாட்டாங்க. MCQல கேட்போம் யூடின் மேண்டேட்டரியா இல்லையா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், சிஸ்டம் ஜெனரேட்டட் 18 digit alpha numeric unique number. It was noticed that financial documents or certificates attested by third person misrepresenting themselves. ஃப்ராட் பண்றான். fraud பண்றான். themselves as CA members are misleading the authorities and stakeholders. CA having a full time, இங்க பாரு, CA having a full time certificate of practice can register on UDIN portal and generate UDIN by registering the certificate attested by them. Auditor is required to mention the UDIN for each audit report being signed by him. It is required for audit reports and certificates. இன்னைக்குமே ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை நீ சைன் பண்ணுறோன்னா அந்த யூடின் நம்பரை மென்ஷன் பண்ணும். அவ்வளோதான் இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் report prescribed by laws and regulations. So auditors required by laws and regulation to use a specific layout,
wordings or report shall refer to SA only if the report includes at minimum all elements listed below except other information, location of auditor's report, other reporting responsibility. என்னன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் இருக்கான், இன்னும் ஆடிட் பண்ண சொல்கிறான் அப்படின்னா நீ ஆடிட் பண்ணலாம். ஆனா audit has been conducted as per the standards on auditing. நம்ம மேல பார்த்தோம்ல responsibility of an auditor, specific additional responsibility of an auditor. என்ன படிச்சோம்? SA படி ஆடிட் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்னு. நீ அந்த வார்த்தையை நீ கொடுக்க கூடாது. கொடுக்கலாம் எப்போனா all elements listed above at least SA 200 250 இதெல்லாம் கம்ப்ளை பண்ணிருக்க அப்படின்னா கொடுக்கலாம். பட் ஜென்ரலா நீ கொடுக்க கூடாதுங்கறான். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுக்க. ஏன்னா நீ ஃபாரின் கம்பெனி என்டிட்டி பண்ணி SA படி பண்ணிருக்கோம்னா பப்ளிக்கு குழப்பம் வரும்ல. அது ஃபாரின் கம்பெனி, நீ ஆடிட் பண்ணிருக்க, பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்க ரெஃபர் பண்ணாதுங்கறான். இதுவும் just for your understanding, no need to by heart it, just for your understanding to keep in your mind. Okay, the entire SA 700. So SA 700 almost நமக்கு ஒரு 15-16 pages இருக்கும். We have summarized it 7 pages. அதுவும் keywords மட்டும் தான். ஸோ இதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும். ஜஸ்ட் ஃபார் யுவர் குவிக் ரிவிஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா குவிக் ரிவைஸ் பண்ணலாம். டேக்ஸ் ஹார்ட்லி சம் டைம். ஸோ ஓகே, ஸோ SA 700 பை objective of an auditor என்னது சார்? objective of auditor வந்து ஒப்பீனியன் நான் ஃபார்ம் பண்ணோம், அந்த ஒப்பீனியனை ரிப்போர்ட்ல கொடுக்கணும், முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னது சார்? டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன். ஸோ ஃபார்ம் அன் ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் என்னது? he has to obtain a sufficient appropriate audit evidence. obtain பண்ணா மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் செக் பண்ணுவோம். என்னது? அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட். நான் சொல்றேன் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னா WDVST நம்ம படிச்சோம்ல, as a individual or in aggregate or material. அப்புறம் அந்த மேல obtain பண்ண ஆடிட் எவிடன்ஸை evaluate பண்ணுவேன், முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டர் வந்து எப்படி சார் evaluate பண்ணுவாரு? he'll be evaluating the financial statements as per applicable financial reporting framework. management ஓட qualitative aspects அவர் செக் பண்ணுவாரு. qualitative aspect என்ன சார்? management bias, that is your qualitative aspect. so management என்ன பண்ணுவாங்க? number of judgments அவங்க எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ இன்கம் வந்து கம்மி ஆகுதுன்னா ஓகே, அவங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா இன்கம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா அவங்க ரெக்டிஃபை பண்ண மாட்டாங்க. சோ இது ஒப்பீனியன் மாடிஃபைட் கொடுத்துருவேன், முடிஞ்சது. மேனேஜ்மெண்ட் சொல்லி பார்ப்பேன். அதனால நீங்க பாரு, இங்க நீ ஒன்று பண்ற பாரு, இங்க பாரு, இங்க அதான் இங்க பாக்குற பாரு, whether uncorrected misstatements are material individually or in aggregate. ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இது பார்ப்பேன். மேனேஜ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண சொல்றேன், அவன் பண்ணல, அது மிஸ்டேட்மெண்ட். ஆனா நீ பாப்ப அந்த மிஸ்டேட்மெண்ட் சீரியஸா நாட் சீரியஸா. சரி, அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லைன்னா அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருவேன். மேனேஜ்மெண்ட் சொல்லியும் கேட்கலாம், நீ ஆடிட் ரிப்போர்ட்ல கை வச்சிருவேன். மாடிஃபைட் ஒப்பீனியன் நீ கொடுத்துருவேன், முடிஞ்சது. மாடிஃபைடா நாட் சோ குட் ஒப்பீனியன், அது நம்ம படிப்போம். ஒப்பீனியன்ல என்ன வகைகள்? மாடிஃபைட்ல அட்வர்ஸ் ஒப்பீனியன் இருக்கு, குவாலிஃபைட், அது நம்ம படிப்போம். அது நம்ம வில் பி சீயிங் அட்வர்ஸ், டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன், இதெல்லாமே மாடிஃபைட்னா தவறு. அந்த தவறு எவ்வளவு வகையான சீரியஸான தவறுங்கிறத நம்ம கீழே பார்ப்போம். பட் இதை தெரிஞ்சுக்கோ, இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது வந்து வாட் ஆர் த ஸ்பெசிஃபிக் இவாலுவேஷன். அவர் என்ன பண்ணுவார்? ஸ்பெசிஃபிக் இவாலுவேஷன் ஸ்பெசிஃபிக்கா அவர் என்ன பார்ப்பாரு? ஃபர்ஸ்ட் வந்து அடிக்குவேட் டிஸ்க்ளோசர்ஸ் அது தருதா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் டெர்மினாலஜி, கரெக்டான டெர்மினாலஜி அவன் யூஸ் பண்ணியிருக்கானா, அப்புறம் ப்ராப்பரா இட்ஸ் ரெலவெண்ட், ரிலையபிள் அண்ட் கம்பேரபிள், சிக்னிஃபிகன்ட் அக்கௌண்டிங் பாலிசி கொடுத்துருக்கானா. இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்காத, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ரீட் இட் ஒன்ஸ், அவ்வளோதான். இட் பி ஈஸிலி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் ஓவரால் பிரசன்டேஷன் ஸ்ட்ரக்சரை நீ எவாலுவேட் பண்ணுவேன். பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து டைட்டில், அட்ரஸ் இருக்கணும், ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதில் பாலாஜி சொன்ன மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ஸ் நீ இன்க்ளூட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன்ல என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த entity, Tata Motors, and you will say that the financial statements has been audited. அடுத்தது you have to identify the title, which is nothing but your balance sheet and P&L. ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் போதுமா? இல்ல, for which period அப்படிங்கறத சொல்லுவேன், including notes and disclosures ஓட ரெஃபரன்ஸ் நீ கொடுப்ப, கதம், முடிஞ்சது. இதான் எனக்கு ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் unmodified opinion மேலேயே இருக்கு, whether they are fairly presented in all material aspects as per applicable financial reporting framework யூஸ் பண்ணலாம், or else you can present true and fair view as per applicable financial reporting framework, முடிஞ்சு. இது எனக்கு என்ன சார்? unmodified opinion. அப்புறம் basis of opinion என்னது? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சார் தேவை? பேஸே ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் சும்மா கொடுக்க முடியுமா? இல்ல, sufficient and appropriate audit evidence எனக்கு தேவை. எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அப்புறம் பப்ளிக் என்ன சொல்லுவான்? உன்னை எப்படி சார் நம்ப முடியும்? அவன் சொல்லுவான், என்கிட்ட ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இருக்குமா. அப்புறம் பப்ளிக் உங்க என்ன கேட்பான்? நீ தானே சொன்ன இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு, அப்போ நீ என்ன சொல்லுவ? ஐ எம் இண்டிபெண்டன்ட் of an entity அப்படிமே. பப்ளிக் என்ன சொல்லுவான்? நீ இதெல்லாம் ஓகே, ஆனா எனக்கு வேற கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணணும் அப்படிமே. இப்போ நீ என்ன சொல்லுவ? அதான ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், முடிஞ்சு, கதம். சோ இது வந்து பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன்ல வரும். நெக்ஸ்ட் கோயிங் கன்சர்ன் இது நம்ம கீழே படிப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி சார்? மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிபரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் எதுக்கு சார் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிள்?
இன்டர்னல் கண்ட்ரோல். மூணாவது என்ன சார்? கோயிங் கன்சர்ன். முடிஞ்சது. கோயிங் கன்சர்ன் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். இப்போ அதுவே ஊனோ ரிவர்ஸ். நீ என்ன பண்ணுவ? ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நீ என்ன பார்ப்ப? டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மிடில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வாட்? ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் நீ என்ன சர்வ் பண்ணுவ? இன்டர்னல் கண்ட்ரோல். சூப்பர். மூணாவது என்ன சர்வ் பண்ணுவ? கோயிங் கன்சர்ன். அவ்வளவுதான். அப்புறம் பிரசன்டேஷன் ஸ்ட்ரக்சர் ரெலவெண்ட் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். கத்தம் முடிஞ்சது. இப்போ அடுத்து என்னது? ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆடிட் செக்ஷன்ஸ். இது வந்து அடிஷ்னலாக நீ கொடுப்ப. என்ன சார் கொடுப்ப? தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டேன், தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்க்கு எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் நான் இண்டிபெண்டன்ட் கச்சலாம் கொடுத்துட்டேன் அப்படிமா. இது இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ லொகேஷன் எங்கே சார் இருக்கணும்? ஒன்று ஆடிட்டர் ரிப்போர்ட்குள்ளே இருக்கணும், அப்பெண்டிக்ஸில் இருக்கணும், இல்லை வெப்சைட்டில் நீ பப்ளிஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. நெக்ஸ்ட் அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன் கேஸ் ஆர்பிஐ செபி உன்ட்ட சொல்கிறான் இந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட்டை கொடு, இந்த மாதிரி லீகல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட் படி பண்ணா நீ பண்ணலாம், பண்ணிட்டு நீ எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்கணும், அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்புறம் சைன் ஆஃப் அன் ஆடிட்டர். நீ வந்து இது வந்து பர்சனல் நேம், அது நேம் ஆஃப் த ஃபர்ம். இங்க பாரு இது நான் படிக்கும் போது கேட்டான் என்னன்னா சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு. எம்சிக்யூல கேட்டான், உன் பேர் மட்டும் இருந்தா போதுமா, உன் ஃபர்ம் பேர் மட்டும் இருந்தா போதுமா, உன் ஃபர்ம் பேர் அண்ட் உன் பேர் இருக்கணுமா? நீங்க பாரு இங்க பாரு ஆடிட் ரிப்போர்ட் நீ எடுத்தனா என்ன போடுவேன்னா ஃபார் ஜெயராம் அண்ட் அசோசியேட்ஸ் ஜெயராம் லக்ஷ்மன் சைன் பண்ணுவேன். ஃபாருங்கிற வார்த்தை இருக்கும். நீ சோல் ப்ரொப்ரேட்டரா இருந்தாலும் யூ வில் பி ஃபாலோயிங் ஃபார் ஜெயராம் லக்ஷ்மன் அப்படின்னு போட்டு சைன் பண்ணு. ஸோ யூ மஸ்ட் ரெப்ரசென்ட் யுவர் ஃபர்ம் நேம் ஆல்சோ. ஃபார் ஃபர்ம் நேம் நீ போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அண்ட் நல்லா பாரு, அண்ட் in his personal name and name of the firm. So for Jairam and associate Jairam Lakshman sign பண்ணனும். So firm name நீ மென்ஷன் பண்ணனும். firm name மென்ஷன் பண்ணனும். சும்மா உன் பேரை மட்டும் போட முடியாது. நான் படிக்கும்போது கேட்டா திருப்பி கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் நாலேஜ். அப்புறம் அடுத்து டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் என்ன சார் தேவை? சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் obtain பண்றதுக்கு முன்னாடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் financial statements has been prepared and management has accepted its responsibility for preparation of financial statements. இது மூணுல எது ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒப்பீனியனும் கொடுக்க முடியாது, ஒப்பீனியனே கொடுக்க முடியலனா ஆடிட் ரிப்போர்ட்டை நான் சைன் பண்ண முடியாது. கத்தம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னது? ஜெனரல் பர்பஸ் ஃபைனான்ஸ். ஜெனரல் பர்பஸ்னா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியவை. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஸ்கெட்யூல் 3 பேலன்ஸ் ஷீட் P&L. ஃபேர் பிரசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க்னா management which requires disclosures beyond which is necessary because ஏன் RBI சொல்லிருக்கான், செபி சொல்லிருக்கான். அதே மாதிரி கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க்னா பேங்க் ஸ்பெசிஃபிக்கா சொல்றான், மணி லோன் வேணும் அப்படின்னா வர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து யூடினா என்ன சார்? 18 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக். அது எதுக்கு? முன்னொரு காலத்துல நிறைய பேர் ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தான், ஆடிட்டரோட பொய்யான சைனை போட்டு நிறைய பேர் ஃப்ராட் பண்றது காரணம் இன்ஸ்டியூட் ஒரு யூடின்னு கொண்டு வந்தான். அது யாரு சார்? ஃபுல் டைம் பிராக்டிசிங் சிஎஸ் ஒன்லி கேன் அப்ளை. பார்ட் டைம் பிராக்டிசிங் இருக்கு, ஃபுல் டைம் இருக்கு. பார்ட் டைம் பிராக்டிஸ் பண்ணாலும் உன்னால யூடின் obtain பண்ண முடியாது. You must be a full time practicing chartered accountant. He can apply for UDIN. UDIN ஒரு நம்பர் மாதிரி கொடுப்பான். It is to increase the authenticity of the document and to restore the trust in the public's mind. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் பிரிஸ்கிரைப் பை லாஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இன் கேஸ் வந்து வேற லாஸ் ரெகுலேஷன் கொடுக்குறான், வேற ஆடிட் பண்ணலாம். ஆனா நீ எஸ்ஏவோட ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. எப்போ நீ கொடுக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எஸ்ஏ சொன்னபடி ரூல்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். திஸ் இஸ் ஆல்சோ நாட் தட் கிரேட்லி இம்பார்ட்டன்ட். சொன்னதை மட்டும் நீ ஹைலைட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் எஸ்ஏ 700. So next we'll come with essay. சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட்? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, எப்போ சாப்பிட்டீங்க? இப்போ ரீசெண்டா லஞ்ச் பிரேக் எப்போ வேணுங்கிறது கேட்கறதுக்காக கேட்குறேன். 1 மேல ஓகே இல்ல? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து 701. essay 701 இது வந்து கீ ஆடிட் மேட்டர் சார். கீ ஆடிட்னா என்ன சார்? இப்போ நீ பாரு, ஒரு ஆடிட்டரை எதுக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க? ஒரு பப்ளிக்னால அவ்வளோ இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியாது, அதனால ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆடிட்டர் செக் பண்ணி சொல்லுவாரு. பப்ளிக் இன்னும் சோம்பேறித்தனம் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஆடிட்டர் போட்டு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு? அவர் பப்ளிக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அவரு கீயா இந்த மேட்டரை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்மரி மாதிரி கொடுப்பாரு. அதுதான் கீ ஆடிட் மேட்டர்ஸ். ஸோ எப்படி நம்ம ஒரு காலத்துல கடைக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ ஸ்விக்கி வந்துச்சு, பிளிங்கிட் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு காலத்துல ஆடிட் ரிப்போர்ட்டை கீ ஆடிட்டே இல்லை, ஒரு ரிப்போர்ட்டை நம்ம கொடுப்போம். பப்ளிக் அதை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இன்னும் அதை சமரைஸ் பண்ணி கீ ஆடிட் மேட்டர்ஸ்னு ஒன்று கொடுத்தோம். கீ ஆடிட் மேட்டர்ஸ் நத்திங் பட் ஆஸ் அன் ஆடிட்டரா நீ ஆடிட் பண்ணும்போது உனக்கு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டா பட்டிருக்கு அப்படின்னா அந்த இம்பார்ட்டண்டா பட்ட விஷயங்களை நீ கீ ஆடிட் மேட்டர்ஸ்ங்கிற ஒரு பேராகிராஃப்ல கொடுப்ப. கதை முடிஞ்சு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான்? Key audit matters are those, okay, in auditors judgments whereof
most significance of current period. They are selected from matters communicated with those charge accounts. Nothing but your audit report. ஏன்னா report நம்ம யாருக்கு கொடுக்கணும்? To the management of those charge accountants. But your audit report. Those charge accountants communication லியும் நீ key audit matters derive பண்ணலாம். இல்ல audit report லியும் you can derive it. Nothing but your financial statements. Purpose of key audit matters to assist the user in understanding matters that were of more significance, to enhance the communicative value of the report by providing greater transparency about the audit. ஒன்றும் இல்லை, சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் நீ கொடுக்குற, அதனால பப்ளிக்கு தெரியும் எந்த மேட்டர்ஸ்லாம் சீரியஸாக இருக்கு அப்படின்னு. SA 705 prohibits auditor from communicating KM and auditor disclaims an opinion under important பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே படிப்போம் நம்ம adverse opinion and disclaimer of opinion இல்லைன்னு. disclaimer of opinionனா உனக்கு எவிடன்ஸே ஒப்டைன் பண்ண முடியல, அதனால நீ ஒப்பீனியன் டிஸ்க்ளைம் பண்ணிடுவ. இது எப்போ நடக்கும்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து நீ சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்க, மேனேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் கொடுத்தாதானே அதானே எனக்கு எவிடன்ஸ், அதை வச்சு தான் ஒப்பீனியன் நான் ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ ஒப்பீனியன் டிஸ்க்ளைம் பண்ணலாம். டிஸ்க்ளைம்னா அதை ஸ்கிராப் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஆடிட்டே பண்ண முடியாது பாஸ் அப்படின்ட்டு, கையில் நீ கையை தலையை வச்சு ஆடிட்டே பண்ண முடியாதுன்ட்டு, பண்ணவே முடியாதுன்னு நீ சொல்லிட்ட, பண்ணவே முடியாத ஆடிட்லேருந்து எப்படி கீ ஆடிட் மேட்டர்ஸ் கொடுப்பேன்? MCQல கேட்கலாம். MCQ நாம் என்ன கேட்கலாம்னா, you are the auditor of the company, you are provided a disclaimer of opinion, you have identified that there are significant matters in the financial statements where one debtor became a bad debt அப்படின்னு. நீ என்ன நினைப்ப? significant matter became a bad debt during the audit போடு, you can provide a key audit matters. இல்ல ஏன்னா நீ opinion disclaim பண்ணிருக்க. when you disclaim an opinion, SA 705 will not apply. You cannot give a key audit matter. Disclaimனா கையை தலையில வச்சுட்ட, பண்ணவே முடியாது பாஸ், எவிடன்ஸே ஒப்டைன் பண்ண முடியல, அட்வர்ஸாக இருக்குது, எதுவுமே முடியல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரிப்போர்ட் எதுவுமே தரல, கையில் தலையில் வச்சுட்டேன். ஸோ கையை தலையில் வச்சதுக்கப்புறம் உனக்கு எப்படி சார் நீ வந்து கீ ஆடிட் மேட்டர்ஸ் கொடுக்க முடியும்? ஆடிட்டே உன்னால் பண்ண முடியாததுக்கான தான் நீ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால whenever there is a disclaimer of opinion, you cannot provide a key audit matters. அதை மட்டும் தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்கோப். Communication of key audit matters report is not a substitute for disclosures in financial statements as per applicable financial reporting framework. Substitute as disclosing as per SA 570 is going concern. Substitute for expressing a modified opinion, separate opinion, individual matters. ஒன்றும் இல்லை, இப்போ key audit matters கொடுத்துட்ட அப்படின்னா ஆடிட்டர் வந்து தப்பிச்சுக்க முடியாது, அது வந்து எக்ஸ்ட்ராவா சமரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீ கீ ஆடிட் மேட்டர்ஸ் கொடுத்துட்ட, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டிஸ்க்ளோசர்ஸ் தேவையில்லை அப்படிலாம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆடிட் நீ பண்ணி தான் ஆகணும், தெளிவா நீ பண்ணணும். கீ ஆடிட் மேட்டர்ஸ் அடிஷ்னலா ஒன்று. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நீ கீ ஆடிட் மேட்டர்ஸ்ல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல நீ கொடுக்கணும் எந்த வகையான டெப்ரிசியேஷன் நீ ஃபாலோ பண்ணியிருக்க அப்படின்னு, WDVயா SLMா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல நீ கொடுக்கணும். நீ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல அதை செக் பண்ணல ஆஸ் அன் ஆடிட்டரா, நீ கொடுக்கல. ஆனால் கீ ஆடிட் மேட்டர்ஸ்ல நீ கொடுத்துருக்க, ஃபியூச்சர்ல உன் மேல ஒரு கேஸ் வருது, நீ சொல்லி தப்பிக்க முடியாது. ஸோ கீ ஆடிட் மேட்டர்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருக்கலாம்ல பப்ளிக், நோட்ஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு என் மேல கேஸ் போடுறேன்? அது முடியாது. தெளிவா நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டிஸ்க்ளோசர்ஸ் தெளிவா இருக்கா, நோட்ஸ் நீ இங்க இருக்கும் பாரு, ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளோசர் தெளிவா இருக்கா நீ பார்க்கணும். அதே மாதிரி ப்ராப்பரா SA 570 கோயிங் கன்சர்ன் படி ரிப்போர்ட் பண்ணிருக்கியா இல்லையான்னு பார்க்கணும். அப்புறம் ஒப்பீனியன் இண்டிவிஜுவல் கரெக்டாக இருக்கியான்னு பார்க்கணும். அப்புறம் சப்ஸ்டியூட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் மாடிஃபைட் ஒப்பீனியன். இது என்ன நடக்கும் தெரியுமா? சில ஆடிட்டர் ஒரு காலத்துல என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, நீ அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் நீ கொடுத்துருவ, சரியா? ஆனா கீ ஆடிட் மேட்டர்ஸ்ல என்ன சொல்லுவேன்னா, இந்த கம்பெனி வந்து சில ஃப்ராட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, இந்த ஃப்ராடோட அமௌண்ட் வந்து 1 கோடி, இந்த கொடுத்த ஒப்பீனியன் அன்மாடிஃபைடு. கீ ஆடிட் மேட்டர்ஸ்ல நீ சொல்லுவ, பப்ளிக் சொல்லுவ, இந்த மாதிரி பப்ளிக் இவன் ஃப்ராடு பண்ணியிருக்கான், ஆனா கொடுத்த ஒப்பீனியன் அன்மாடிஃபைடு. அது எப்படிரா? ஃப்ராடுன்றதா நீ மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே ஃப்ராடு. ஸோ இந்த மாதிரி நீ வந்து டிப்ளமேட்டிக்கா இருக்க முடியாது. கீ ஆடிட் மேட்டர் முடிஞ்சு போன விஷயத்துல இம்பார்ட்டண்டா இருக்கிற இதை சொல்லணும். நீ கொடுத்தது அன்மாடிஃபைடு, கீ ஆடிட் மேட்டர்ஸ்ல ஃப்ராடுங்கிற, ஃப்ராடுன்றதா நீ மாடிஃபைட் தானே கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி பப்ளிக்கு குழப்பக்கூடாது. ஃப்ராடுன்றதா ஃப்ராடுன்னு கூட, மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடு, கீ ஆடிட் மேட்டர்ஸ்ல ஃப்ராடுன்னு கொடு. ஜஸ்ட் பிகாஸ் கீ ஆடிட் மேட்டர்ஸ்ங்கிற ஒரு பார்ட் இருக்குன்னு சொல்லி அதுல ஒன்று சொல்லி நீ கொடுக்குற ஒப்பீனியன்ல வேற ஒன்று கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் யுவர் மாடிஃபைட் ஒப்பீனியன். இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, பட் இட்ஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட். மாடிஃபைட்னா அன்மாடிஃபைட்னா சூப்பர், மாடிஃபைட்னா சூப்பர் இல்ல. மாடிஃபைட்ல 2 பிரியும், அட்வர்ஸ், டிஸ்க்ளைம். டிஸ்க்ளைம் இப்போ உனக்கே புரிஞ்சிருக்கும், கையை தலையில வச்சுட்டு ஆடிட் பண்ண முடியாது, எவிடன்ஸுக்கு தரல, மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷனும் தரல அப்படின்னு. அட்வர்ஸ் நம்ம படிப்போம். ஸோ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் நாட், கீ ஆடிட் மேட்டர்ஸ் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் யுவர் மாடிஃபைட் ஒப்பீனியன்.
மாடிஃபைட் ஒப்பீனியன் அது கொடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் இங்கே கொடுத்துட்டேன்னு சொல்லி இதை தப்பிக்க முடியாது. யூ cannot escape from the loop. அது நீ தெரிஞ்சுக்கோ. So it is not a substitute for disclosures. It's not a substitute as per going இது கூட நீ படிச்சுக்க வேணாம், பட் இது தெரிஞ்சுக்கோ. It's not a substitute for disclosures. It's not a substitute for expressing a modified opinion, and it is not a substitute for opinion on the individual matters. அப்புறம் communicating key audit matters. Okay, so introductory language எப்படி இருக்குன்னா, key audit matters are those matters which are of most significance in audit of current period. As an auditor உனக்கு எது most significant தெரிஞ்சிருக்கோ அதான் key audit matters. These matters were addressed in the context of audit and does not provide separate opinion on these matters. இங்க பாரு, இது உனக்கு ஆடிட் பண்ணும்போது அந்த ஆடிட்டோட கண்டெக்ஸ்ட்ல இது இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருக்கு. இதுக்காக நீ ஒப்பீனியன்லாம் கொடுக்க போறது இல்ல. ஏன்னா ஏற்கனவே ஆடிட் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போன விஷயத்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒப்பீனியன் கொடுக்குற. அந்த கொடுத்த ஒப்பீனியனே திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ற. அந்த போஸ்ட்மார்ட்டம் இன்னொரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு பேர் தான் கீ ஆடிட் மேட்டர். இப்போ போஸ்ட்மார்ட்டத்துல இல்லாத ஒன்ன நீ கீ ஆடிட் மேட்டர்ஸ்ல காமிக்க முடியுமா? ஏன்னா கீ ஆடிட் மேட்டரே ஒப்பீனியனோட போஸ்ட்மார்ட்டத்திலே இல்லாத இன்னொரு போஸ்ட்மார்ட்டத்தை காமிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதான் இங்க சொல்றான். So you cannot, these matters are addressed in context of audit. It does not provide separate opinion on this matter. So அது நீ தெரிஞ்சுக்கோ. That is for your understanding. Next one, the determining key audit matters. Okay, auditors shall determine the key audit matters from matters communicated with those charged with governance, considering the effect on audit of significant events or transaction, significant auditors judgments, area of higher risk of material misstatements. என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ஆடிட்டர் கீ ஆடிட் மேட்டர்ஸை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவார் அப்படின்னு கேட்டான்னு வையேன். How will you determine the key audit matters? So you will be determining the key audit matters from the information communicated with those charged with governance. Nothing but your audit report. அதுலயும் நீ பாப்ப அந்த key audit matters ஓட effect on audit of நீ அது வந்து significant event transaction நீ first evaluate பண்ணுவ. Second வந்து நீ வந்து மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கான்னு பாப்ப. ஏரியா ஆஃப் ஹையர் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட். நான் உனக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுறேன். ஸோ கீ ஆடிட் ரொம்ப நீ குழப்பிக்க வேணாம். டிஎன்டினா டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஹவு கேஎம் இஸ் டிட்டர்மைன் பேஸ்ட் ஆன் த சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு வந்தாலே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும். transaction irundale, there will be, whenever there is a transaction involved, there is a risk that it might be materially misstated. So based on transactions and events, transaction events is based on significant risk of material misstatement, and based on auditor's judgment on management judgment. முடிஞ்சது. இதான் keyword. இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. How a KM is determined, the key audit matters is determined based on the significant transactions and events. Transaction events irundale enna irukum, possibility of risk of material misstatement, and the auditor's judgments on management judgments of accounting policy or any transactions are nee eduthikalam. But idan keyword enna sir, first vandu significant transaction events nu vandale risk of material misstatement, auditor's judgment on management judgments. khatam. Idan core logic. ஸோ கீ ஆடிட் மேட்டர்ஸ் சும்மா நீ அப்படியே டிசைட் பண்ண முடியாது. டிசைட் பண்ணும்போது நீ பார்க்கணும். ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பெட்டித்தனமான விஷயம். அதை போய் நான் கீ ஆடிட் மேட்டர்ஸில் போட்டு பப்ளிக்கு அதெல்லாம் தேவையா? அவனே டைம் இல்லைன்னு சொல்லி தான் கீ ஆடிட் மேட்டர்ஸை படிக்கிறான். அதுலேயும் நீ ஒரு 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 சப்ப மேட்டரை போய் நீ கொடுக்க முடியாது. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும். அதில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறது நீ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். மேனேஜ்மெண்ட் ஆடிட்டர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை கருதி நீ கீ ஆடிட் மேட்டர்ஸை கொடுக்கணும். கான்செப்ட் தான், கோர் கான்செப்ட் தான். இதை நீ தெரிஞ்சுக்கோ. இது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். இப்போ நீ வந்து ரிவிஷனை மட்டும் விட்டுறாது தயவு செஞ்சு. ஒரு 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 5 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுனால மைண்ட்லேருந்து போயிடும். 5 நாளுக்கு அப்புறம் போயிடும். ஸோ அதை மட்டும் நீ ரிப்பீட்டடாக வச்சுக்கோ. ஸோ அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வாண்டட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து
if there is if there is no KAM, report must have the paragraph mentioning that there are no KAM. Key audit matters para illa அப்படினா key audit matters இல்லன்னு சொல்லு முடிஞ்சது. There is no KM. Except for the matters described in basis of qualified opinion or material uncertainty relating going concern, we have determined that there are no KM to communicate in the example. Example of the framing. Sentence எப்படி frame பண்ணோம் அப்படிங்கிறது. This is your essay. This is essay 705, which is your modification of opinion. இங்க key audit matters நம்ம படிச்சிருக்கோம். Let's quickly revise this. Essay 701, which is communication of key audit matters. Sir, what do you mean by key audit matters? That in auditor's judgment is of significant in nature while you are doing the current audit. In the significance, sir, those matters which are communicated with those charges, nothing but your auditor's report. Next is the purpose of KM. KM enna sir? KM vandale significant na to help the users to understand the significant matters and to enhance the communicative value. Communicative value na அந்த யூசருக்கு வந்து தெரியும் இது என்னது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து essay, இது ரொம்ப important. நீ disclaimer of opinion கொடுத்த அப்படினா can you give key audit matters? சொல்லு. No. ஆனா அதுவே இப்போ unmodified opinion கொடுத்தா நீ key audit matters கொடுக்கலாமா? Yes. Adverse opinion கொடுத்தா key audit matters கொடுக்கலாமா? Okay. Disclaimer of opinion கொடுத்தா key audit matters கொடுக்கலாமா? No. Perfect. Yeah. Super. Next is scope. Scope எங்க சார்? Communicating of key audit matters is not a substitute for disclosures. Disclosure ku substitute illa. Reporting as per SA 570 going concern illa, and opinion on individual matters, just for your understanding. Or it is not a substitute for modified opinion. நீ வந்து modified opinion கொடுத்திருக்க fraud இருக்குன்னு சொல்ற, ஆனா unmodified கொடுத்திருக்க, ஆனா key audit mattersல fraud இருக்குன்னு கொடுத்திருக்க. இந்த மாதிரி மக்களை குழப்பிட்டு இருக்க கூடாது. fraud இருக்கு அப்படினா modified opinion நீ கொடு. It is not a substitute for expressing a modified opinion. Okay. அப்புறம் communication of key audit matters. Communication எப்படி சார் பண்ணுவ? Introductory language எப்படி இருக்கணும்னா இதெல்லாம் those are of significant in nature while auditing the current period audit financial statements, and இது வந்து separate opinion கொடுக்காது. ஏன்னா இதுவே postmortem. Financial audit report is a postmortem of financial statements. Key audit matters is a postmortem of auditor's opinion. So postmortemத்துக்கே இன்னொரு postmortemத்துக்கு opinion கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. It doesn't provide a separate opinion. Next is determination of key audit matters. எப்படி சார் determine பண்ணுவ? Based on the significant transaction events. Transaction events இருந்தாலே risk of material misstatement and auditor's judgment on management judgment. முடிஞ்சு கதம். So இங்க wordings except for the matters prescribed in adverse opinion, material uncertainty, we have determined that there are no key audit matters to communicate. இங்க ஒரு language. So இதுதான் இதோட core logic. Okay. So next வந்து நம்ம modification. வா இது important. மேல படிச்சோம்ல unmodified opinion இருக்கிறதுலே சூப்பரான opinion. அடுத்தது modification of opinion. இதுல தான் வரும். disclaimerனா கை எடுத்து தலையில வச்சிட்டு ஒண்ணும் பண்ண முடியல. adverse இதெல்லாம் நம்ம இங்க படிப்போம். adverseனா என்னது? disclaimer of opinion. இது வந்து MCQ ல தான் அவன் கேக்குறான். descriptive தொடறதே இல்ல. SA 705 is not even asked in your descriptive paper. So SA 709 sir, it is for your opinion. SA 702 is for key audit matters. SA 705 deals with your modification of opinion. So என்ன சொல்லிருக்கானா unmodified na the financial statements are free from material misstatement, prepared in all aspects as per applicable financial reporting framework or as per true and fair view. இங்க பாரு இது அப்படியே opposite. Auditor concludes that the financial statements are not free from material misstatement. Auditor is unable to obtain sufficient appropriate audit evidence to conclude the financial statements are free from material misstatement. இங்க பாரு ஒன்னு நீ conclude பண்ணிட்ட இல்ல உன்னால கன்க்ளூட் பண்ண முடியல. இங்கே உனக்கு புரிஞ்சிருக்கும். இங்க பாரு கன்க்ளூட் பண்ணிட்ட அப்படின்னா அது மோஸ்டா அட்வர்ஸா இருக்கும். கன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னா அது டிஸ்க்ளைமரா இருக்கும். உனக்கே லாஜிக் புரியும். ஆட்டோமேட்டிக்கா will be understand. Deciding which type of modification opinion depends upon the nature of matters giving the rise to modification, auditor's judgment about the pervasiveness. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிப்போம். ஸோ ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் பர்வேசிவ். சார் பர்வேசிவ்னா என்ன சார்? பர்வேசிவ்னா என்ன? The term used to describe the effect of financial statements of misstatement or possible effect on financial statements of misstatement that are undetected due to the inability to obtain sufficient appropriate audit evidence. Pervasive effect of financial statements are those that auditor's judgments are not confined
confined to specific accounts of financial statements? If so confined, represents a substantial portion for disclosures are fundamental users understanding of financial statements. இங்க பாரு பரவேசு ரொம்ப சிம்பிள். ஒரு கிளாஸ்ல வந்து வாட்டர் போட்டிருக்க, வாட்டர் விட்டுருக்க, ஒரு குட்டி டிராப் ஆஃப் இங்க டிராப் பண்ற அப்படின்னா அந்த வாட்டர் ஃபுல்லா ப்ளூ ஆயிடும். ஸோ ஒரு சின்ன மேட்டருங்கிறது அந்த ப்ளூ இங்க் மாதிரி. இங்க டிராப் பண்ற வாட்டர் ஃபுல்லா ப்ளூ ஆயிருச்சு. அந்த இங்க டிராப் பண்ணி ஃபுல் வாட்டரும் ப்ளூ ஆகுது பார்த்தியா, அதான் பரவேசு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று தப்பா இருக்கிற காரணம், ஒன்று தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் தப்பா இருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேற, நீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல காமிக்கிற ஸ்டேட்மெண்ட் வேற. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே தப்பா இருக்குன்னா என்டையர் சேல்ஸ் தப்பா இருக்கும், டெட்டாஸ் தப்பா இருக்கும். அது தப்பா இருக்கிற காரணம், சேல்ஸ் தப்பா இருந்தா ப்ராஃபிட் தப்பா இருக்கும், ப்ராஃபிட் தப்பா இருந்தா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தப்பா இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தப்பா இருந்ததுன்னா கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே தப்பா இருக்கும். புரிஞ்சுதா? இதான் பரவேசு. இங்க் மாதிரி டிராப் ஃபுல்லா. ஆனா அதுவே அசெட். ஒரு ஃபர்னிச்சர்ல வந்து நான் டெப்ரிசியேஷன் கரெக்டா பண்ணல, இந்த வருஷம் கரெக்டா பண்ணல, அடுத்த வருஷம் நான் கரெக்டா பண்ணிடுவேன், ப்ரையார் பீரியட் ஐட்டமா காமிப்பேன். இது பரவேசுவான்னு கேட்டா இல்ல. டெப்ரிசியேஷன் இஸ் இம்மெட்டீரியல். ஸோ இது பரவேசுவா இல்லையாங்கிறது ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் அவர் யூஸ் பண்ணுவார். பட் பரவேசுவோ டெஃபினேஷன் புரிஞ்சுதா? பரவேசுன்னு வந்தாலே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல ஒரு ப்ளூ இங்க் ஃபில்லர்லேருந்து எடுத்து அங்கே ட்ராப் பண்றேன். உள்ள அப்படியே ஒரு மாதிரி வால்கனோ மாதிரி போய் ஃபுல் வாட்டரும் எனக்கு அப்படியே ப்ளூவா தெரியும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பேங்க் பேலன்ஸ் இங்க் மாதிரி தப்பா இருக்கிற காரணம் என்னோட சேல்ஸ் தப்பா இருந்திருக்கலாம், டெட்டார்ஸ் கலெக்ஷன் தப்பா இருந்திருக்கலாம், P&L சேல்ஸ் தப்பா இருந்தா ப்ராஃபிட் தப்பா இருந்திருக்கலாம், ப்ராஃபிட் தப்பா இருக்கான ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தப்பா இருந்திருக்கலாம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டே தப்பா இருந்திருக்கலாம். இதான் பர்வேசுவா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நான் அது அட்வர்ஸா டிஸ்க்ளைமரான்னு சொல்லுவேன். That is called your definition of your pervasive. Types of modification. இங்க வா, நல்லா பாரு. when pervasive definition புரிஞ்சதுல, தெளிவா புரிஞ்சதுல, இங்க பாரு. இப்போ qualified opinion என்னன்னு பார்ப்போம். when auditor obtains a sufficient appropriate audit evidence to conclude that the material misstatements are material. பாரு, material, ஆமா தவறுகள் இருக்கு, but not pervasive. புரிஞ்சுதா? பட் நாட் பர்வேசிவ். இல்லாட்டி the auditor is unable to obtain a sufficient appropriate audit evidence, but he concludes that possible effect of financial misstatements could be material but not pervasive. ஒன்னு மிஸ்டேட்மெண்ட் இருக்கு ஆனா பர்வேசிவா இல்ல, என்னால எவிடன்ஸ் ஒப்டெயின் பண்ண முடியல ஆனா பர்வேசிவா இல்ல. ஸோ தம் ரூல் என்னது, நல்லா பார்த்துக்கோ. பர்வேசிவா இல்ல அப்படின்னா யூ கேன் கிவ் அ குவாலிஃபைட் ஒப்பீனியன். பர்வேசிவா இருந்தது அப்படின்னா நம்ம கீழே படிப்போம். வா, நெக்ஸ்ட் அட்வர்ஸ் ஒப்பீனியன். Auditor shall express adverse opinion when he obtains a sufficient appropriate audit evidence and concludes that the financial statements are both material and pervasive. நல்லா பாரு. நம்ம படிப்போம். Disclaimer of opinion. Auditor shall disclaim an opinion when he is unable to obtain a sufficient appropriate audit evidence and are both material and pervasive. தெளிவா நம்ம ஒரு கிராஃப் போடுவோம், சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இது பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட். நீ ஒரு ஆடிட்டரா போறேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? நல்லா பாரு, எப்படி நம்ம டிஸ்டிங் பண்ணலாம்னா, ஒரே செகண்ட். ஒரு இங்க கொடுத்துருக்கேன் பாரு. நல்லா பாரு. Financial statements are misstated. தவறு. It is material. Misstatement is material. Material is significant. ஆமா, தவறு இருக்கு.
ஆனா பர்வேசிவ் இல்ல, எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகல. கொரோனா இங்க் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னா யூ வில் பி கிவிங் குவாலிஃபைடு. சரியா? பாரு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் மிஸ்டேக்கிங். எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. யூ ஹவ் காட் யுவர் எவிடன்ஸ். Based on your evidence, you are concluding that the financial statements are materially misstated. Materially misstated. But it is not pervasive. It is not pervasive அப்படின்னா qualified opinion. Okay? Financial statements எல்லாமே இருக்கு, evidence எல்லாமே இருக்கு, it is material and pervasive அப்படின்னா அது adverse. Pervasive spreading capacity. Ink. சரியா? நெக்ஸ்ட் பாரு, inability to obtain financial statements. உன்னால எவிடன்ஸ் obtain பண்ண முடியல. எவிடன்ஸ் obtain பண்ண முடியல. obtain பண்ண முடியாத காரணம் அந்த விஷயம் வந்து it is material but not pervasive. material but not pervasive அப்படின்னா qualified. obtain பண்ண முடியல, தலையில கை வச்சிட்ட, it is material and pervasive னா disclaimer. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த மறந்துடாத. என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, ஐ எம் இவாலுவேட்டிங் இட். இவாலுவேட் பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தவறு இருக்கு. இட் இஸ் மெட்டீரியல், ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனா பர்வேசிவ் இல்ல. இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் மாதிரி ரொம்ப இம்பாக்ட் அவ்வளோ இல்ல. மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா ஐ வில் கிவ் குவாலிஃபைட் ஒப்பீனியன். எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறேன், தெரியுது, இட் இஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ். மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்லயாச்சும் எவிடன்ஸ் இருக்கு, அதை இவாலுவேட் பண்ணி நான் ஒரு கன்க்ளூஷன் டிராப் பண்றேன். செகண்ட் கேஸ்ல எவிடன்ஸே இல்ல பாஸ், எவிடன்ஸே இல்ல, எவிடன்ஸே இல்ல, எவிடன்ஸே இல்ல. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, இந்த லாயர் இப்போ கோர்ட்ல ஒரு கம்பெனி வந்து கேஸுக்கு போறாங்க. இந்த கம்பெனிட்ட கேட்கறேன், இந்த மாதிரி உன்னோட லாயர் ஃபீஸ் நீ கொடுத்துருக்கல, லாயருக்கெல்லாம் வந்து காசு கொடுத்துருக்கல, அதோட புக்ஸ் எல்லாம் எனக்கு காமி, லாயரை பத்திலாம் காமி. அவன் தரமாட்டேங்கிறான். ஆனா உனக்கு தெரியுது, இங்க பாரு, லாயருக்கு எப்போ போவாங்க ஒரு கம்பெனி, கோர்ட்ல ஏதோ கேஸ் போதான் போவாங்க. இங்க அந்த என்டிட்டி வந்து தரமாட்டேங்கிறான், லாயரோட கேஸ் புக்கை நான் உனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இங்க என்ன நடக்குது, அவன் எவிடன்ஸ் தரல. சரியா? லாயர் விஷயம் வந்தாலே ஏதோ பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு அர்த்தம், இட் இஸ் பர்வேசிவ். ஸோ இங்க எவிடன்ஸே இல்லை, இட் இஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். புரிஞ்சுதா? ஆனா அதுவே லாயர்ல ஒரு சின்ன ஒரு கம்பெனியோட வெஹிக்கிள் வந்து டிராஃபிக் சலான்ல சிக்கி இருக்கு, குட்டியா உனக்கு தோணுது, ஏன்னா லாயர் ஃபீஸ் ஒரு 100 ரூபா அப்படின்னு உனக்கு தெரியுது, இது மெட்டீரியல் ஆனா பர்வேசிவ் இல்லை, ஆனா கம்பெனி எனக்கு டீடைல்ஸ் தர மாட்டேங்கிறான். மெட்டீரியல் 100 ரூபாங்க, ஆமா மெட்டீரியல், ஆனா ரொம்ப லெவலுக்கு இம்பாக்ட் இல்லை. ஸோ மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் அப்படின்னா குவாலிஃபைட். திருப்பி நான் சொல்றேன், எவிடன்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறேன், இட் இஸ் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா குவாலிஃபைட். எவிடன்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நான் பார்க்குறேன், மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் அண்ட் இட் இஸ் a disclaimer opinion. எவிடன்ஸே இல்ல, எவிடன்ஸே இல்ல, ஆனா எனக்கு தெரியுது இட் இஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் அப்படின்னா டிஸ்க்ளைமர். எவிடன்ஸ் இருக்கு, ஆனா எனக்கு தெரியுது அந்த லெவலுக்கு பர்வேசிவ் இல்லைன்னா குவாலிஃபைட். புரிஞ்சுதா? கோர் கான்செப்ட் இதான், கோர் ஹார்ட் ஆஃப் த டாபிக். சுத்தி 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 தான் எக்ஸாம்பிள் இதே தான் வரும், கட்ட கட்டக்கடன் கேட்பான். எம்சிக்கு சொல்லையா நீ வாங்கிட்டு போகலாம், 6 மார்க் வாங்கலாம், ஆவரேஜா கேட்கலாம். சொல்லையா சொல்றேன், 6 மார்க்ஸ் ஆவரேஜ் ஆஸ்கிங் ஃபார் மெசேஜ் 0.5. 6 மார்க் சும்மா ஜோக்கா, ஈஸியா நீ வாங்கலாம். எத்திக்ஸ்லேருந்து 4 மார்க் கேட்பான், 6 + 4 10, தெரிஞ்சே 10 மார்க். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்லேருந்து 2 4 14 மார்க், 14 மார்க்ஸ். 14 மார்க்ஸ் சொல்ல நீ ஃப்ளூக்லேயே அடிக்கிற வை, நீ ஒரு 14 மார்க் 7 மார்க் வாங்குற, ஒரு 6 மார்க் வாங்குற, 20 மார்க். 20 மார்க் எம்சிக்யூ, டிஸ்கிரிப்டிவ்ல நீ பாக்கி 20 வாங்கணும் பாஸ் ஆகிறதுக்கு. உன் நேரம் நல்லா இருக்கு, பாக்க எம்சிக்யூலாம் படிக்கிற, 24 26 வாங்குற, டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு எவ்வளோ ஒரு 24 வாங்குற, ஈஸியாக நீ வாங்கிடலாம் 50. அங்கே இங்கே 5 5 10னா 60. ஸோ இது அந்த லெவலுக்கு தான் உனக்கு கேட்குறேன், நீ எதை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது உனக்கு புரியணும். உட்காந்து நம்ம பயாட் பண்ண மாதிரி மெட்டீரியல் பர்வேசிவ் குவாலிஃபைட் ஒப்பீனியன் தேவையில்லை. இப்போவே உனக்கு புரிஞ்சுது. இப்போ நீ வந்தாலே உனக்கு ஞாபகம் வரும், ஆமா எவிடன்ஸ் இருக்கு பார்க்குறேன், மெட்டீரியல் பர்வேசிவ் டிஸ்க்ளைமர், எவிடன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், மெட்டீரியல் பர்வேசிவ் இல்லை குவாலிஃபைடு, எவிடன்ஸே இல்லை ஆனால் மெட்டீரியல் பர்வேசிவ் டிஸ்க்ளைமர், எவிடன்ஸே இல்லை மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் குவாலிஃபைடு. புரிஞ்சுதா? ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதை நீ இது தெரிஞ்சாலே ஹாஃப் முடிஞ்சு, டாபிக் உனக்கு முடிஞ்சு. இதுதான் ஹார்ட். நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி ஹார்ட்னு பார்த்தியா, எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும், அதே மாதிரி இதுவும் இது ஹார்ட். பர்வேஸும் நீ மறக்கவே மாட்டேன் இனிமேல். இங்கு ட்ராப்பு ஸ்ப்ரெட்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு சின்ன இம்பாக்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே புரட்டி போடுற லெவலுக்கு இருக்குன்னா அது பர்வேஸ். புரட்டி போடுற லெவலுக்கு இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் பர்வேஸ். இதான் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி, நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அது ஆஸ் அன் ஆடிட்டரா தெரிஞ்சுக்கோ. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது,
inability to obtain inability to obtain sufficient appropriate audit evidence due to management imposed limitation after the auditors accepted the engagement. இங்க பாரு, இன்னைக்குமே ஒரு தம் ரூல் புரிஞ்சுக்கோ. நம்ம ஆஸ் அன் ஆடிட்டரா எவனோ ஒருத்த இன்ஃபர்மேஷன் தரலாம்னா நம்ம வேலையை விட்டு போடான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடலாம், வித்ரா. அதான் கோர். அதான் திருப்பி திருப்பி டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லுவாங்க பாரு. இஃப் இஃப் after accepting the engagement the management has imposed limitation, the auditor shall request the management to remove it. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உன் மேலே லிமிட்டேஷன்னா சில உன்னால் தர மாட்டேங்கிறான் மூஞ்சிக்கு நேரா போடா. நம்ம தான் ஆடிட்டர்ஸ், நம்ம எல்லாம் ஆடிட்டர்ஸ். மேனேஜ்மெண்ட் நம்ம போய் கேட்குறோம், டே இன்ஃபர்மேஷன் தாடா அப்படின்னு, போடா தர மாட்டேங்கிறான், லிமிட்டேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் போய் பணிவாக கேட்போம், மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எனக்கு லிமிடேஷன்ஸ் ரிமூவ் பண்ணி எவிடன்ஸை தாங்க. எவிடன்ஸ் தந்தால் தான் எனக்கு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியும். ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணால் தான் ஆடிட் ரிப்போர்ட் நான் சைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறோம், த management refuses, auditor shall communicate those charges to the governance and determine if it is possible to perform alternative procedures to obtain sufficient appropriate audit. நான் சொன்ன பாரு, மேனேஜ்மெண்ட் வேற, those charges to the governance வேற. those charges to the governance ஓனர், மேனேஜ்மெண்ட்டுக்கு மேனேஜ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் பணிவா கேட்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து மேனேஜ்மெண்ட் தா அப்படிமோ, மேனேஜ்மெண்ட் தர முடியாதுடா போடா அப்படிங்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், மேனேஜ்மெண்ட்டுக்கு பாஸ் யாரு, ஓனர் யாரு, தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் போய் நம்ம கேட்போம், தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் தர மாட்டேங்கிறாங்க, நீங்க ஏதோ கொஞ்சம் பார்த்து எனக்கு எவிடன்ஸ் தாங்க, நான் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிமோ. நெக்ஸ்ட், ஸோ மேனேஜ்மெண்ட் refuses, the auditor shall communicate those charge governance. If the auditor concludes that the effect of undetected misstatement could be material but not pervasive, he shall qualified opinion. Those charge governance தந்திருக்கான், இன்ஃபர்மேஷன் தந்துட்டான், ஓனர் தந்துட்டான், குட் பாய் தந்துட்டான். இப்போ நீ என்ன பண்ற, நீ அதை நீ பார்த்துட்டு நீ என்ன பார்க்கறன்னா அந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் அப்படின்னா குவாலிஃபைடு ஒப்பீனியன். நீ நல்லா பாரு, ஓனர் தந்துட்டான், மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவா இருக்கு, மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் இருக்கு, குவாலிஃபைடு. ஓனர் தரல இன்ஃபர்மேஷன், மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ், என்ன ஒப்பீனியன் கொடுப்ப? இது மெட்டீரியல் ஓனர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், சரியா? இட் இஸ் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ். எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கு, பார்த்துட்டேன், மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ், என்ன கொடுப்ப? குவாலிஃபைட். இப்போ பாரு, ஓனர் எனக்கு இன்ஃபர்மேஷனே தரல, எவிடன்ஸே இல்ல, தரவே இல்ல, பட் இட் இஸ் நாட் மெட்டீரியல், இட் இஸ் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ். புரிஞ்சுதா? ட்ராப் இது ரெண்டுமே. நல்லா பாரு, இன்ஃபர்மேஷன் இருக்கு, மெட்டீரியல் ஒன்னே ஒன்று, மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னு வந்தாலே இட் இஸ் அ குவாலிஃபைடு ஒப்பீனியன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் திருப்பி போட்டு வாங்குறேன்னா இதுதான், இது ஃபுல்லா இதே தான் வரும், இதே தான் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ நீ தெரிஞ்சுக்கோ. ஸோ மெட்டீரியல் இஸ் குவாலிஃபைட். ஆடிட்டர் கன்க்ளூட்ஸ் தட் auditor concludes that a possible effect of undetected misstatement could be material and pervasive. அப்படின்னு வந்ததுன்னா withdraw பண்ணு, withdrawal is not possible, issue a disclaim opinion. முடிஞ்சது. So if the auditor withdraw before withdrawing, communicate with those charged with governance and give a reason for modification of opinion. So இப்போ என்ன படிக்கிறோம், question கேட்பான், you are the auditor of the company, you are going into auditor, the management is imposing a limitation on you, what will you do? ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடேஷன் இம்போஸ் பண்ணனா மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்களேன், ரிலீஸ் பண்ணுங்களேன் இந்த லிமிடேஷன் அப்படிமோ. பண்ண முடியாது, போடா அப்படிங்கிறோம். நம்ம தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் ஓனர்ஸ்ட்ட போய் ஓனர் மேனேஜ்மெண்ட் தரதில்ல, நீங்களாச்சும் தாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கேஸ் ஓனர் தந்துட்டாரு அப்படின்னா நீ பாப்ப whether the misstatements are material but not pervasive அப்படின்னா you will give a qualified opinion. material and pervasiveனா ஒப்பா ஆளை விடுறா சாமி, வித்ரா பண்ணிட்டு போவ, வித்ரா பண்ண வேற வழியே இல்லை அப்படின்னா நீ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போவ, கதம். புரிஞ்சுதா? கோர் கான்செப்ட் இதான், கோர் கான்செப்ட். ஸோ இது உனக்கு தெளிவா புரியணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஹார்ட் ஆஃப் த டாபிக். ஸோ இங்க ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் வா, இது வந்து ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன், when auditor's opinion modifies opinion, he shall use the heading qualified opinion, adverse opinion or disclaimer of opinion for opinion section. சிம்பிள் தானே. இங்க பாரு, இந்த மேல என்ன யூஸ் பண்ணோம், unmodified opinion யூஸ் பண்ணோம். unmodifiedங்கிற எடுத்து நீ மாடிஃபைடா, ஐ மீன் சாரி, என்ன யூஸ் பண்ண, குவாலிஃபைட் ஒப்பீனியனா, அட்வர்ஸ் ஒப்பீனியனா, நான் அட்வர்ஸ் ஒப்பீனியனா நீ சொல்லுவ, சரியா? ஸோ இங்க வந்து நான் சொல்லுவான். ஸோ ஆமா, இதான் சொல்லுவான். ஸோ இங்க ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு கிராஃப் மட்டும் நான் உனக்கு சொல்றேன், சும்மா இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல வேணாம், இங்க ட்ரா பண்றேன்.
டிஸ்க்ளைம் வந்துருச்சு. மாடிஃபைடில் வந்து எப்போ நீ ப்ரொவைட் பண்ணுவேன் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எம்எம்னா மெட்டீரியல் மிஸ்டேட்டட் inability to obtain sufficient appropriate audit evidence. Okay, copy பண்ண முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, material pervasive. இது மெட்டீரியல் and pervasive. Okay, எழுதுங்க, no problem, take your time. பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் என்ன ஒப்பீனியன் வந்து ரெண்டு வகையா இருக்கு. அன்மாடிஃபைடு ஒப்பீனியனா சூப்பர் ஆல் குட். இது மாடிஃபைடு ஒப்பீனியன். மாடிஃபைடு ஒப்பீனியன் மூணு வகையா வகைப்படும். என்னது? குவாலிஃபைடு ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன், டிஸ்க்ளைம் ஒப்பீனியன். குவாலிஃபைடு ஒப்பீனியன் நான் எப்பெல்லாம் கொடுக்கலாம்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே ஃபினான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கு, எவிடன்ஸை வச்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவாலுவேட் பண்ற மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா அது வந்து மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ். செகண்ட் கேஸ்ல எவிடன்ஸே இல்ல, ஆனா அது மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ். ஸோ தம் ரூல் என்னது? மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ். ஸோ இங்க என்ன தம் ரூல்? மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ். ஸோ மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ். ஸோ மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா குவாலிஃபைடு ஒப்பீனியன். அட்வர்ஸ் ஒப்பீனியன் எது? எவிடன்ஸ் இருக்கு, எவிடன்ஸை வச்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறேன், பட் அதுல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு. இட் இஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ். மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ், மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் அப்படின்னு வந்து அது அட்வர்ஸ் ஒப்பீனியன். இன்னொன்னு எவிடன்ஸே இல்ல, எவிடன்ஸே ஒப்டெயின் பண்ண முடியல, ஒப்டெயின் பண்ண முடியாத காரணமாக அதுலேருந்து வரப்போற மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ். மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் அப்படின்னு வந்து அது டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ அட்வர்ஸ்ல வந்து மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ், எவிடன்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன்ல மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ், ஆனா எவிடன்ஸே இல்ல பாஸ், டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். புரிஞ்சுதா? நான் நிறைய டைம் என்ன சொல்றேன்னா உன் மைண்ட்ல அப்படியே பதியணும். அது பர்வேசிவ் மீனிங்கும் உனக்கு பதியணும். வாட்டர்ல இங்கு பர்வேசிவ் வந்தாலும் ஞாபகம் வரணும். வாட்டர் இருக்கு, இங்கு போடுறேன், அப்படியே சொல்றது சுனாமி மாதிரி போகுது, அப்படியே இங்கா மாறுது. அதான் பர்வேசிவ். ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு தப்பு எல்லாத்தையும் இம்பாக்ட் பண்ணுது. எப்படி நம்ம பாலை நம்ம வர ஊத்தி எப்படி கேர்டா மாறுது, சின்ன ஒரு தயிர் மாதிரி போறோம், அது கேர்டா மாறுது. அதே மாதிரி தான் ஒரு சின்ன தப்பு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே காலி பண்ணிடும். அதான் பர்வேசிவ். அந்த கான்செப்டை நீ தெரிஞ்சுக்கணும். ஐயோ சாரிடா, அது ஆல் குட்ரா.
All good. ஐயோ, unmodified opinion na financial statements are present சின்னதாக சொல்ல போனா ஆல் குட், எல்லாமே சூப்பராக இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த தவறுகளும் இல்லை அப்படின்னா அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். மாடிஃபைட்ல 3 விதம், அது உனக்கு மேறணும், சொல்லி சொல்லி உன் மைண்டில் இருக்கணும் அது. ஸோ அது பிரச்சனை இருக்காது உனக்கு, மைண்டில் நீ போட்டுக்கிறதுக்கு. குவாலிஃபைடு ஒப்பீனியன் என்ன? குவாலிஃபைடு வந்தாலே என்னது சார்? மெட்டீரியல் பட் pervasive. So auditor shall state that except for the matters described in the base or opinion paragraph, except for the matters when modification arises from inability to obtain sufficient appropriate, auditor shall use the corresponding phrase except for the possible effect of matters. So just for your understanding, இது நீ 2-3 தடவை படி, இது ஒன்றும் அவ்வளோ லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஜஸ்ட் வேர்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு. அட்வர்ஸ் ஒப்பீனியன் வந்து மெட்டீரியல் அண்ட் pervasive. Okay, so when fair presentation framework you கொடுப்ப financial statements do not present fairly, complaints framework no are not prepared. Fair presentation na என்ன சார்? fair presentation is nothing but உனக்கு அவன் சொல்றான் general purpose framework மாதிரி, nothing but சில ரூல்ஸ் கொடுத்துறாங்க. complaints framework na working capital bank கொடுக்குற மாதிரி, so comply இருக்கா இல்லையாங்கிறது பார்ப்பேன். disclaimer of opinion na auditor does not, இங்க பாரு, does not express an opinion. auditor shall state that he is not able to obtain sufficient appropriate audit evidence and he must state the financial statements has been audited. The auditor was indicates amend the statement which indicates the financial statements have been audited to say the auditors was engaged in audit of financial statements. இங்க என்ன சொல்லுவானா, the financial statement has not been audited. ஏன் not been audited? ஏன்னா எவிடன்ஸே obtain பண்ண முடியல, லாஜிக்கே இல்லை. ஸோ அதான் இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ், குவாலிஃபைடு ஒப்பீனியன். Financial statements are material are misstated, material and pervasive, adverse opinion. Inability to obtain sufficient appropriate audit evidence, material and pervasive, disclaimer of opinion. Material but not pervasive, qualified opinion. புரிஞ்சுதா? இதான் கோர் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை நீ தெளிவாக தெரிஞ்சுக்கோ. So basis for opinion நீ கொடுத்துப்ப. So amend the heading for basis of opinion லேருந்து you have to amend the heading to basis for qualified opinion. qualified opinionல நீ இல்லாட்டி adverseனா basis for adverse opinion, basis of disclaimer opinion. சும்மா கொடுத்தா போதாதா? இல்ல, you must include a description. எதனால நான் கொடுக்குறேன் அப்படிங்கறத நீ இன்க்ளூட் பண்ணுவ. The auditor shall include the quantification. முடிஞ்சா குவான்டிஃபை பண்ணு. adverse opinion நீ கொடுக்குற அப்படின்னா நீ சொல்லுவ, இந்த மாதிரி 10 கோடி ரூபாய் பிரச்சனைகள்ல இருக்கு, அதனால நாங்க adverse opinion கொடுக்குறோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அது ரிப்போர்ட்டிங் இருக்கு. என்னன்னா, இன் கேஸ் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 1 crore இருந்ததுன்னு வையன், யூ கேன் ரிப்ளை டு த மேனேஜ்மெண்ட். நம்ம கேரோல படிப்போம், கேரோ 2020ன்னு ஒன்று இருக்கு நம்ம ரிப்போர்ட்டிங்ல தான், நாளைக்கு நான் வச்சிருக்கேன். பட் 1 கோடி கீழே இருந்தா நீ மேனேஜ்மெண்ட்டை சொல்லலாம். 1 கோடிக்கு மேல ஃப்ராடு பண்ணியிருக்கேன்னா நீ மேனேஜ்மெண்ட்டே சொல்லக்கூடாது, டேரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டுருணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதி போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ அது என்ன குவான்டிஃபிகேஷன் எல்லாமே வி லிவிங் இன் கேரோ 2020. அதுமே ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட். நாளைக்கு அது இன் டீடைல், அது 5 மார்க், எல்லா அட்டம்ப்டும் 5 மார்க், கம்பல்சரி கொஸ்டின்ல செகண்டோ தேர்ட்லயோ வந்துடும், ஈஸியாக வாங்கிடலாம். கேரோ 2020 வெரி சிம்பிள், அது ஒரு 16 செக்லிஸ்ட் மாதிரி இருக்கு, இதெல்லாம் நீ பார்க்கணும். ஸோ அதில் இந்த ஃப்ராடும் வரும். இவ்வளோ லெவலுக்கு ஃப்ராட் இருந்ததுன்னா நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இஷ்யூ பண்ணுது. சத்திங் பட் 1 crore, மோர் தேன் 1 crore, லெஸ் தேன் 1 crore மேனேஜ்மெண்ட்டை நீ சொல்லிக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, இஃப் தேர் இஸ் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஸ்க்ளோசர்ஸ், ஆடிட்டர் ஷால் இன்க்ளூட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு டிஸ்க்ளோசர்ஸ் ஆர் மிஸ்டேட்டட். இஃப் தேர் இஸ் அ மெட்டீரியல் misstatement for non-disclosure of information, information required to be disclosed, auditor shall ஒன்னு disclosure மெட்டீரியலா மிஸ்டேட்டடா இருந்தது அப்படின்னா the auditor shall include ஒரு explanation மாதிரி கொடுப்பாரு, disclosures ஏன் மெட்டீரியலா மிஸ்டேட் ஆயிருக்கு அப்படின்னு. நீ நல்லா பார்த்துக்கோ, disclosures மிஸ்டேட் ஆயிருக்குன்னா அது அவ்வளோ பெரிய கொலை குத்தலாம் இல்லை. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலா மிஸ்டேட் ஆனதான் பிரச்சனை. ஆனால் டிஸ்க்ளோசர்ஸ் வந்து நீ ஹேவ் டு ரெக்டிஃபை பண்ண மாட்டாரு அப்படின்னா நீ ஆடிட் ரிப்போர்ட்ல நீ கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி டிஸ்க்ளோசர் நாங்கள் சரி பண்ண சொன்னோம் ஆனால் அவங்க பண்ணல, பட் அது அந்த லெவலுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிறது நீ தெளிவாக சொல்லணும். டு டிஸ்கிரைப் த பேஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் டிஸ்கிரைப் த நான் டிஸ்க்ளோசர்ஸ் வித் தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ். டிஸ்க்ளோஸ் பண்ணாத நீ சொல்லு. டிஸ்கிரைப் இன் பேஸ் ஆஃப் ஒப்பீனியன், பேஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல மேனேஜ்மெண்ட் எந்த டிஸ்க்ளோசரை ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லு. இல்லாட்டி இன் கேஸ் இன்க்ளூட் ஒமிட்டட் டிஸ்க்ளோசர்ஸ் இஃப் இட் இஸ் ப்ராக்டிகபிள் ஆடிட்டர்ஸ் ஒப்டெயின் சஃபிஷியன்ட். இன் கேஸ் ஒமிட் பண்ணியிருக்காங்க ஆனால் உன்னால எவிடன்ஸ் ஒப்டெயின் பண்ண
முடியுதுன்னா நீ அதை சொல்லு ஒமிட் பண்ணிருக்காங்க அதனால எவிடன்ஸ் obtain பண்ண முடியுது அந்த லெவலுக்கு சீரியஸ் மேட்டரா இல்ல சீரியஸ் மேட்டரா இருந்ததுன்னா சீரியஸ் மேட்டர்னு சொல்லி இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பை ஹார்ட் பண்ணுமான்னு கேட்டா தேவையில்லை அப்புறம் modification results from inability to obtain sufficient appropriate evidence. The auditor shall include the reason for the inability. When auditor disclaims an opinion, the report shall not include the statement whether sufficient appropriate audit evidence or opinion reference to auditor responsibility. Correct தானே? Disclaimer of opinion is evidence obtain பண்ண முடியாதனால தான பாஸ் நீங்க disclaimer of opinion கொடுக்குறீங்க. It is material பரவேசுனால. So அந்த மாதிரி situationல நீங்க statement whether sufficient appropriate audit evidence obtain ஆனது நீ கொடுக்கவே வேணாம். ஏன்னா obtain பண்ண முடியாத காரணம் தான் நீ டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்க அதே மாதிரி ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ரெஃபரன்ஸ் செக்ஷன்ஸ்க்கு நீ கொடுக்க வேணாம் disclaimer of opinion is equivalent of not doing the audit at all ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நீ பேஸ் ஆஃப் டிஸ்க்ளைமர்னு கொடுத்தாலே வேலை முடிஞ்சு ஏன்னா ஒப்டெயின் பண்ண முடியாத காரணம் தானே நீ டிஸ்க்ளைமர் கொடுக்குற ஒப்டெயின் பண்ண முடிஞ்சுதான் நீ ஆடிட் பண்ணிருப்பல்ல ஆடிட் பண்ண முடியாத காரணம் தான் யூஆர் கிவிங் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் ஸோ இங்கே நீ சொல்லியிருப்ப டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் ஸோ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்குறேன்னா ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இது மட்டும் தான் நீ இன்க்ளூட் பண்ணணும் என்னது ஸ்டேட்மெண்ட் தட் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு கண்டக்ட் அன் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஸ்டேட்மெண்ட் தட் ஆடிட்டர் வாஸ் நாட் ஏபிள் நல்லா பாரு was not able to obtain the sufficient appropriate audit evidence statement for independence other ethical responsibility நீ கொடுக்கலாம் so not able to obtain நீ தெளிவா கொடுக்கணும் அப்புறம் communication with those charges and governance when auditor expects to modify the opinion the auditor shall communicate with those charges and governance circumstances that lead to expected modification and wording of the modification so modify பண்றதுக்கு முன்னாடி owners ஒரு டைம் நீ டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா என்னைக்குமே there must be an opportunity to be heard அவங்க தரப்புல இருந்தும் நீ கேட்டுக்கணும் so அதை கேட்டு எல்லாருக்குமே ஓகே அப்படின்னா you will be providing a modification of opinion modification nothing but என்னது either qualified either adverse or disclaimer உனக்கு இந்த wordings குழப்பிக்க கூடாது சார் unmodified opinion qualified opinion modified opinion குழப்பம் நான் படிக்கும்போது எனக்கு செமையா குழப்பம் இதுக்கு unmodified கொடுக்கணுமா qualified கொடுக்கணுமா unmodified opinionங்கிறது நீ கொடுப்ப சூப்பர் unmodified ஆப்போசிட் வந்து modified நீ சொல்ல மாட்ட basis of modification basis for qualified opinion தான் சொல்லுவ basis for modified opinion சொல்ல மாட்டேன் modified opinionல மூணு வகைப்படும் qualified adverse disclaimer சரியா அது நீ தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ நம்ம குவிக்கா ஒரு டைம் நம்ம பார்த்துருவோம் ரிவிஷன் ஸோ குவிக் ரிவிஷன் என்ன சார் SA 705 மாடிஃபிகேஷன் பத்தி சார் பர்வேசிவ் டெஃபினிஷன் நமக்கு தெரியும் சார் குவாலிஃபைட் ஒப்பீனியன் அட்வர்ஸ் ஒப்பீனியனோட இங்க இருக்கு ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்டட் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா குவாலிஃபைட் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னா அட்வர்ஸ் inability to obtain sufficient appropriate audit evidence மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா குவாலிஃபைட் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னா டிஸ்க்ளைமர் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து inability to obtain sufficient மேனேஜ்மெண்ட்டுக்கு inability இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேட்ப பாஸ் ரிலீஸ் பண்ணு பாஸ் லிமிடேஷன் முடியாதுங்கிற தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ்ட்ட போறேன் அவன் வந்து தரேன் அப்படிங்கிறான் ஆனா உனக்கு தெரியுது அது மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் அப்படின்னா குவாலிஃபைட் பண்ணுவேன் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ்னா ஓடியம்மா ஹாலை வித்ரா ஃப்ரம் த என்கேஜ்மெண்ட் பண்ணுவேன் இல்லாட்டி டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்துருவேன் முடிஞ்சது அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இங்க சொல்லிருப்போம் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஸோ குவாலிஃபைட் ஒப்பீனியனுக்கு என்ன ஃபார்ம் நீ கொடுக்கணும் அட்வர்ஸ் ஒப்பீனியனுக்கு வாட்டர் இது நத்திங் டு காம்ப்ளிகேட் ஒன்னு டிஸ்க்ளோசர்ஸ் பண்ணல அப்படின்னா தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் நீ டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன் டிஸ்க்ளோசர் ப்ரொவைட் பண்ணலங்கிறது உன் பேசிஸ்ல நீ கொடுப்ப அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் கேஸ் ஆஃப் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா ஒன்னு என்ன கொடுப்ப ஆடிட் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டோம் ஆனா எவிடன்ஸ் ஒப்டெயின் பண்ண முடியல ஆனா நாங்க வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் எத்திக்கல் அதை மட்டும் நீ கொடுத்து முடிச்சிருவேன் those charges governance நீ கம்யூனிகேட் பண்ணுவ ஒரு மாடிஃபிகேஷன் நீ பண்ணும்போது when you are giving a modified opinion என்ன சார் qualified adverse disclaim so இந்த மூணுல ஏதோ ஒரு ஒப்பீனியன் நீ ஃபார்ம் பண்ண போறதா இருந்ததுன்னா ஓனர்ஸ்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம் உங்களுக்கு ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கறத அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி நீ வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐ மீன் ஆடிட் ரிப்போர்ட்ல you will be expressing your opinion முடிஞ்சது வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் இதான் உங்களோட கோர் கான்செப்ட் இந்த நோட்ஸ் நீ ஒரு டைம் படிச்சேன் இந்த நோட்ஸ் தான் நானும் படிச்சேன் ஃபைனலுக்கும் நான் இதான் படிச்சேன் ஃபைனலியும் உங்களுக்கு இது வரும் ரிப்போர்ட்டிங் இதே தான் சேம் காப்பி பேஸ்ட் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை சேம் ஃபைனலுக்கு எடுத்த இன்டர்ல யூஸ் பண்ண அதே நோட்ஸ் தான் நான் ஃபைனலுக்கும் யூஸ் பண்ணேன் ஸோ யூ கேன் கீப் இட் தட் இன் யுவர் மைண்ட் ஸோ இது ஒரு டைம் படிக்கிறதா நீ ஒரு டைம் மைண்டில் வச்சுக்கிட்டாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் இந்த பர்வேசிவ் அதெல்லாம் அந்த இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும் கீ ஆடிட் மேட்டர்ஸ்னாலே உன் மைண்டில் என்ன வரும் சிக்னிஃபிகண்ட் அதான் கீவேர்ட் சுற்றி அதே தான் வரும் ஸோ தட் இஸ் என்டையர் கான்செப்ட் ஐ திங்க் you can go to lunch break you can go maybe it's 1:20 maybe you can come 2:20 we can start the next thing 2:20 yeah 2 hours correct 30 next will be emphasis of matter EOM para and other matter paragraph this is also very simple now and comparative financial statements and corresponding figures okay பாத்துடலாம் பிரச்சனை இல்லை 2:20 in the sense or 3:20
risk assessment and internal control we'll try to complete அது almost ஒரு 9 notes or 10 pages எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். We'll try to complete. So 220 by 420 we'll try to complete. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் let me know. ரொம்ப ஸ்பீடாக போகுது சார் ஃபீல் ஆனால் let me know. We'll take it slow. We'll complete this. You can go for the break. I mean lunch break. புவப்ரணவ் ஏதோ டவுட் இருக்கா உங்களுக்கு? கிளியர் தானே? ஓகே ஓகே சூப்பர்.
ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹாய் சவுண்டா? ஹலோ ஹலோ ஹாய்டா ஹாய். சரி சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிம்பிள்யா எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் அண்ட் அதர் மேட்டர் பேராகிராஃப். இப்போ ஒரு சந்தேகம் வரும், சார் கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் சவுண்ட் ஆகும். இப்போ நீ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாரு. To draw users' attention when an auditor's judgment is necessary by way of clear additional communication to a matter, although appropriately disclosed in financial statements of such importance that is fundamental to users' understanding, or other matter that is relevant to the users' understanding of auditor report. நல்லா பாரு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் சில டைம். பாரு, key audit matter, okay, KAM, key audit matter, it is useful for an auditor from his POV. POV na enna sir? Point of view. And aduve EOM, EOM na enna sir? Emphasis of matter paragraph. Useful for an user of financial statements from his POV. Sir எனக்கு இது புரியல சார், எனக்கு இது புரியல, கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம குட்வில் ஆடிட்டர் நம்ம எல்லாம் ஆடிட்டர்ஸ், நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம். நம்ம அந்த கம்பெனியோட குட்வில்லை கால்குலேட் பண்ணுறோம். அவங்க வந்து வேற ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க போல் குட்வில் இருக்குது. நம்ம நிறைய ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி கால்குலேட்லாம் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே எஃபர்ட் போட்டது யாரு? நான் ஆடிட்டர். சரியா? நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், நான் சம்மரி கொடுக்குறேன், நான் எஃபர்ட் போட்டிருக்கேன் அது பண்ணுறதுக்கு. அதை நான் கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃபில் காமிக்கிறேன். இந்த மாதிரி கம்பெனியில் இந்த ஆடிட் பண்ண போனேன், அதாவது நீ வந்து உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவ, நான் வந்து இந்த கம்பெனி ஆடிட் பண்ண போனேன், இதில் வந்து குட்வில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, நான் வந்து குட்வில்லை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணேன், இந்த கம்பெனிக்கு போனேன், இன்வென்ட்ரி கால்குலேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் அந்த மாதிரி பண்ணேன். நாங்கிறது ஆடிட்டர். ஆனால் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் என்ன தெரியுமா? அது எப்போ நீ சொல்லுவேன்னா, யூசரை நீ அலர்ட் பண்ணுவ. என்னன்னா, நான் வந்து ஆடிட் பண்ணேன், கான்ஃபிடென்ட்டா நீ சொல்ல மாட்டேன். எம்பசிஸ் ஆஃப் பேராகிராஃப்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, ஆனா இந்த கம்பெனியோட லீகல் சார்ஜஸ் வந்து 1 கோடி ரூபாய் இருக்கு, அதனால இந்த கம்பெனி வந்து ஒரு லீகல் இஷ்யூல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்ல. ஏன்னா அது எம்பசிஸ் நீ பண்ணும். ஏன்னா ஒரு யூசருக்கு தெரியணும்ல இந்த கம்பெனி வந்து லீகல் இவ்வளோ இஷ்யூ இருக்குன்னா எதனால இவ்வளோ லீகல் இஷ்யூ இருக்குன்னு. அதான் கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப்ங்கிறது. நான் வேர்வை சிந்தி உழைச்ச வேலையை யூசருக்கு காமிக்கிறேன், டமார் அடிக்கிறேன் கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப்ல. எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல யூசரை அலர்ட் பண்றேன். இங்க பாரு பாஸ், ரொம்பலாம் நான் பண்ணல, இந்த மாதிரி கிளைண்ட் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, நான் உன்கிட்ட சொல்றேன். தின் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ். கீ ஆடிட்னா நான் பண்ண வேலையை டமாரம் அடிக்கிறேன், நான் பண்ண வேலையில எதெல்லாம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் பண்றேன், எது சிக்னிஃபிகண்டா இருக்கோ அது டிஸ்க்ளோஸ் பண்றேன். ஆனா எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல யூசரை அலர்ட் பண்ணிக்கிறேன். பாரு பாஸ், தெரியும் எனக்கு, ஆனா இந்த மாதிரி நடக்குது, தெரிஞ்சு டிசிஷன் எடுத்துக்கோப்பா. So emphasis of matter paragraph will be always based on the disclosures of financial statement. Financial statementல இருக்கிறத மட்டும் தான் நான் சொல்லுவேன், எம்பசிஸ் பண்ணுவேன். அதர் மேட்டர் பேராகிராஃப் அப்படி இல்லை. இப்போ ஈரான்ல வார் நடக்குது, அதுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் ஆடிட்டர் நான் அந்த மாதிரி கொடுக்கலாம் அதர் மேட்டர் பேராகிராஃபில். சின்ஸ் தேர் இஸ் ஆன்கோயிங் வார் பிட்வீன் இரான் அண்ட் யூஎஸ், த ஆயில் பிரைசஸ் மை டிப்ளீட், ஸோ யூசர்ஸ் ஆர் வாண்ட் டு டேக் அ இன்ஃபார்ம்டு டிசிஷன் அப்படின்னு. அப்போ ஈரான் வார் நடக்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லிங்க் இருக்கா? இல்லை, அது அதர் மேட்டர் பேராகிராஃப். இன்கேஸ் லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் லிங்க் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி வந்து ஈரான்ல இருக்கிற ஒரு ஆயில் கம்பெனி கிட்ட ஒரு 50% ஷேர் வச்சிருக்காங்க, அப்போ நீ அதை எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல போடுவேன். என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி 50% ஈரான் ஆயில் கம்பெனி கூட ஒன்று வச்சிருக்கான், பிரச்சனை வந்து எனக்கு தெரியாதுப்பா, பார்த்துக்கோ. எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல. கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் அப்படி இல்லை, நான் பண்ண வேலை அதை நீ எம்பசிஸ், ஐ மீன் சிக்னிஃபிகண்ட் ஒப்சர்வேஷன், நீ பண்ண வேலையில சிக்னிஃபிகண்ட் ஒப்சர்வேஷனை நீ அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கல. எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் யூர் அலர்ட்டிங் த யூசர். அதான் தின் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ, ரொம்ப தின் லைன். வெளியில இன்டர்வியூ போனாலும் உங்ககிட்ட இதை கேட்பான், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப், எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். பட் தின் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் தான். ஸோ இங்க என்ன சொல்றான்? To draw users when auditor's judgment by way of clear additional communication to a matter, although appropriately disclosing. பாரு,
appropriate disclosure financial statements of such importance that is fundamental to users understanding or any other matters that is relevant in understanding in alien matter relevant to users understanding of auditor report. EOM para va இங்க வா. A para included in the report that refers to the matters appropriately presented, which is appropriately presented. அதாவது நம்ம example legal charges. That is fundamental to users understanding of financial statements. Auditor shall include EOM para in report provided that he is not required to modify an opinion as a result of matter is not determined to be KM. இங்க பாரு, நீ எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல ஒன்று கொடுக்குற, அதாவது லீகல் சார்ஜஸ் இருக்கு, அதனால கம்பெனி வந்து ஒரு பெரிய லீகல் இஷ்யூல இருக்காங்கன்னு. ஆனா அந்த லீகல் இஷ்யூ இஸ் நாட் மெட்டீரியல் ஆர் பர்வேசிவ். அப்படி இருந்தாதான் நீ எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் கொடுக்கலாம். நல்லா பார்த்துக்கோ, அது மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவா இருந்தா நீ மாடிஃபை பண்ணிருப்ப. அது மெட்டீரியலாவும் இல்ல பர்வேசிவா இல்லனா மட்டும் தான் நீ எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் அந்த லீகல் எக்ஸ்பென்சஸ்க்கு நீ கொடுக்கலாம். தெளிவா நீ இருந்துக்கணும். அதே மாதிரி நீ வந்து கீ ஒன்னு ஒரு மேட்டர் கீ ஆடிட்டா இருக்கலாம், எம்பசிஸா இருக்கலாம், இஓஎம் இருக்கலாம், ரெண்டும் ஒன்னா இருக்க கூடாது. ஒரே மேட்டரை ரெண்டு இடத்துலயும் போடக்கூடாது. ஸோ when number one case, when the matter which you are giving in emphasis of matter paragraph, in நம்ம கேஸ்ல legal charges, if that matter gives rise to modification of opinion, then it should not be disclosed as emphasis of matter paragraph. அதே மாதிரி if any matter is already identified as a key audit matter, then you should not disclose it as a emphasis of matter paragraph. இதான் கான்செப்ட். தெளிவா தெரிஞ்சுக்கோ, இது கான்செப்ட் நமக்கு. when auditor includes a EOM para, he shall include a separate section. With the heading emphasis of matter. Includes a reference to matter being emphasized or where disclosures can be found in financial statements. Indicates that auditor's opinion is not modified for that matter. So இங்க வந்து நீ ஒரு செப்பரேட்டா ஒரு ஹெட்டிங் கொடுப்ப, emphasis of matter paragraph. இன்னைக்கு பாரு, emphasis of matter paragraph எதுல இருந்து இருக்கிறோம்? From the financial statements. Key audit matters so from the financial statements. And other matter paragraph need not necessarily be from the financial statements. So இங்க first emphasis of matter னு கொடுத்துட்டு இந்த matter financial statementsல எங்க இடம் பெற்றிருக்கு அப்படிங்கறத பாப்ப. அதுக்கப்புறம் நீ சொல்லுவ இந்த மாதிரி emphasis of matter இந்த மேட்டர் இருக்கு, இது காரணம் என் ஒப்பீனியனுக்கு எந்த இதுவும் மாறாது, நான் கொடுக்குற ஒப்பீனியன் மாடிஃபைடோ அன்மாடிஃபைடோ அது அப்படிதான் அப்படிங்கறத ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நீ கொடுத்துருவ. அதான் இவன் இங்க சொல்றான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், ஒரு குட்டி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீ தெரிஞ்சா போதும், பை ஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபார் EOM para may be necessary. எப்போ early application of new accounting standard having material effect of financial statements. ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா, இண்டேஸ் வரத்துக்கு மேண்டேட்டரியா வரதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்ன சார் ஆப்ஷன்? கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வேணும்னா வாலண்டரியா ஃபாலோ பண்ணிக்கலாம் இது இண்டேஸ். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வாலண்டரியா இப்போ ஏன் இண்டேஸ் வந்து மெட்டீரியல் இங்க கொடுத்துருக்கான் பாரு, ஹேவிங் அ மெட்டீரியல் எஃபெக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல். நல்லா பாரு, ஏஎஸ்ல என்ன சொல்றான், லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் எனி ஃபிக்ஸட் அசெட்ஸ் should be valued at their historical value. ஆனா அதுவே இண்டேஸ்ல இட் மஸ்ட் பி வேல்யூட் அட் ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூனா மார்க்கெட் ரேட்டு. நம்ம 2001ல ராயப்பேட்டில் ஒரு சென்ட் எவ்வளோ, நம்ம 1 லட்சம் வச்சுக்கலாம் 2001ல. இப்போ வந்து அது 80-90 லட்சம் வச்சுக்கோ ஒரு சென்ட். ஸோ நீ ஏஎஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தனா உன்னோட லேண்ட் அட் ராயப்பேட்டா 1 லட்சம், இண்டியஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணா யுவர் லேண்ட் அட் ராயப்பேட்டா ஒரு சென்ட் 90 லட்சம். ஸோ இங்கே நீ ரீவேல்யூ பண்ற காரணம் 80 லட்ச ரூபாவும் பேலன்ஸ் ஷீட்ல அதிகமாக காமிக்குது. திஸ் இஸ் அ மெட்டீரியல் எஃபெக்ட். புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து நீ எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல நீ கொடுக்கணும். ஆனால் இங்கே பாரு, ஆடிட்டர் இங்கே எந்தோ பண்ணியிருக்காரா? ஒன்றும் பண்ணல. ஆனா அதுவே அவர் பண்ணியிருந்தார், அவர் போய் இதை வேல்யூ பண்ணி இது பண்ண அது கீ ஆடிட் மேட்டர் கிராஃப்ல போட்டுருவாரு. அவர் வேர்வைய சிந்தி வேலை பண்ணதை பப்ளிக்ட காமிக்கணுங்கிறது கீ ஆடிட் மேட்டர். கீ ஆடிட் மேட்டர் இஸ் சிக்னிஃபிகன்ட் மேட்டர் தட் he has identified during the course of audit which he performs. அவர் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்றது. ஆனா எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் அப்படியான்னு கேட்டா இல்ல. இட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தொக்கா எடுத்து நீ காமிக்கிற, அதான் ஒரு டிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் ஏர்லி அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சயின்ஸ் இந்த மேஜர் கேட்டஸ்ட்ரோப் ஹேவிங் சிக்னிஃபிகன்ட் எஃபெக்ட் ஆன் ஃபினான்ஷியல் பொசிஷன். திடீர்னு ஒரு அர்த்குவேக் வந்து அந்த ஃபினான்ஷியல் அந்த கம்பெனியோட எல்லா ஸ்டாக்ஸும் தண்ணிக்குள்ள போய் ஏதோ ஆயிடுச்சு, ஜீரோ அது வேல்யூ ஆயிடுச்சுன்னா அதையும் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் போடும். இங்க பாரு, இங்கெல்லாம் ஆடிட்டர் வந்து அவர் எதுவுமே பண்றது இல்ல, ஈவெண்ட் தான் நடக்குது.
ஆடிட்டர் ஒரு பார்ட்டிசிபேஷன் ஏதோ இருக்கா இல்ல, பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சிக்னிஃபிகன்ட் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் that occur between the date of financial statement date of auditor, SA 560 subsequent events அது நம்ம படிப்போம். Subsequent events nothing but any event that is occurring between the date of financial statement and between the date of auditor's report and between the date of auditor's report to the date when the financial statements are issued. இது எல்லாமே subsequent events. ஸோ இதுக்கு நடுவில் ஏதோ சிக்னிஃபிகண்டா ஒன்று நடக்குது அப்படின்னா அதை நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ஆல்டர் பண்ண போறேன் அப்படின்னா அதையுமே நான் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல நான் மென்ஷன் பண்ணணும். இதான் அவங்க இங்க சொல்றான். ஸோ எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு ஃபியூச்சர் அவுட்கம் ஆர் லிட்டிகேஷன். ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்கான் பார்ட்டி, நம்ம கிளைண்ட் நம்மளோட டெட்டார் எவனோ ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான். ஸோ அந்த கேஸ் என்ன ஆகும் தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல கொடுத்துலாம். இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கான்ப்பா, இந்த மாதிரி என்ன நடக்கும் தெரியாது, அதனால எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல ஒரு ஆடிட்டரா நீ சொல்லலாம். ஸோ சிம்பிளா சொல்ல போனா இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா அந்த எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல போடுவேன். கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப்னா நீ வேர்வையை சிந்தி வேலை பண்ணதை யூசர்ஸ்ட காமிப்பேன். ஏதோ பண்ணிருக்கேன், குட்வில் ரீவேல்யூ பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ண, அது பண்ண, அதெல்லாம் காமிப்பேன். அதர் மேட்டர் பேராகிராஃப் இது ரெண்டுத்துக்கும் குள்ளியும் வளாதது அதர் மேட்டர் பேராகிராஃப்ல வந்து உட்காரும். நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு மேட்டர் ஏதோ ஒண்ணுல தான் வந்து உட்கார முடியும், எல்லா மூணுலயும் ஒரே மேட்டர் நீ போட முடியாது. ஓகே, அதை மட்டும் நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் EOM para is not a substitute for what discloses the financial statements as per applicable financial reporting framework, reporting as per 570 modified opinion. So it's not a substitute. Just தெரிஞ்சுக்கோ, படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க வா, OM para னா என்னது சார்? அதர் மேட்டர் பேராகிராஃப். Okay, this is nothing but your other matter paragraph. Other matter paragraph என்ன சொல்றான்? So இங்க என்ன சொல்றானா, a para included in the report that refers to the matter other than those presented in the financial statement that is relevant to the user's understanding of auditor report. இவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமா இருந்ததுன்னா அது எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். அதர் தேன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருந்ததுன்னா அது வந்து சொல்லுங்க, அது என்னது? அதர் மேட்டர் பேராகிராஃப். ஓகே, தூங்காதீங்க, அதர் மேட்டர் பேராகிராஃப். ஓகேவா? ஸோ ஆடிட்டர் ஷால் இன்க்ளூட் OM para in the report if necessary, provided that it is not prohibited. Laws and regulation அதை prohibit பண்ணக்கூடாது. Matter is not determined to be a KM, there should be a separate section OM para. அதேதான், laws and regulation prohibit பண்ணாது, அது key audit matter paragraph நீ ஐடென்டிஃபை பண்ணிருக்க கூடாது. அப்புறம் there should be a separate section for OM para. Next, communicating with those charged with governance. If the auditor expects to include EOM para or OM para, he shall communicate with those charged with governance regarding this expectations wording of this para. என்ன சொல்லிருக்கான்? ஸோ இன்னைக்குமே நீ ஒரு எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் இல்ல அதர் மேட்டர் பேராகிராஃபை இன்க்ளூட் பண்ண போற அப்படின்னா நீ யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்? those charged with governance. சொல்லுங்க ரெண்டு பேரு. those charged with governance. ஓகேவா? ஸோ கம்யூனிகேட் நீ பண்ணணும். அண்ட் இதான் என்டையர் ஆஸ்பெக்ட். நம்ம குவிக் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்ன சார்? எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் அண்ட் அதர் மேட்டர் பேராகிராஃப். இதுக்கு என்ன சார் ஸ்டாண்டர்டு? SA 706. இது என்ன சார்? இது நத்திங் பட் emphasis of matter paragraph is a matter that is already disclosed in the financial statements which is necessary to alert the user's attention. இதான் மெயின். ஸோ EOM para என்ன ஆகும்? it already present ஆன financial statement நான் காமிப்பேன். ஆனா ஒரு மேட்டர் வந்து ஏற்கனவே key audit matter paragraph டிசைட் ஆயிடுச்சுன்னா அதை நான் திருப்பி EOM paragraphல போடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன சார்? இன்கேஸ் நான் ஒரு மேட்டர் போட்டதுக்கான என் ஒப்பீனியன் வந்து மாடிஃபை ஆகக்கூடாது. அதுதான் ரெண்டு கண்டிஷன். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஆடிட்டர் வந்து EOM para நான் கொடுக்க போறேன் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவர் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும், எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப். அது மட்டும் இல்லாம அவர் சொல்லக்கூடிய மேட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல எந்த பேஜ் நம்பர்ல போய் நீ பார்க்கலாம் அப்படிங்கறது சொல்லணும். அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி நான் சொல்ற காரணம் என் ஒப்பீனியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளோசர் நான் கொடுக்கணும். முடிஞ்சது. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சார்? எக்ஸாம்பிள் வந்து இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஏர்லி அப்ளிகேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசி, ஏதோ கேட்டஸ்ட்ரோப் நடந்துருச்சு, பெரிய சுனாமி, எர்த்குவேக், இல்லாட்டி subsequent events which requires an adjusting event. நீங்க படிச்சிருப்பீங்க advanced accounts la adjusting events, those existence of condition on the date of balance sheet இருந்தா நீ financial statement adjust பண்ணணும். அதான் subsequent events. Next, uncertainty relating to future outcome or litigation. அப்புறம் EOM para கொடுக்கறதுக்கான it is not a substitute for any disclosure or modification of opinion or going concern matter. other matter paragraph னா ஒண்ணுல
other than those that is disclosed in the financial statement. Disclosed in the financial statement na emphasis of matter paragraph. Other than those disclosed in the financial statement na எனக்கு other matter paragraph. Super. So இதே மாதிரி other matter paragraph வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து laws or regulation prohibit பண்ணக்கூடாது. கொடுக்க போற மேட்டர் ஏற்கனவே key audit matter-ஆ ரெகக்னைஸ் ஆயிருக்க கூடாது. அப்புறம் நான் கொடுக்கிற காரணம் என் ஒப்பீனியன் மாடிஃபை ஆகக்கூடாது. சிம்பிள் தம் ரூல் என்ன, ஒரு மேட்டர் எய்தர் கேஏஎம்மா இருக்கலாம், இஓஎம்மா இருக்கலாம், இல்லாட்டி ஓஎம்மா இருக்கலாம். ஒரே மேட்டர் மூணுத்திலையும் இருக்க முடியாது. இதுதான் தம்பு கதம். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன். என்ன பண்ணாலும் இஓஎம் கூடு, ஓஎம் கூடு, கேம் கூடு, எது இருந்தாலும் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்ட ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும். அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நீ உன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். அதை தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் வந்து next we are going with SA 710 comparative information, corresponding figures and comparative financial statements. This is some interesting. என்ன நல்லா பாரு, இது ரொம்ப ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ். இதுவும் குழம்போ சார். comparative financial statements, corresponding figures, என்ன சார் டிஃபரன்ஸ் பார்ப்போம். இங்க வா. let's say balance sheet நம்ம போடுவோம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ லெட்ஸ் சே ஷேர் கேபிட்டல் இங்க 1000 ரூபா, இங்க 1200 ரூபா, இங்க 500 ரூபா, இங்க வந்து 600 ரூபா, இது வந்து 300 ரூபா, இது வந்து 100 ரூபா. இது லெட்ஸ் சே 500 ரூபா, 800 ரூபா, 50 ரூபா, 150 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா. லெட்ஸ் சே பேலன்ஸ் ஷீட் சம்திங் டேலி அதை வச்சுக்கோங்க. சும்மா அப்புறம் எக்ஸாம்பிள் தானே. ஸோ இங்கே நல்லா பாரு. நீ என்றைக்குமே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நீ எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலே லிஸ்டட் கம்பெனி எது எடுத்தாலும் அவங்க கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? நல்லா பாரு. இது டோட்டலுக்கு பேர் என்னது? எல்லாத்தையும் சேர்த்தா பேலன்ஸ் ஷீட். ஓகே, இந்த பேலன்ஸ் ஷீட் நம்ம எதை கம்பேர் பண்றோம்? 31st March 2025, 31st March 2026. இது கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட் இஸ் a financial statement. ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு பேலன்ஸ் ஷீட், P&L, நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ. ஆனா அதுவே நான் ஷேர் கேபிட்டலை மட்டும் பார்க்குறேன், ஷேர் கேபிட்டலோட ஃபிகரை மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒன்லி ஐம் சீயிங் த ஷேர் கேபிட்டலோட ஃபிகரை மட்டும்னா இது எனக்கு கரஸ்பாண்டிங் ஃபிகர். corresponding figure is nothing but this area. நல்லா பாரு, இந்த ஏரியா. so நல்லா பாரு, comparative financial statementனா இந்த வருஷத்தோட ஃபிகர் போன வருஷத்தோட ஃபிகரை கம்பேர் பண்றது. கரஸ்பாண்டிங் ஃபிகர் அப்படின்னா போன வருஷத்தோட ஃபிகர் மட்டும். இப்போ 31st March 2026க்கு கரஸ்பாண்டிங் ஃபிகர் எந்த வருஷம்? அவ்வளவுதான். இது தெளிவா இருந்தா போதும். ஸோ இது கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மொத்தமான பேலன்ஸ் ஷீட். அந்த பேலன்ஸ் ஷீட்ல அந்த 31st March 2025 ஃபிகர்ஸை மட்டும் பார்க்கறது கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்ல என்ன பிரச்சனை வரும்? ஓப்பனிங் பேலன்ஸ் கரெக்டாக இருந்திருக்கா, இதெல்லாம் நீ செக் பண்ண நம்ம படிப்போம். பட் இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோ. கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் as a whole,
corresponding figure na அந்த பார்ட்ல ஒரு aspect which is my corresponding figure. இது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, தட் திங் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே என்ன நெக்ஸ்ட் நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஸோ கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோசர்ஸ் இன்க்ளூடிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் prior periods 31st March 2026, 31st March 2025. There are two broad approaches: corresponding figures and comparative financial statements. Okay, approach to be adopted specifically by laws or regulation and may also be terms of engagement. Difference between approaches are: corresponding figures, auditor's opinion refers to current period only. Comparative financial statements, auditor's opinion refer to each period for which financial statements are presented. So corresponding figures na ஒப்புக்கு சப்பா மாதிரி கொடுத்துற ஆடிட்டர் அதை கண்டுக்க மாட்டான். 31st March 2026 நான் ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்கு, அது மட்டும் ஆடிட் பண்ணுவேன். இது கரஸ்பாண்டிங் ஃபிகர் நான் சொல்லுவேன் ரிப்போர்ட்ல, அவ்வளவுதான். ஆனால் அதுவே அந்த ஆடிட்டரை கூப்பிட்டு ரெண்டுமே ஆடிட் பண்ணுங்க சார், போன வருஷத்தையும் ஆடிட் பண்ணுங்க, இந்த வருஷம் ஆடிட் பண்ணுங்க. போன வருஷம் ஆடிட்டர் ஒரு வேலை பண்ணாத, ஆடிட்டர் மேல நம்பிக்கை இல்லைன்னா தட் வில் டேக் த ஃப்ரேம் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன ஹோலா நீ பண்ற, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நீ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆடிட்டர் இங்க வா, ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சார் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனா என்ன சார்? இந்த வருஷத்தையும் நான் ஆடிட் செய்வேன், கடந்த வருஷத்தையும் நான் ஆடிட் செய்வேன், அதுதான் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இங்கே என்னது? பெர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். டிட்டர்மைன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் as per applicable financial reporting frame. The auditor shall ensure comparative information agreed with amounts and disclosures presented in the pre and post. Nothing but opening balance verification. Next, accounting policies are consistent. அக்கௌண்டிங் பாலிசி கன்சர்ன் போன வருஷம் ஏஎஸ் அப்ளை பண்ணியிருக்கா, இந்த வருஷம் இண்டிஸ் அப்ளை பண்ணக்கூடாது, பண்ணால் யூனிஃபார்மாக பண்ணணும். அப்புறம் இஃப் தேர் ஆர் எனி சேஞ்சஸ், ஏதோ சேஞ்சஸ் இருக்கா, அது டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து இவாலுவேட்டிங் த இம்பாக்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதோ இம்பாக்ட் பண்ணுதா, ஸோ வி ஷால் பெர்ஃபார்ம் த procedure substantial appropriate audit evidence and SA 560 subsequent events இதை வச்சு பார்ப்பாரு. அப்புறம் auditor shall request a written representation from all the periods from the management. ஏன்னா மேனேஜ்மெண்ட் சொல்லுவார், போன வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லி வாங்குவார். இது பை ஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் சார்? கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸில் ஆடிட்டர் வந்து வெறும் ஃபிகரை டிஸ்க்ளோஸ் பண்ணுவார், இந்த வருஷத்துக்கு மட்டும் தான் ஒப்பீனியன் கொடுப்பாரு. ஆனால் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் as a whole, இந்த வருஷம் போன வருஷம் ரெண்டுமே வச்சு அவர் ஆடிட் பண்ணி பிரசன்ட் பண்ணுவார். சோ இந்த சிச்சுவேஷன்ல ஆடிட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் இயர் as well as the previous year. ஆனா இன் கேஸ் previous year பண்றதா இருந்ததுன்னா அவர் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் போன வருஷத்து ஃபிகர் கூட ஆகுதா, நத்திங் பட் ஓப்பனிங் பேலன்ஸ் வெரிஃபிகேஷன். அப்புறம் டிஸ்க்ளோசர்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்களா, அக்கவுண்டிங் பாலிசிஸ் எல்லாம் கன்சிஸ்டன்டா அப்ளை ஆயிருக்கா இல்லையா, முடிஞ்சுது. அப்புறம் அவர் வந்து இம்பாக்டை எவாலுவேட் பண்ணுவார். இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குற காரணம் whether it has any impact or not, sufficient appropriate audit evidence obtained பண்ணிட்டாரா, SA 560 500 இதெல்லாம் ஃபாலோ பண்ணாரா இல்லையான்னு பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் இந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கிப்பேன். எதுக்கு வாங்கிப்பேன்? அதாவது மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் இயர் ஆஸ் வெல் அஸ் தி ப்ரீவியஸ் இயர். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் கான்செப்சுவலா தெரிஞ்சுக்கோ, பை ஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? Corresponding figures. Comparative information, the amounts and the disclosures of prior period are included as an integral part, and intended to be read in relation to current period figures. They are not presented as complete financial statements but are integrated part of current period financial statements. So just the figures மட்டும் நீ disclose பண்ற, you don't take a responsibility in case of corresponding figures auditing. So comparative information, amount disclosures for prior period are included for comparison with the current period. Comparative financial statements அத நீ வந்து இந்த வருஷத்தோட அந்த வருஷத்தை கம்பேர் பண்ணி as a whole நீ காமிக்கிறதுக்கு பேர் தான் comparative financial statements. இதுல இருந்து அவங்க क्वेश्चन கேட்டதில்ல எம்சிக்யூல கேட்டிருக்கான். இந்த டிஸ்கிரிப்டிவ்ல அந்த லெவலுக்கு டீடைலாக கேட்கலாம். கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே இட் இஸ் மோர் தென் எனஃப். ஃபார் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ், ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் ஷால் நாட் ரெஃபர் டு கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்க்கு ஆடிட் ஒப்பீனியனே வராது, ஏன்னா நீ அந்த ஃபிகருக்கு மட்டும் பார்க்குற. ஒன்னே ஒரு இடத்துல மட்டும் வரும். எப்போனா த ஆடிட்டர்ஸ் ஆஃப் த பீரியட், ஒன்னே ஒரு இடத்துல previous year audit report contains a modified opinion. அந்த மேட்டர், அது ஒரு மாடிஃபைட் ஒப்பீனியன் போன ஆடிட்டர் கொடுத்துருப்பார்ல ஒரு விஷயத்துக்காக, அந்த விஷயம் சரி ஆகலை அப்படின்னா நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இந்த வருஷத்துக்கு. ஆனால் சரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ auditor shall modify the opinion current period financial statements based on modification paragraph. The auditor shall either refer both current period figures and corresponding figures and explain the effects of matter on current period figures or material, or in other cases explain that the opinion has been modified because of effects of unresolved matters or comparability. நீ சொல்லுவ இந்த மாதிரி ஒப்பீனியன் மாடிஃபை பண்ணப்படுது அப்படின்னு. ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? இன் கேஸ் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்ங்கிறது போன வருஷத்தோட ஃபிகர், அதை வந்து நான் வந்து ஒப்பீனியன் நான் ஃபார்ம் பண்ண மாட்டேன், ஏன்னா அது கம்பேர்
கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனா ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணும். கரஸ்பாண்டிங் ஃபிகர்னா வெறும் ஃபிகரை மட்டும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் ஆடிட் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஆனால் போன வருஷத்தில் ஏதோ ஒரு ஆடிட்டர் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு அப்படின்னா நானும் இந்த வருஷத்துக்கு அது மாடிஃபைட் ஒப்பீனியன் தான் கொடுக்கணும். ஆனால் இன்கேஸ் அவர் போன வருஷம் எந்த மேட்டருக்காக மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்தாரோ அந்த மேட்டர் சரியாயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. அதான் இவங்க சொல்கிறான். If the auditor has obtained the evidence that material misstatement exists in the financial statements of prior period on which an unmodified opinion has been issued, auditor shall verify whether misstatement has been dealt as per applicable financial reporting framework. The auditor shall express a qualified adverse opinion in the report of current period with respect to corresponding figures. சொன்ன மாதிரியே தான் அவர் எந்த மிஸ்டேட்மெண்ட் ஏதோ இருக்கா அந்த மிஸ்டேட்மெண்ட் சரியாயிடுச்சா இல்லையான்னு பார்ப்பேன். சரியாச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரியால அப்படின்னா இந்த வருஷத்துக்கு நீ அதே மாடிஃபைட் ஒப்பீனியன் தான் கொடுக்கணும். இன்கேஸ் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்து மிஸ்டேட்மெண்ட் வருதுன்னா யூ ஹேவ் டு ரெக்டிஃபை த அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் டு மாடிஃபைட் ஒப்பீனியன். இது கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி தான் இருக்கும் உனக்கு பிரெயினுக்கு. இது ரொம்ப பேனிக் பண்ணிக்காது. ஜஸ்ட் கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரு. கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸில் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டார். இது எப்படி நான் ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுறேன். இதுதான் கோர் கான்செப்ட். அவ்வளோதான். அதான் ஒரு வேலை. போன வருஷத்தில் ஏதோ மாடிஃபிகேஷன் இருந்ததுன்னா அவர் பார்ப்பார். இந்த வருஷம் அதே மேட்டர் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா அவரை மாடிஃபை தான் கொடுக்கணும். அது இல்லை அப்படின்னாலும் ஹி வில் பி டிஸ்க்ளோஸ் பண்ணுவார். இந்த மாதிரி மாடிஃபைட் இருந்து இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை, அதனால நாங்கள் ஆடிட் கேரி ஆன் பண்ணுறோம். கம்பேரிட்டிவ்னா ஒரு மொத்தமாக ஒரு ஆடிட் பண்ணணும். போன வருஷத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும். மோஸ்ட்டாக கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ நடக்குது? ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் இருக்குல்ல, அவன்லாம் இந்த பிச் டெக்குலாம் போவாங்க ஃபண்ட் ரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவன்லாம் கொடுக்கும்போது கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணி கொண்டு வாம்பாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க பார்த்தியா, ஷார்க் டேங்க், இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம். ஸோ அவங்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர்கிட்ட உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுங்க, அவர் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ 2 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா அந்த எல்லா வருஷத்துக்கும் அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து புக்ஸை தொலாவி ஆடிட் பண்ணி சர்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அதான் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் வெறும் அந்த ஃபிகரை மட்டும் பார்த்தா ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு, அவ்வளோதான். ஸோ அதான் இது ரெண்டுக்கு இருக்கிற மைனர் டிஃப்ரென்ஸ். For comparative information, auditor's opinion refer to each period. The auditor's opinion on prior period financial statements differs from opinion auditor previously expressed. Auditor should disclose the reason. In case of our கொடுத்த ஒப்பீனியனுக்கும் இப்போ கொடுத்த ஒப்பீனியனும் மாறுபட்டு இருக்குன்னா ஓஎம் பேராகிராஃப்ல கொடுக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூல கேட்பான், உனக்கே தெரியும், பார்த்தாலே கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன் கேஸ் இஃப் தேர் இஸ் எனி டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன், த ஆடிட்டர் வெதர் he can provide a different opinion. Yes, he can provide a different opinion, but if in case he provides a different opinion, he has to disclose the same in other matter paragraph. MCQல என்ன கேட்பான்? Whether it must be emphasis of matter, KAM. உனக்கு என்ன தோணும்? ஒப்பீனியன்னா இட் இஸ் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா அது எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்னு கலர் வச்சுட்டு வரும். இல்லை, இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஸோ இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் இருக்கு, போன வருஷம் மாடிஃபைட் கொடுத்துருக்கு, இந்த வருஷம் அன்மாடிஃபைட் நீ கொடுக்குறதுக்கான ரீசன்ஸை வந்து நீ வந்து அதர் மேட்டர் பேராகிராஃப்ல தெளிவாக நீ டிஸ்க்ளோஸ் பண்ணும். அதான் அவங்க சொல்லியிருக்கான். An auditor concludes that material misstatement exists on which a predecessor auditor has reported unmodified opinion. He shall communicate the misstatement with those charged with governance or management, request the predecessor auditor to be informed. என்ன சொல்ற? போன ஆடிட்டர் வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, நீ ஆடிட் பண்ணும்போது தெரியுது அது வந்து தப்பு, மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி உனக்கு தெரியுது அப்படின்னா நீ மேனேஜ்மெண்ட் தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி இருக்கு, இன்ஃபார்ம் பண்ணி நீ ஒப்பீனியனை மாற்றலாமான்னு கேட்டால் மாற்றலாம்.
மாற்றிட்டு எங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணுவ அதர் மேட்டர் பேராகிராஃபில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சுக்கோ. அதர் மேட்டர் பேராகிராஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆஸ்டிக்காகவே மார்க் பண்ணுறேன் ஒரு ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் வந்து இஃப் ப்ரையார் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் are amended and predecessor auditor agree to issue new auditors report, auditor shall report only on the current period. ஆமா. So in case predecessor auditor reply பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் மாடிஃபை பண்ணிக்கிறாருன்னா ஓகே விட்டுரு, நீ இந்த பீரியடுக்கு மட்டும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஆடிட் ஒப்பீனியன் கொடுத்தா போதும். நல்லா வச்சுக்கோ, நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்குமே ஒரு ஆடிட்ல ஒரு கம்பெனிக்கு நீ ஆடிட்டரா போற, அந்த கம்பெனில ஏற்கனவே ஒரு ஆடிட்டர் இருக்காருன்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீ இந்த கம்பெனிக்குள்ள ஆடிட்டரா போக முடியும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு ஆடிட்டர் வேலையை பண்ணி முடிச்சிருக்காரு, அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காருன்னா அவரோட பர்மிஷன் இல்லாமல் அதை மாத்துறதோ அது பண்ணுறதோ உனக்கு ரைட்ஸ் இல்லை. அவர்கிட்ட நீ கேட்கணும், அவருக்கு ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கான்னு நீ கேட்கணும். அந்த அந்த இன்ஃபர்மேஷனாச்சும் நீ கொடுக்கணும். அவர்கிட்ட இன்ஃபர்மேஷனே கொடுக்காம நீ பாட்டுக்கு ஒப்பீனியனை மாற்றலாமான்னு கேட்டால் நோ. பண்ணனா 2 வருஷம் ஜெயிலு, உன்னோட சிஓபி கேன்சல், டிகிரி கேன்சல், 5 இல்லாட்டி 10 வருஷம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இஸ் வெரி. ஸோ மற்ற ஆடிட்டருக்கு ஒரு ஆடிட்டர் நீ ஒரு புது ஆடிட்டராக ஒரு கம்பெனிக்கு போகிறனாலும் அந்த பழைய ஆடிட்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நான் போகிறேன் பர்மிஷன் சென்ஸ் இன்ஃபர்மேஷன் நீ கொடுக்கணும். அவர் பர்மிஷன் கொடுக்குறாரோ இல்லையா அது இன்ஸ்டியூட் பார்த்துப்பாங்க. அவர் ரொம்ப ரொம்ப மொசுடாக இருக்காரு, அது இன்ஸ்டியூட் பார்த்துப்பா. பட் நீ அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது உன் கடமை, அது மட்டும் தெளிவாக நீ தெரிஞ்சுக்கோ. ஸோ ரெஃபர் டு த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் தோஸ் கம்பேரிட்டிவ் ஃபைனான்சியல்ஸ் கம்பேர்ட் டு கரண்ட் பீரியட். ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் டிஸ்க்ளோசர் கொடுத்துருக்கேன். I think to complicate. Reporting treatment common to both. If the financial statements are prior period were audited by a predecessor auditor, shall state as report that financial statements are audited by the predecessor auditor, type of opinion expressed by predecessor auditor, date of auditor's report. So corresponding figure comparative financial statements நீ ஆடிட் பண்ணும்போது நீ மாதிரி கொடுப்ப, போன வருஷம் இந்த மாதிரி ஆடிட் பண்ணப்பட்டிருக்கு, யாரால ஆடிட் பண்ணப்பட்டிருக்கு, அவர் என்ன ஒப்பீனியன் ப்ரொவைட் பண்ணாரு அப்படிங்கிறது. If prior period financial statements were not audited at all, then he shall report the same in OM para in his report that comparative financial statements is unaudited. However, the disclosure does not relieve him from his responsibility of obtaining sufficient appropriate audit evidence regarding that opening balance. So comparative financial statements ஆடிட்டே பண்ணப்படலைன்னா நீ அன்ஆடிட்டட்னு போடலாம். ஆனால் நீ ஆடிட் உன் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸே எதுக்கு கூப்பிட்றான், உன்னை ஆடிட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்றான். அதனால் நீ ஆடிட் பண்ணணும். பட் ஓஎம் பேராகிராஃபில் நீ கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆடிட் பண்ணப்படவில்லை அப்படிங்கிற ஒரு இது. ஸோ ஜென்ரலாக நீ என்ன தெரிஞ்சுக்கணும், கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸில் ஓஎம் பேராகிராஃப் என்ன பண்ணாலும் நீ ஓஎம் பேராகிராஃபில் நீ டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இங்கே நான் எழுதிடுறேன், கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோ. This is the entire thing. This is the entire thing of reporting. ஒன்னே ஒன்றுனா அதில் வந்து SA 260 கம்யூனிகேஷன் வித் தோஸ் சார்ஜஸ் கவர்னன்ஸ் கேரோ 2020 ஒரு வெரி மைன்யூட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிஜிட்டல் ஆடிட் ஒன்று இருக்குது. நம்ம லாஸ்ட்டை கூட பார்த்துக்கலாம். அதே இது வரைக்கும் முட்டு கொஸ்டினும் கேட்கலாம், வேஸ்ட். அது 14-15 பேஜஸ் நினைக்கிறேன். அதுக்கு நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டிஜிட்டல் ஆடிட் நம்ம பார்க்கணும். அது தவிர்த்து ரிப்போர்ட்டிங் இதை மட்டும் நீ படி. இதை மட்டும் படிச்சுட்டு நீ டிஒய்கே இருக்குல்ல ரிப்போர்ட்டிங் ஒன்று ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு. யூ ஒன்ட் ஹவ் எனி இஷ்யூஸ். பிகாஸ் எல்லா டிஒய்கே நான் இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நான் டிஒய்கே என்னால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். ஜஸ்ட் ரெஃபரிங் டு மை நோட்ஸ் you will be able to easily answer. ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. just go through this notes. நான் இதுவே ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ ஹைலைட்ஸ் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு இந்த கிளாஸ் நோட் ஷேர் ஆகுதுல்ல, இந்த நோட்ஸ் ஷேர் ஆகுதா? இது ஷேர் ஆகுது இல்லையா? ஓகே ஓகே ஓகே, கேட்டு பாருங்க. ஷேர் பண்ணால் வெல் அண்ட் குட். இது 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 இந்த பிடிஎஃப் நான் பண்ணி ஓகே சேவ் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சேவ் பண்ணுமா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ சொல்லிடுங்க, கிளாஸ் முடிச்சுட்டு சேவ் பண்ண சொல்லிடுங்க. ஸோ அதை பார்த்துப்போம். அது
ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங்க்கு தான். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். இது வந்து சாப்டர் 3. இது நான் பர்சனலாக நான் என்ன பண்ணேன்னா, நான் எக்ஸாம் டைமில் இந்த சாப்டரை நான் ரிவைஸே பண்ணல. ஒரு டைம் தான் நான் படித்தேன், சாய்ஸ்லையும் விட்டேன் இந்த கொஸ்டினை. ஏன்னா இது வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இன்ஸ்டியூட் எல்லா டைமும் கேட்குறான். அண்ட் அந்த லெவலுக்கு இது வர்த்தாவும் இல்லை. ரொம்ப கச்ச கச்ச சொன்னதே தான் திருப்பி வரும். ஸோ நான் இதை என்ன பண்ணேன்னா, நோட்ஸ் வந்து ஐ ப்ரிப்பேர்ட். இதுக்கு நோட்ஸ் மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் எம்சிக்யூவில் ஃபார் மை அட்டெம்ப்ட் இட் கேம் அரௌண்ட் 4 மார்க்ஸ். டிஸ்கிரிப்டிவ்ல லாஸ்ட் கொஸ்டின் 4 கேட்டான். டோட்டலாக 8 மார்க்ஸ் எனக்கு வந்தது. எம்சிக்யூ ஐ வாஸ் ஏபிள் டு ஆன்சர், டிஸ்கிரிப்டிவ் நான் விட்டுட்டேன். சாய்ஸில் கூட இல்லை, கொஸ்டினே நான் விட்டேன் தெரிஞ்சு. ஸோ அதனால இந்த சாப்டர் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் வெரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ட்ரையாக இருக்கும். ஏன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அது ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருமா. ஆனால் ரியல் டைமில் நீ வந்து ஆடிட் பண்ணும்போது ரிஸ்க் இருக்கா இல்லையாங்க டிட்டர்மைன் பண்ணுறது உன் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் தான். இங்கே அவன் ரிஸ்க் இப்படி தான் பார்க்கணும் பட் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரிஸ்க் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதனால ஜஸ்ட் நம்ம வில் கோ அண்ட் இதில் ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் மாடியூல் இஸ் கவர்ட் இயர். எவ்ரி ஆஸ்பெக்ட். டிஸ்கஸ் தேர்ட் சாப்டர்ல பார்த்தா நிறைய கதை எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பான். ஸோ அது எல்லாமே சமரைஸ் பண்ணி தான் அந்த நோட்ஸ் நான் டிராஃப்ட் பண்ணேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஜஸ்ட் கான்செப்சுவலி வீல் கோ. எதுக்கெல்லாம் எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கோ வில் ட்ரை டு ரீடைன் தட் ஆல்சோ. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட். சார் ரிஸ்க் அசஸ்மெண்ட்னா என்ன சார்? இப்போது ஒரு கம்பெனியை நான் ஆடிட் பண்ண போகிறேன். கம்பெனியை நான் ஆடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படிலாம் ஃப்ராடு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லர்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியும், ஒன்று இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 1 அது என்னோட ரிஸ்க். நம்பர் 2 ரிஸ்க் என்ன, அந்த கோல்டை உருக்குவாங்க. நீங்கள் வந்து ஜுவல்லரி கடை போனீங்கன்னா பழைய ஜுவல்லரி கொடுத்து புது ஜுவல்லரி வாங்கும்போது அவங்க அங்கே உருக்குவாங்க. உருக்கிட்ட ஒரு பார் மாதிரி பண்ணி உங்களுக்கு கொடுப்பா, வெயிட் பண்ணி பழைய கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது கோல்டு வாங்கிப்பேன். அதை உருக்கும் போது அந்த உருக்கிறவர் ஃப்ராடு பண்ணலாம். லைட்டாக ஒரு 2 கிராம் மில்லிகிராம் மட்டும் எடுத்து அவர் பாக்கெட் பண்ணி கோல்டை அவர் இது பண்ணலாம். ஸோ அது ஒரு சான்ஸ் இருக்கு ஏமாத்த. ஸோ இதெல்லாம் ஏமாத்துறதுக்கு ஒரு கோல்டு ஜுவல்லரி கடைக்குள்ள போனால் என்னெல்லாம் நீ பார்ப்ப, இதெல்லாம் அப்புறம் செக்யூரிட்டி இருக்கான்னு நீ பார்ப்ப. அப்புறம் அவங்க அக்கௌண்ட்ஸ் டைப் பண்றாங்க கோல்டு கிராம்ஸ், அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க, இல்லை கேஷ் கலெக்ட் பண்ணுவாங்க கோல்டுக்கு, ஏதோ கேஷை ஸ்விண்டில் பண்றாங்களா, இது எல்லாமே ஒரு ஆடிட் பண்ணும்போது நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ரிஸ்க். அதை எப்படி நீ அசஸ் பண்ணுவ அப்படிங்கிறது அந்த டாபிக் சொல்லும். செகண்ட் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னா, அதோடு நீ படிச்சிருப்பல ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, கம்ப்ளீட்னஸ், அப்புறம் என்னது எக்ஸிஸ்டன்ஸ், அக்கரன்ஸ், இதெல்லாம் அசர்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே கண்ட்ரோல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு ஜுவல்லரியில் வந்து ஒரு கோல்டு வந்து அவங்க பெரிய பெரிய பார் இருக்கும், கோல்டு பார், அதெல்லாம் ப்ராப்பராக செக்யூர்டாக வச்சுருக்காங்களா? கோல்டு ஜுவல்லரி கடையில் வந்து அவங்க டேலி இல்லாட்டி எஸ்ஏபி ஒராக்கிள்லாம் ஓப்பன் பண்ணும்போது அதில் செக்யூரிட்டி கரெக்டாக இருக்கா? கேஷ் எல்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு மிஷின் எப்படி கவுண்ட் பண்ணுது, அந்த மிஷினில் கவுண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து என்டர் பண்ணுறாங்க சிஸ்டத்தில், இது எல்லாம். அப்புறம் கோல்டு எப்படி வே பண்ணுறாங்க, அது வேயிங் ஸ்கேல் எப்படி, அவங்க வந்து கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணுறாங்களா, கிலோகிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணுறாங்களா, இது எல்லாமே இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். இதெல்லாம் எதுக்கு சார் எனக்கு ரெலவெண்ட்? ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தானே எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இம்பாக்ட் பண்ண போகுது. இப்போ கோல்டை வந்து கிராம்ஸில் கரெக்டாக பண்ணால் தான் எனக்கு ஸ்டாக் இன்வென்ட்ரி கரெக்டாக இருக்கும். கேஷை வந்து அந்த கேஷியர் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணால் தான் என்னோட பேங்க் அண்ட் கேஷ் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல் தீஸ் விச் ஆர் ரெலவெண்ட் ஃபார் மை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் தான் நான் வந்து கன்சர்ன்டாக இருப்பேன். நல்லா பார்த்துக்கோ, தோஸ் விச் ஆர் நாட் ரெலவெண்ட் டு மை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐ ஒன்ட் கேர். நீ வந்து ஜுவல்லரி கடையில் போல அங்கே ஸ்ரீலங்கன் பீப்புளை எம்ப்ளாய் பண்ணியிருக்கான். இந்த ஆக்சுவலி அவனுக்கு பீகார் இந்த பங்களாதேஷி பீப்புளெலாம் எம்ப்ளாய் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை, ஓட்டர் ஐடி இல்லை, அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. எதுக்கு ஸ்ரீலங்கன் பர்சனை எம்ப்ளாய் பண்ணியிருக்கான், அவங்களுக்கு அவங்க சிட்டிசனே இல்லையே, அகதிகளை எதுக்கு எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா அவன் எவனை எம்ப்ளாய் பண்ணா என்ன, எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெளிவாக இருக்கணும். ஸோ those risk and internal control which are relevant for my preparation of financial statements as an auditor, I will be concerned only with that. Other than that I won't give anything. மற்றதை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன். அதான் இங்கே சொல்கிறான். ஸோ மிஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் என்ன பார்ப்போம். மிஸ்டேட்மெண்ட்னா என்ன இப்போ பார்க்கணும். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ மிஸ்டேட்மெண்ட் இஸ் a difference between amount classification, presentation, disclosure of reported financial statements, and ACPD is nothing but an existence or presentation and disclosures required for an item as per applicable financial reporting framework. ACPD is nothing but amount classification, presentation and disclosure. அதான் ACPD. அதான் நீங்கள் கொடுத்துருப்பேன் ACPDன்னு.
amount classification, present disclosure of reported financial statements, and ACPE required as per applicable financial reporting framework. So இப்போ ஏஎஸ் என்ன சொல்லுது, காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோவர். இன்வென்ட்ரியை நீங்கள் அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஏசிபிடி அமௌண்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ரெசன்டேஷன் டிஸ்க்ளோஜர்ஸ். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸில் உன் இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணலை. நீ வந்து மார்க்கெட் வேல்யூவை டேரெக்டாக மார்க்கெட் வேல்யூன்னு போட்டு இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் மிஸ்டேட்மெண்ட். வாட் யூ மீன் பை மிஸ்டேட்மெண்ட்? Misstatement is nothing but any amount classification presentation or disclosure which you have provided in your financial statements, but it is different from the ACPD, from the applicable financial reporting framework. What is applicable financial reporting framework? AS or NAS. What is ACPD? Amount classification presentation and disclosure. That's ACPD. So examples இது just தெரிஞ்சுக்கோ. First என்ன example, charging items of capital expenditure to revenue expenditure and vice versa. So capital expenditure ஒரு amount இருக்கு, அதை நீ ரெவன்யூவா ட்ரீட் பண்ற, பண்ணக்கூடாது, தப்பு தானே. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது, revenue expenses are those expenses which occurs in the day to day activities of the business. Capital expenditure are those expenses which provides a value added for running your business. So உன்னோட அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் இப்படி தான் பண்ணணும். AS9 ஞாபகம் இருக்குல்ல, ரெவன்யூ ரெக்கக்னிஷன். ஸோ அதெல்லாம் தெளிவாக அவன் சொல்லியிருக்கான். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதுபடி தான் நீ பண்ணணும். அவனை விட்டு நீ வேற ஏதோ பண்ற அப்படின்னா it is called as a misstatement. Next, difference in disclosures of financial statements items versus requirement of applicable financial reporting framework. So financial statements or applicable financial reporting framework இந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீ அதை ஃபாலோ பண்ணாம வேற மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, பேலன்ஸ் ஷீட்னா என்னது, லயபிலிட்டிஸ் அசெட்ஸ். ஸ்கெடியூல் 3 பேலன்ஸ் ஷீட்னா இங்கே லயபிலிட்டிஸ் போடுவேன், இங்கே அசெட் போடுவேன். ஐ மீன் வர்டிக்கல் வேலை நீ ஃபாலோ பண்ணுவேன். பட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. நீ அதை ஃபாலோ பண்ணாமல் நீ பாட்டுக்கு அசெட் தூக்கி இங்கே போடுற, லயபிலிட்டி தூக்கி இங்கே போடுற, அப்படியே கான்ட்ரடிக்டடாக நீ பண்ணுற அப்படின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணனாலும் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ மிஸ்டேட்மெண்ட். Next வந்து selection or application of inappropriate accounting policy. So நீ ஏதோ ஒரு accounting policy inappropriate ஃபாலோ பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள் accounting standard 2 நீ ஃபாலோ பண்ணணும், which is valuation of inventory. ஆனா நீ Ind AS 5 or 6 ஃபாலோ பண்ற, which is valuation of inventory for Ind AS. So அங்க வந்து பார்த்தானா I mean 5 6 I don't remember, Ind AS 2 தான் நினைக்கிறேன். So valuation of inventory. So அங்க வந்து நீ உனக்கு சொன்ன accounting standard விட்டு நீ வேற ஏதோ ஒரு accounting standard சொன்னதை வச்சு நீ ஃபாலோ பண்றனா அதுமே உனக்கு misstatement. Next is difference in accounting estimate of financial item versus appropriateness applicable financial reporting framework. So என்னன்னா நீ accounting estimate வந்து financial statements ஒரு மாதிரி சொல்லுது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, accounting estimate எப்போ வரும்னா provision for bad and doubtful debts. So provision for bad and doubtful debts accounting standard என்ன சொல்லிருக்கு, only when you are sure that உன் அமௌண்ட் வராம போறதுக்கு probability is more அப்படிங்கிற சமயத்துல நீ provision for bad and doubtful debts போடலாம் accounting standard சொல்லிருக்கு. ஆனா நீ என்ன பண்ற, நீ பாட்டுக்கு 100% அமௌண்ட்டும் வராது அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி நீ பண்ணாலும் it is called as a misstatement. And intentionally booking for fake expenses, overstating of receivables or over understating of inventory. See ரொம்பலாம் குழப்பிக்காத. மிஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா நீ ஃபாலோ பண்ணது ஒன்று, ஆனால் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் சொன்னது இன்னொன்று. அவங்க அந்த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் சொன்னது படி நீ நடக்கலை அப்படின்னா அதுக்கு பேர் மிஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருந்ததுன்னா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இல்லைன்னா அது சாதா மிஸ்டேட்மெண்ட். அந்த பெரிய மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியல் ஐ மீன் பர்வேசிவா இல்லையாங்கிறது டிசைட் பண்ணுறது ஆடிட்டர் ஜட்ஜ்மெண்ட். மெட்டீரியல்னா ரொம்ப பெருசு, மெட்டீரியல்னா அது வெறும் மிஸ்டேட்மெண்ட். பட் நீ ஒப்பீனியன் கொடுக்கும்போது when the statement is மெட்டீரியல்ங்கிறத நீ பார்ப்ப, பர்வேசிவா இல்லையாங்கிறது டிசைட் பண்ணுறது உன்னோட ஜட்ஜ்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி யூ வில் பி டேக்கிங் அன் அப்ராப்ரியேட் ஆக்ஷன். அதான் இவங்க சொல்கிறான். ஓகே, ஸோ அதான் மிஸ்டேட்மெண்ட்டுங்கிற கான்செப்ட். இங்கே வா, இதுதான் எம்சிக்யூல கேட்டாங்க. என் அட்டம்ப்டும் கேட்கலாம், இந்த அட்டம்ப்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான். எல்லா ரீசன் அட்டம்ப்டும் இட் இஸ் கம்மிங். மிஸ்டேட்மெண்ட்னா என்ன புரிஞ்சுக்கிட்டல? வாட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்? Any deviation from the applicable financial reporting framework is called as misstatement. What is applicable financial reporting framework? Accounting standards, Indian accounting standard. Who will prescribe this? ICAI in consultation with Ministry of Corporate Affairs. Simple. அதுங்கிறது ஒரு law. அந்த lawவை deviate பண்ண அப்படின்னா அதுக்கு பேரு misstatement. AS and Ind AS are nothing but law. அதான் applicable financial reporting framework. இந்த கான்செப்டை நீ மைண்டில் வச்சுக்கோ, இதை மறந்துடக்கூடாது. இதை நீ தெளிவாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஆடிட் ரிஸ்க் இஸ் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அன் inappropriate audit opinion of financial statements that are material statement. ஸோ உனக்கு என்ன ஒரே ஒரு ரிஸ்க் இருக்கும், நீ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒப்பீனியன் கொடுக்குற, அன்மாடிஃபைடுன்னு கொடுக்குற, ஆனால் இன்கேஸ் அது மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருந்ததுன்னா அதானே உனக்கு ரிஸ்க்கு.
உன்னை எதுக்கு பப்ளிக் வந்து உன்னை எதுக்கு ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறான்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் அ ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் அண்ட் ப்ரிப்பேர்ட் இன் ஆல் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். இதுக்கு தான் உனக்கு கூப்பிடுறான் பப்ளிக். உனக்கு என்ன ரிஸ்க் இருக்கு? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலுங்கிற, ஆனால் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மெட்டீரியல் ஐ மீன் அது வந்து மிஸ்டேட்டடாக இருக்குது அப்படின்னு. அது உனக்கு ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை நீ எப்படி எப்படி நீ கால்குலேட் பண்ணுவ? ஸோ risk of material misstatement, risk that a material misstatement may exist in the financial statements before the start of audit. So audit start ஆகிறதுக்கு முன்னாடியே misstatement இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி வந்து இண்டேஎஸ் ஃபாலோ பண்ணணும், ஆனால் ஏஎஸ் ஃபாலோ பண்ணிருக்கான், அது மிஸ்டேட்மெண்ட். ஆடிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உனக்கு அந்த ரிஸ்க் இருக்கும். அப்புறம் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ரெண்டு லெவலில் இருக்கும். ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல், அசெஷன் லெவல். சார் இது எனக்கு புரியல சார். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல்னா ஹோல் பேலன்ஸ் ஷீட் as a whole பிரச்சனையாக இருக்கும். நத்திங் பட் பர்வேசிவ். இட் இஸ் நத்திங் பட் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் பர்வேசிவ். Assertion level na assess to determine the nature, time and extent of further audit procedure. Idana further audit procedure. NT na என்ன சார்? nature, சொல்லுங்க, nature, timing and extent. Correct. Nature, timing, extent. So risk of material misstatement has two components. Risk of material misstatement at assertion level. So at assertion level has two components, which is inherent risk. Inherent risk na the susceptibility of assertion of misstatement that could be material, individual or aggregate. Assume that there are no related control. ஏற்கனவே அதுல இருக்கும். நல்லா பார்த்துக்கோ. assertion அப்படின்னா என்ன தெரியுமா? assertion அப்படின்னா it is an individual component item. For example, எக்ஸிஸ்டன்ஸ், அக்கரன்ஸ். இப்போ ஒரு ஒரு இன்வென்ட்ரியை நீ வந்து பார்க்குற அப்படின்னா அதோட அசர்ஷன் என்ன தெரியுமா? எக்ஸிஸ்டன்ஸ். அதெல்லாம் பற்றி படிப்போம் நம்ம எஸ்ஏ 500 சீரீஸில் நம்ம வரும். இப்போ இன்வென்ட்ரினா இன்வென்ட்ரிக்கு நம்மளோட அசர்ஷன் என்ன? அசர்ஷன்னா என்ன? ஒரு யார்ட் ஸ்டிக் மாதிரி, ஒரு குச்சி மாதிரி. இப்போ ஒரு பேங்க் பேலன்ஸை நீ பார்க்குற. பேங்க் பேலன்ஸ் உனக்கு எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். அதுக்கு பேர் என்ன? கம்ப்ளீட்னஸ். அதுக்கு எந்த குச்சியை யூஸ் பண்ணி பார்ப்பேன்? கம்ப்ளீட்னஸ்ங்கிற ஒரு குச்சியை யூஸ் பண்ணி பார்ப்பேன். இன்வென்ட்ரியை போய் செக் பண்ற, அதுக்கு எந்த குச்சியை வச்சு யூஸ் பண்ணி பார்ப்பேன்? எக்ஸிஸ்டன்ஸ். ஏன்னா இருக்கா நீ பார்க்கணும். கவுண்ட், ஸ்டாக் கவுண்ட் தானே பண்ணுவேன். ஸ்டாக் வேல்யூ பண்ணுவியா? ஸ்டாக் கவுண்ட் பண்ணுவேன். கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஃபிகர்ஸை வச்சு நீ வேல்யூ பண்ணுவ. ஸோ யூ வில் பி கவுண்டிங். ஸோ திஸ் யார்ட் ஸ்டிக் இஸ் கால்ட் as your assertion. எந்தெந்த அசட்டுக்கு எந்தெந்த ஒரு டேக் மாதிரி, ஒரு பெஞ்ச் மார்க் டேக் மாதிரி நம்ம கொடுப்போம், குச்சி வச்சு எவாலுவேட் பண்ற மாதிரி. ஸோ அந்த அசர்ஷன்ஸ்க்கு வந்து ரெண்டு வகையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க். இன்ஹெரண்ட் ரிஸ்க்னா அந்த அசட்டுக்கு வந்து ரிலேட்டட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாய் அலுகாஸ் போகிற தங்கம், அந்த தங்கத்தை வந்து உருக்கினதுக்கு அப்புறம் அது ப்ராப்பரா வே பண்ணி பார்க்கணும். வேவே பண்றது இல்லை. ஸோ அது ரிஸ்க் உனக்கு. ஏன்னா அந்த தங்கத்தை எவனோ ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸுங்கிற அசெஷன் டேமேஜ் ஆயிடும்ல. ஏன்னா இருக்கிற தங்கத்தை உருக்கினா அதே தங்கம் தான் வரணும். அங்க இங்க சேகூலி போகலாம். ஆனா நீ கொடுத்தது 10 கிராம் செயின், அவன் தங்கம் உருக்கினதுக்கு அப்புறம் 5 கிராம் தரான். அது எப்படி 50% சேதாரம் ஆகும்? ஸோ இங்க எக்ஸிஸ்ட்ங்கிற அசர்ஷன் ப்ராப்ளமேட்டிக்ல வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு see whether அசர்ஷன்ல எக்ஸிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அது இன்ஹெரண்ட் ரிஸ்க். கண்ட்ரோல் ரிஸ்க்னா ரிஸ்க் தட் internal control system will not prevent, detect or correct the material misstatement that could be materially or in individual or aggregate. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீ உரிக்கினதுக்கு அப்புறம் அங்க சிசிடிவி கேமரா இருந்தா பெஸ்ட். என்ன பண்றான்? ஜாய் அலுகாஸ்ல சிசிடிவி கேமராவே இல்ல. ஸோ அந்த அந்த இவர் இருக்கார்ல, அந்த உருக்கிறவர் பாக்கெட்ல சில கோல்ட போட்டாலும் உனக்கு தெரியாது. ஸோ இங்க இன்டர்னல் கண்ட்ரோல் சரியா இல்லை. ஸோ ஜென்ரலா என்ன தெரியுமா? risk of material misstatement. Risk of material misstatement can be happening at overall financial statement level. Assertion risk. Risk of material misstatement என்ன சார்? inherent risk and control risk. நல்லா பார்த்துக்கோ, சொல்லும் போது உனக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். டிடெக்ஷன் ரிஸ்க். டிடெக்ஷன் ரிஸ்க்னா என்ன தெரியுமா? ரிஸ்க் that the auditor will not detect the material misstatement that could be material, individual or in aggregate. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஆடிட்டர் ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் சில சமயத்துல கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாம்பிளிங். சாம்பிளிங் 20 சாம்பிள் நீ எடுக்கிற, எல்லாமே பண்ணி எடுக்கிற, 20 சாம்பிள் தெளிவா இருக்கு, ஆனா பாக்கி இருக்கிற 80 சாம்பிள் 100ல 20 எடுக்கிற, பாக்கி 80 எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல. ஏன்னா நீ எடுக்கிறதே சாம்பிளிங் தான். ஸோ லிட்டரலி பாரு, உங்களுக்கு தெரிஞ்சா தெரியும். இங்க பாரு, மேஜரா உனக்கு என்ன சார் ப்ராப்ளம்? ரிஸ்க், ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்னா என்ன சார்? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்.
and what's your detection risk. Risk of material misstatement இருக்கலாம். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் நீங்க கொடுத்ததுக்கும் வேரியேஷன் இருக்கலாம். இன்னொன்று என்ன டிடெக்ஷன் ரிஸ்க்னா உன்னால கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள். ஏன்னா சாம்பிளிங் எடுக்கிற 20 சாம்பிள் எடுக்கிற 100 பாப்புலேஷன்லேருந்து 20 சரியா இருக்கு, பட் 80 கரெக்டாக இருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு ரிஸ்க் தானே. ஸோ இங்கே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நம்ம மேலே என்ன படித்தோம்? இன்ஹெரண்ட் ரிஸ்க் இன்டு கண்ட்ரோல் ரிஸ்க். இன்ஹெரண்ட்னா ஏற்கனவே இருக்கும் கோல்டை உரிக்க என்ன பண்ணுவாங்க? கண்ட்ரோல் ரிஸ்க்னா சிசிடிவி கேமரா இல்லை. ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்னது? எனக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் வாட்? இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். ஏற்கனவே இருக்கிற என்னோட டிடெக்ஷன் ரிஸ்க். So audit risk is nothing but, what is audit risk? Inherent risk into control risk into detection risk. So MCQ ல என்ன கேட்பான் தெரியுமா? For example, inherent risk is 2 அப்படிமா, control risk is 1 அப்படிமா, detection risk 5 அப்படிமா. ஸோ என்ன வரும் உனக்கு? audit risk is equal to 1. அதை பர்சன்டேஜில் நீ கன்வெர்ட் பண்ணிடுவ. ஸோ ரிஸ்க் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட் தட் உங்கள் ரிஸ்க் என்றைக்குமே 1 கீழே இருக்கணும். தட் இஸ் அட்வைசபிள். ஸோ இப்படி தான் உங்ககிட்ட சொல்லுவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான் MCQல. பட் நீ தெரிஞ்சுக்கோ, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதான் மெயின். ஓகே, ஸோ இதான் நம்மளோட கோர் கான்செப்ட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்பேன் பாரு. Audit risk is equal to risk of material misstatement into detection risk. Audit risk is equal to inherent risk into control risk into detection risk. முடிச்சு. ஒன்றும் இல்லை, ஆடிட்டுக்கு போகும்போது ஒன்று ஏற்கனவே அவன் கோல்மால் பண்ணியிருக்கலாம், அது உன்னோட ரிஸ்க்கு. உள்ள அவன் கண்ட்ரோலை சரியா வச்சுக்கலாம இருக்கலாம், அது ரிஸ்க். இன்னொன்று நீ தப்பு பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, அது டிடெக்ஷன் ரிஸ்க். ஸோ அதான் எனக்கு சொல்லியிருக்கான். ஸோ இன்னும் ஏற்கனவே இருக்கும். ஆமாம், அவன் ஏஎஸ் படி ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் இண்டேஸ் படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே பாரு, நீ படிச்சிடல ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டிவைசிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். அவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், அது இன்ஹெரண்ட் ரிஸ்க். அவன் கண்ட்ரோலை சரியா வச்சுக்கணும், கண்ட்ரோலை தப்பாக வச்சிருக்கான், அது கண்ட்ரோல் ரிஸ்க். அவன் எல்லாத்தையும் வச்சிருக்கான், நான் கரெக்டாக வேலை பண்ணுவோம்ல ஆஸ் அன் ஆடிட்டரு, நான் எடுத்த சாம்பிள் கீம்பிள் தப்பாயிருச்சுன்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க். ஸோ ஆடிட் ரிஸ்க் தான். மேனேஜ்மெண்ட்டோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அது இன்டூ என் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் என்னோட ரிஸ்க். அதான் இவங்க சொல்லியிருக்கான். MCQல கேட்டால் இதை அவன் கேட்பான். ஸோ ஆடிட் ரிஸ்க். Audit risk na another audit risk, why it is not included? Okay, it does not refer to auditor's business risk like loss from litigation, adverse publicity that the auditor might express an opinion. Assessment of risk is a professional judgment rather than capable of precise measure. Simple என்ன சொல்லிருக்கானா, ஆடிட்டரோட ரிஸ்க்ல வந்து ஆடிட் ரிஸ்க் வந்து இந்த எவாலுவேட் பண்றது ஆடிட்டரோட professional judgment, he will be evaluating. இப்போ essays இங்க பாரு, essays do not refer to inherent risk or control risk separately but to combine assessment of risk of material statement. However, auditor may separate or combine assessment depending on preferred audit techniques and practical consideration. Assessment of risk of material misstatement may be expressed in quantitative or non-quantitative terms. Need for auditor to make an appropriate risk assessment is more important than approaches than they are made. ஒன்றும் இல்லை, என்ன சொல்றான்னா, ஆடிட்டர் வந்து ரிஸ்கை எப்படி வேணாலும் அவர் குவான்டிஃபை பண்ணிக்கலாம், அது அவரோட சுய விருப்பம், அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் என்ன வேணா பண்ணட்டும், ஆடிட்டரான ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறது அவரோட வேலை. நல்லா பார்த்துக்கோ, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாமல் நீ ஆடிட்டர் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது, இதெல்லாமே மேண்டேட்ரி. நான் சொன்னேன்ல, நெஃப்ரான்னு நேஷனல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஆடிட்டருக்கு ஆடிட்டர், நம்ம பண்ண வேலைக்கு அவங்க ஆடிட் பண்ணுவாங்க, அது கவர்மெண்ட் பாடி மாதிரி. ஸோ அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க, ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கியா, என்ன குவான்டிஃபை பண்ணியிருக்கா, இதெல்லாம் நீங்கள் ஒரு சிஎம் முடிச்சு ப்ராக்டிஸ் ஃபார்ம் வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஆடிட் போறீங்கன்னா அதெல்லாம் பார்ப்பீங்க, இந்த மாதிரி ரிஸ்க்கை குவான்டிஃபை பண்ணுவீங்க, இதெல்லாம் ரிஸ்க். ஆனால் அதை வந்து குவான்டிஃபை பண்ணணுமா நான் குவான்டிஃபை பண்ணணுமாங்கிறது உங்கள் விருப்பம், ஆனால் அது நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும்,
அதான் நான் சொல்றேன், it must be, it can be quantitative or non quantitative in terms. நம்பர்ஸ்ல தான் போடணுங்கிற அவசியம். நான் சொன்னேன்ல இங்க 2 into 1 into 0.5 பண்ண முடிஞ்சா பண்ணு நம்பர்ஸா. பட் நான் குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ்னாலும் நீ பண்ணிக்கலாம். நான் குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ்னா நீ ஜஸ்ட் டாக்குமெண்ட் பண்ற the company is in the business of gold, because of gold there is a risk which is involved of theft, control risk. இதெல்லாம் நீ டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இட் கேன் பி நான் குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ். நம்பர்ஸால மட்டும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் குவான்டிட்டிவ் வச்சுக்கணும். ஆனால் ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணணும். ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணாம டைரக்டா கிணத்துல அப்படியே கேட்டு குதிக்கிற மாதிரி இங்க குதிக்க முடியாது. நீ ஆடிட் ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் பி ஏபிள் டு ஸ்டார்ட் யுவர் ஆடிட். அதான் இவங்க சொல்லலாம். தெரியுமா? அதான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். சார் வாட் யூ மீன் பை இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் சார்? Internal control system is nothing but it is a process, design, implement and maintain. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? dim. Internal control is dim na, which is designed, implemented and maintained by those charged with governance and management to provide a reasonable assurance about the entity's objective regarding to effectiveness and efficiency of operations, compliance with laws and regulations, reliability of financial reporting, safeguarding of assets. இது பை ஹார்ட் பண்ணுமான்னு கேட்டா தேவையில்லை. இன்டர்னல் கண்ட்ரோல்ங்கிறது என்னது? ஒரு ஆப்ரேஷன் எஃபிஷியண்டா எஃபெக்டிவாகவும் நடத்துறதுக்காகவும் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட கம்ப்ளை பண்ற ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிலையபிளா இருக்கு. அது எப்படி சார் ரிலையபிளா இருக்கும்? ப்ராப்பரான டேலி, எஸ்ஏபினா எஸ்ஏபி, ஒராக்கிள், இந்த மாதிரி அக்கௌண்டிங் சிஸ்டத்தை ராபர்ஸ்டா நீ வச்சுக்கணும். அப்புறம் சேஃப் கார்டிங் ஆஃப் த அசெட்ஸ். ஸோ நீ என்ன அசெட் நீ வச்சுக்கினாலும் you must keep it as in a very safeguarded way in such a way that internal controls are operating very stronger. அப்புறம் benefits of understanding the internal controls. சார் இன்டர்னல் கண்ட்ரோல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும்? சிம்பிள். என்னோட பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட், என்ன தப்புகள் வரப்போறதுங்கிறது எனக்கு ஏற்கனவே நான் தெரிஞ்சுக்கலாம். எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? இங்க பாரு, ஒரு டேலி வச்சிருக்காங்க, டேலியில வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணல. ஸோ as an auditor உனக்கு என்ன தெரியும்? ஓ, டேலியில வந்து இவன் பாஸ்வேர்ட் செட் பண்ணல. ஸோ யாரு வேணாலும் அந்த சிஸ்டத்துக்குள்ள போய் ஏதோ ஒரு என்ட்ரியை பாஸ் பண்ணலாம், ஃபேக் பில் என்ட்ரி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஃபேக்டர்ஸ் that affect the risk of material misstatement. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம்? அங்க இருக்கிற அந்த ஆசாரி வந்து கோல்ட பாலா உருக்கி அவர் பாக்கெட்டுக்குள்ள போடலாம். அதுக்கான என்னோட இன்வென்ட்ரியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா காமிக்கும். ஸோ இங்க என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அப்புறம் டிசைனிங் த நேச்சர், டைம், நெக்ஸ்ட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். சார் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் என்ன சார்? எனக்கு புரியல சார். ஆடிட் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும் சார். இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், ரீகால்குலேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் நம்ம படிப்போம் எஸ்ஏ ஃபைனல் சீரிஸ்ல. பட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்னா நீ பண்ண ஆடிட் ப்ரொசீஜரோட அடுத்த லெவல். இதுக்கு தான் நம்ம சொல்றோம் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ரேஷியோ அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், கிராஸ் ப்ராஃபிட் அனாலிசிஸ், நெட் ப்ராஃபிட் அனாலிசிஸ், இதெல்லாமே எனக்கு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஒரு ஆடிட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எனக்கு அதுலேருந்து ரிசல்ட் வரல, அதனால நான் வேற ஒரு ஆடிட் ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்றேன். அதான் என்னோட ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அதான் இவங்க சொல்லியிருக்கான். எஸ்ஏ 500ல we'll be leading in depth. Limitations of internal control. Sir, internal control என்ன சார் லிமிடேஷன்? internal control can provide only a reasonable assurance. கரெக்ட் தானே? நீ வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டிருக்க, உன் கண்ட்ரோல் பக்காவா இருக்கு. ஆனா அது ஹேக்கும் பண்ணலாமே கேமராவை. இப்போ டேலியில பாஸ்வேர்ட் செட் பண்ணிருக்க, பாஸ்வேர்டை பிரேக் பண்ணலாமே. ஸோ having a robust internal control will provide you only a reasonable assurance. அப்புறம் limitations in small entities. ஸோ என்னன்னா இங்க பாரு, குட்டி குட்டி என்டிட்டிஸ்ல மேனேஜ்மெண்ட்டும் ஒருத்தன் தான், ஓனரும் ஒருத்தன் தான். ஸோ ஓனர் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி காமிப்பான். ஆனால் அந்த கண்ட்ரோலை கிரியேட் பண்ணதே அந்த ஓனர் தான். அவன் தான் மேனேஜும் பண்ணுறான் பிஸ்னஸ். ஸோ அவனே அந்த கண்ட்ரோலை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா லிமிடேஷன் ஸ்மால் என்டிட்டிஸ், ஓனர் மேனேஜர் is able to what sir? It is able to override the controls. What he can do? He can override the controls. Okay, is the human judgment decision making. Breakdowns in internal control can occur due to human error. Obviously. ஸோ நீ வந்து என்ட்ரி வந்து பாஸ் பண்ண, ஐ மீன் ஒருத்தங்க அப்ரூவ் பண்ணாமல் என்ட்ரி பாஸ் பண்ண முடியாதுன்னு கண்ட்ரோல் வைக்கிற, ஆனால் அந்த கண்ட்ரோலை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதே தான். அப்புறம் ஜட்மெண்ட் பை த மேனேஜ்மெண்ட். ஸோ எனக்குமே ஒரு கண்ட்ரோலை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா வேணாம்னு டிசைட் பண்ணுறது மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் நினச்சா வேணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், வேண்டாம் அப்படின்னா அவனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து ஜட்மெண்ட் பை த மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கொல்யூஷன் அமாங் த பீப்புள். கொல்யூஷன் அமாங் த பீப்புள்னா என்ன தெரியுமா? கொல்யூஷன் என்ன தெரியுமா? ஒன்று கூடுறது, கைக்குள்ள கை போட்டு நம்ம சேர்ந்து ஸ்கேம் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னோட இட் இஸ் மீனிங் ஆஃப் மை கொல்யூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ். இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஃபார் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் நாட் எஃபெக்டிவ்லி யூஸ்ட் அஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் பர்பஸ். இது என்ன மீனிங்னா, ஸோ இங்கே என்னன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கே தெரியாது இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணணும்னு. அவனே அதை தப்பாக யூஸ் பண்ணுவான்.
இங்க என்ன நடக்குது? லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ். எதுக்காக பண்றோங்க தெரியாமலே பண்ணி அந்த கண்ட்ரோல் வந்து எஃபெக்டிவா இருக்காது. இட் லீட் டு அ கண்ட்ரோல் ஃபெயிலியர். கண்ட்ரோல் வந்து ஃபெயில் ஆயிரும் அப்படிங்கலாம். ஆல் கண்ட்ரோல்ஸ் ரெலவென்ட் டு ஆடிட்? நோ 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 நோ. நான் சொன்ன மாதிரி only those controls which are relevant to my financial statements, which are relevant to my financial statements are important. இன்னொன்னு, நீ வந்து ஒரு ஆடிட்டுக்கு அந்த ஐ மீன் ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் வெதர் த கண்ட்ரோல் இஸ் ரெலவெண்டா இல்லையாங்கிறது டிசைட் பண்றது என்னது? வாட் இட் வில் டிசைட்? ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் என்டிட்டிஸ் பிஸ்னஸ். அந்த என்டிட்டி என்ன பிஸ்னஸ் ஃபாலோ பண்றாங்க, அந்த சைஸ் ஆஃப் தன் என்டிட்டி, அப்புறம் டைவர்சிட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்டிட்டிஸ் ஆப்ரேஷன். என்டிட்டி எந்த லெவலுக்கு காம்ப்ளிகேட்டா ஒர்க் பண்றாங்க, அப்புறம் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் என்னது, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிலேட்டட் ரிஸ்க், applicable components of internal control, and the nature and complexity எப்படி, whether how a specific controls prevents direction content material statements. இதெல்லாம் irrelevant. பாரு, ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் நீ ஜஸ்ட் ஒன் டைம் படிச்சுக்கோ. இது உட்காந்து ரொம்ப இது பண்ணாத. இது வந்து லிட்டரலி டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் 3 பாயிண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் கேட்டா என்ன சொல்லுவான்னு தெரியுமா? யூ ஆஸ் அன் ஆடிட்டர், ஹவு வில் யூ ஐடென்டிஃபை வெதர் ஆல் த கண்ட்ரோல்ஸ் ஆர் ரெலவென்ட் டு an audit? ஃபர்ஸ்ட் நீ என்ன பார்ப்ப? ஃபர்ஸ்ட் நீ என்ன படிக்கணும்னு தெரியுமா? நேச்சர் ஆஃப் த என்டிட்டி. அந்த என்டிட்டி எந்த பிசினஸ்ல இருக்காங்க. பிசினஸ்ல இருந்தா மட்டும் போதாது, அவங்க என்டிட்டி குட்டி என்டிட்டியா பெரிய என்டிட்டியான்னு பார்ப்பேன். அதே மாதிரி அவங்களோட மெட்டீரியாலிட்டி, அந்த கம்பெனியோட மெட்டீரியாலிட்டி என்னன்னு பார்ப்பேன். லாஸ் அண்ட் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். ஸோ சிம்பிளா இப்போ என்ன சார் படிக்கிறோம்? we are reading whether all the controls are relevant to an audit. To determine whether all the controls are relevant to an audit, first we will check the nature of an entity. அவன் என்டிட்டி எந்த பிசினஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? அந்த என்டிட்டியோட சைஸை பார்ப்போம். அது பெரிய என்டிட்டியா குட்டி என்டிட்டியான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன சார் பார்ப்போம்? அந்த என்டிட்டி வந்து இட்ஸ் மெட்டீரியல் இன் நேச்சரா, அவங்க பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே மெட்டீரியல் இன் நேச்சரான்னு பார்ப்போம். அடுத்தது வந்து we will be seeing whether அவங்க லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் வெதர் எல்லா கண்ட்ரோல்ஸையும் பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவேன். அதான் இவங்க சொல்றான். ஸோ controls over completeness and accuracy of information produced by entity relevant to the auditor. The auditor makes use of information designing and performing. So design and perform பண்ணும்போது எந்த கண்ட்ரோல்ஸ் ரெலவெண்டா இருக்காரோ அதை மட்டும் தான் அவர் எடுத்துப்பார். அதான் இவங்க சொல்றான். காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்க்கு என்னெல்லாம் சார் காம்பனன்ட்ஸ் இருக்கலாம்? வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட். ஸோ ஆடிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் அவர் இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் என்னது? இட் இஸ் த கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் கண்ட்ரோல். இது ஏன் அட்டம்ப்ட்ல கேட்டான்? இதை தான் நான் விட்டேன். 4க்கும் 5 நினைக்கிறேன். இல்ல 4 கேட்டான் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட்டை பத்தி. ஸோ 8 மார்க்ஸ் எம்சிக்யூ வாஸ் 2 இல்ல 4 12 மார்க்ஸ் கேட்டான் எனக்கு. ஐ ரிமெம்பர். ஸோ எனக்கு இதான் கேட்டான், வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான்னா, ஃபர்ஸ்ட் auditor shall evaluate whether the management has created a culture of honesty and ethical behavior. ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஹானஸ்டா இருக்காங்களா, எத்திக்கலா இருக்காங்களா, இது எல்லாமே கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட் குள்ள வரும். இதுமே ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் தான். அப்புறம் strengths in control environment provides foundation for other components in internal control. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மற்றது இருக்கும். ஏன்னு சொல்லு, ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட் ஹானஸ்டா இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் அவன் ஹானஸ்டா இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது. அவன் நியாயமா தான் வேலையை பார்ப்பான். இன்கேஸ் அவன் ஹானஸ்டா இல்லை அப்படின்னா என்னது? அவன் எந்த கண்ட்ரோல் போட்டாலும் அவன் ஃப்ராடு தனம் தான் பண்ணுவான். ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் பி சீயிங் த இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டி ஆஃப் த ஓனர்ஸ். அது என்னோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி மை டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் வில் பி ஸ்ப்ரெட் ஓவர். அப்புறம் வாட் இஸ் இன்க்ளூடட்? என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட் செட்ஸ் தி டோன் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, ஓனர்ஸோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவங்க கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட் ஆஸ் அ ஹோல் செட்ஸ் தி டோன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அப்புறம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ரேண்டம்லி டு அண்டர்ஸ்டாண்ட் யூ கீப். இப்போ கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட்டோட எலிமெண்ட்ஸ்லாம் என்னது? மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் ஆப்ரேட்டிங் ஸ்டைல். ஸோ மேனேஜ்மெண்டோட ஆப்ரேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அவங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்களா, ரொம்ப ஜட்மெண்ட்ஸ் மேக் பண்றாங்களா, இதெல்லாம் நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேஷன் பை தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். இதுக்கு மீனிங் என்ன? ஓனர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, அப்புறம் அவங்க எப்படி மேனேஜ்மெண்ட்டை வழி நடத்துறாங்க, அப்புறம் மேனேஜ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க இண்டிபெண்டா இருக்காங்களா, இதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி இருக்கு அவங்களோட ஸ்ட்ரக்சர், வெதர் ஹைராக்கி எப்படி இருக்கு, அப்ரூவிங் அத்தாரிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பேன். நெக்ஸ்ட் ஹெச்ஆர் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், ஹியூமன் ரிசோர்ஸ். அந்த என்டிட்டியெல்லாம் ஹையர் பண்ணுவாங்கல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர்லாம் எப்படி ஹையர் பண்ணுறாங்க, இதெல்லாம். அப்புறம் அசைன்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எப்படி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நம்ம டைவர்ட் பண்ணுறோம், எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அப்புறம் கமிட்மெண்ட் டு கம்பீட்டன்ஸ்னா டூயிங் த பர்ஃபெக்ட் ஒர்க். சிம்பிள். இப்போ நம்ம படிக்கிறது என்னது சார்?
elements of internal control. Elements of internal control first இருக்கிறது என்ன சார்? control environment. What is control environment சார்? honesty and integrity of the owners and management நான் பார்ப்பேன் சார். இப்போ elements of control environment சார் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் படிச்சோம் சார்? elements of internal control. அதுல control environment. இப்போ elements of control environment. control environment என்ன சார்? honesty and integrity of the management. So everything which is concerned about the management will be covered under the control environment. ஃபர்ஸ்ட் என்னது சார்? management and philosophy and operating style என்னது? அவங்க எப்படி அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேஷன் பை தோஸ் சார்ஜிங் ஓனர்ஸ் ரொம்ப இன்வால்வ் வராங்களா, ரொம்ப இம்போஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்ப்பேன். மூணாவது வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி, ஓனரு இப்படி மேனேஜர், சீனியர் டீம் மேனேஜர், டைரக்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படிங்கிறத பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், அந்த கம்பெனியில் வந்து எப்படி ஹையர் பண்ணுறாங்க, அவங்களை எப்படி பேக்ரவுண்ட், இப்போ நீங்களாம் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க எந்த எம்என்சி கம்பெனிஸ் இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ்லாம் கரெக்டாக இருக்கா. அப்புறம் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ பண்ணுற வேலை அவங்க ரெஸ்பான்சிபிள் அண்டரில் தான் இருக்கா. அப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க வெதர் தே ஆர் கம்யூனிகேட்டிங் தி எத்திக்கல் வேல்யூஸ். இப்போ நீ பார்த்தேன்னு என் டாட்டாலாம் பார்த்தனா ஏன் அவ்வளோ பேர், ஏன்னா அவங்க எம்ப்ளாயீஸ் ஆர் மோர் இன்டு திஸ் எத்திக்கல் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி. இப்போ நம்ம ஐசிஏ இருக்குல்ல, ஐசிஏவோட எத்திக்கல் வேல்யூ என்னது? ஹானஸ்டி இன்டெகிரிட்டி, ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம், டியூ கேர், இதெல்லாம் நம்ம கோர் வேல்யூஸ் ஆஃப் ஐசிஏ. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கண்ட்ரோல் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட் காரனே ஹானஸ்டாக இல்லைனா அவன் வச்சிருக்கிற கண்ட்ரோல் எப்படி தெளிவாக இருக்கும்? ஏன்னா அவனே அதை வந்து ஏமாற்றி காசு பண்ண தான் பார்ப்பான். ஸோ அதான் இவன் இங்கே சொல்லியிருக்கான். So existence of satisfactory control environment, inge par. So existence of satisfactory control environment can be a positive factor when the auditor assesses the risk of material misstatement, but not an absolute deterrent to fraud nadakanum. Internal control over the safeguarding of assets against unauthorized acquisition, use or disposition includes control relating to both FR and operational objective. Auditors consideration limited to liability of FR. Financial reporting concern தான் இருப்ப. இன்னைக்குமே ஒரு ஆடிட்ல உங்க கண்ட்ரோல்ஸ் நீ பார்க்கும்போது you will be concerned only with your financial reporting aspects. அப்புறம் use of access controls relevant to financial statements audit. Operations control like to prevent excessive use of materials in production not relevant to financial statement. This is சும்மா irrelevant இன்ஸ்டிட்யூட் மாடியூல்ல கொடுத்திருக்கான், எது கொடுத்திருக்கான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் you can even strike it off. This not nothing to by heart it. Next, nature and extent of understanding the relevant controls. Okay, risk assessment procedures to obtain audit evidence. இப்போ நம்ம என்ன படிச்சோம் சார்? கண்ட்ரோலை பத்தி படிச்சோம். இப்போ அந்த கண்ட்ரோலை நம்ம இவாலுவேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் இருக்கான்னு கேட்டா எஸ் சார் இருக்கு. டு இவாலுவேட் த கண்ட்ரோல்ஸ் தேர் இஸ் அ ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஆர்ஏபினா என்ன சார்? ரேப்னா என்ன சார்? இஸ் நத்திங் பட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் நத்திங் பட் யுவர் ஆடிட் ப்ரொசீஜர். ரேப் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலர் நீ புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ? ஒருத்தன்ட்ட போய் கேட்ப, மேனேஜ்மெண்ட்டை போய் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீ கண்ட்ரோல் செட் பண்ணியிருக்கேன், அந்த கண்ட்ரோலை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏன்னா அவன் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அதில் நீ தப்பு கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாட் யூ வில் பி டூயிங்? யூ வில் பி இன்கொயரிங் த என்டிட்டிஸ் பர்சனல் அண்ட் யூ வில் பி ஒப்சர்விங். நீ பார்ப்ப அந்த கண்ட்ரோலை அவங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? நீ ஜாய் ஆலுகாஸ்க்கு போற, அவங்க கோல்டை வந்து இன்வென்ட்ரி எடுக்கிறாங்க. அப்போ நீ பார்ப்ப கரெக்டாக கோல்டெல்லாம் தெளிவாக வச்சிருக்காங்களா, பக்கத்தில் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கானா, இதெல்லாம் நீ பார்ப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ? இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? What will you do to understand the controls? இதுதான் நம்ம கொஸ்டின்ல படிக்கிறோம். To understand the control, first I will be inquiring the management. Next, what will I be doing? I'll be observing the control. Second, third என்னது? Tracing the transaction to the information system. Sir, IS na enna sir? IS na enna sir? Nothing but information system. டிரான்சாக்ஷனை நீ ட்ரேஸ் பண்ணி பார்ப்ப. இதுக்கு எக்ஸாம்பிள் ஆடிட் ட்ரெயில்னு ஒன்று இருக்கு. நீ வந்து ஃபைனலில் போகும்போதாட்டும் வேலைக்கு போகிறதாட்டும், ஸோ நீ பண்ண டிரான்சாக்ஷனோட சோர்ஸை கண்டுபிடிக்கலாம். யூ கேன் ஃபைண்ட் அவுட் த சோர்ஸ் ஆஃப் யர் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீ ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்ப டிரான்சாக்ஷனோட சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு. அண்ட் யூ வில் பி இன்ஸ்பெக்டிங் த டாக்குமெண்ட் and you will be inquiring alone. However, it's not specific for specific purpose and you will be inspecting. நீ தெரிஞ்சுக்கோ. ஸோ இப்போ சிம்பிள் கைஸ், இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? ஒரு கண்ட்ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் எந்த ஆடிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்? போய் இன்கொயர் பண்ணுவேன்.
மேனேஜ்மெண்ட் இந்த கண்ட்ரோலை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த கண்ட்ரோல் எப்படி ஆப்ரேட் ஆகுறதுங்கிறத நான் ஒப்சர்வ் பண்ணுவேன். ஒப்சர்வ் பண்ணிட்டு நான் அந்த டிரான்சாக்ஷனை ட்ரேஸ் பண்ணுவேன், அதோட ட்ரேசபிலிட்டி எங்க வருதுன்னு. அப்புறம் டாக்குமெண்ட்ஸை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன், கண்ட்ரோல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நேச்சர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஹவு வில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை இன்டர்னல் கண்ட்ரோல், அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் யுவர் கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலேட் ஆடிட் ப்ரோக்ராம். ஆப்வியஸ்லி இன்டர்னல் கண்ட்ரோல் புரியறதுக்கு நீ ஆடிட் ப்ரோக்ராமை ஃபார்முலேட் பண்ணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான், ஆடிட்டர் கேன் ஃபார்முலேட் இஸ் என்டையர் ஆடிட் ப்ரோக்ராம் ஒன்லி வென் he has நம்ம படிச்சோம்ல மேல, ஆடிட் ப்ரோக்ராம் யூ கேன் ஃபங்க்ஷன் ஒன்லி வென் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த இன்டர்னல் கண்ட்ரோல் அஸ் ஹோல். ஸோ இங்கே ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஆடிட் ப்ரோக்ராம் போட முடியும். ஸோ ஆடிட்டர் கேன் ஃபார்முலேட் இஸ் என்டையர் ஆடிட் ப்ரோக்ராம் only after he has had a satisfactory understanding of internal control and their actual operation. If he does not care to study, the program may be unnecessarily heavy and objective of audit may be lost. Simple என்ன சொல்றானா, ஒரு audit program போறதுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி it is always recommendatory to what sir, it is always recommendatory to understand the internal control. That is very important. அப்புறம் it would be better if an auditor can undertake the review of internal control system of the client. So ஒரு auditor வந்து he can undertake the review எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அவர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் it can be concluded that extent nature of audit program is substantially influenced. So audit program can also be influenced by internal control. So நீங்க பாரு, ஒரு internal control செம ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா உன் வேலை கம்மியாகுமா அதிகமாகுமா சொல்லு? கம்மியாகும். சூப்பர், கம்மியாகும். ஏன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உனக்கு பிரச்சனை இல்லை, ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்கே இன்டர்னல் கண்ட்ரோல் சூப்பராக இருந்ததுன்னா உன்னோட ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் நத்திங் பட் வாட் குவான்டம் ஆஃப் ஒர்க், எப்படி உன் வேலையை பண்ண போகிறேங்கிற ஒரு ப்ரோக்ராம் நீ எழுதுவ, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி அது. ஸோ இப்போ உன்னோட செக்லிஸ்டோட வேலையும் கம்மியாகும். ஸோ யுவர் டிட்டர்மினேஷன் ஆஃப் யுவர் ஆடிட் ப்ரோக்ராம் வில் பி heavily determined by how effective your control is. Okay, so next வந்து in situation where internal controls are considered weak, auditor might choose procedure and otherwise might not be required. He must extend certain tests to cover large number of transactions. At times he may perform additional tests to bring him necessary satisfaction. என்ன சொல்றேன்னா, in case internal controls weak-ஆ இருந்ததுன்னா போச்சு, உன் தலையில எல்லா வேலையும் எடுத்து போட்டு நீ பார்க்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்காக இருந்ததுன்னா யூ மஸ்ட் டேக் an additional step and do an additional work to make sure that the system is operating effectively, because system ப்ராப்பரா எஃபெக்டிவா ஆப்ரேட் ஆச்சுன்னா உன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராப்பரா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதாவது ஒரு கோர் கான்செப்ட். இந்த டாபிக் சொல்றேன், ரொம்ப ஜவ்வு மாதிரி தான் போகும், இப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சொன்னதை திருப்பி 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 ரப்பர் மாதிரி சொல்லுவான். ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. ரிப்போர்ட்டிங் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அந்த குவாலிஃபைட் என்ன பர்வேஸ்னா நீங்க இன்ட்ரெஸ்டிங்க்கு ஒண்ணுமே இல்லை, சொன்னதே தான் திருப்பி சொல்லலாம். ரிவ்யூ இன்டர்னல் கண்ட்ரோல் ரிவ்யூ பண்ண இது எவ்வளவுதான் நம்ம முடியாது. பட் நெவர்தலெஸ் கான்செப்டை மட்டும் காதுல கேட்டுக்கோ. ஏன்னா that is very important concept wise, but topic wise it is ரொம்ப ஒரு வேக். ஐ மீன் வேகை விட இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி டிராஃப்டட் இன்ஸ்டியூட் மாடியூல். ஏன்னா ரிஸ்க்குங்கிறது அது ரொம்ப எக்ஸாஸ்டிவான டேர்ம். இப்போ உனக்கு ஒன்று ரிஸ்க்காக தெரியலாம், எனக்கு வேற ஒன்று ரிஸ்க்காக தெரியலாம். பட் அதை எப்படி குவான்டிஃபை பண்ணணுங்கிறது அவன் சொல்ல முடியாது. யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ கைட்லைன். அந்த கைட்லைன் வந்து நம்ம மைண்ட்ல நிற்காம போகலாம், பட் கான்செப்ட் மட்டும் ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ். ஷோர்டா கண்டிப்பா.
வரைக்கும் நம்ம முடிக்க பார்ப்போம். ஐ திங்க் என்டையர் திங் வில் பி டூ மச் டு ப்ராசஸ். ஸோ என்ன பண்ணலான்னா till here which is the I think internal financial controls வரைக்கும் which is like some three pages. I think we can அதுக்கப்புறம் we'll wind up, no need to ரொம்ப burden பண்ண வேணாம். I think it will be too much to process. So just நம்ம இப்போ பெனிஃபிட்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோலை எவாலுவேட் பண்ணுறக்கான நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னதுன்னா எனி 4 பாயிண்ட்ஸ் வி வில் லேர்ன் இனஃப். ரொம்ப இது பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா வெதர் எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஸ் அ பியரிங் ஆன் இஸ் ஒர்க், அவர் ஒர்க் பண்றதுல ஏதோ கண்ட்ரோலுக்கான ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் அண்ட் டெப்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஹி ஹஸ் டு கேரி அவுட். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோலை புரிஞ்சுக்கிறதுக்காரனா அவர் எந்த லெவலுக்கு எக்ஸாமைன் பண்ணும், ஆடிட் ப்ரொசீஜரை கேரி பண்ணும் அப்படின்னு. அப்புறம் how reliable reports to management can be, whether frauds or errors are likely to be located. ஒன்றும் இல்லை, what are the benefits? ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டன் ஏதோ ஒன்று இருக்கா. செகண்ட் வந்து அவர் எந்த லெவலுக்கு டெப்தா எக்ஸாமைன் பண்ணணும். மூணாவது வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ரிப்போர்ட் எந்த லெவலுக்கு ரிலையபிளா இருக்கும், whether frauds and errors can be detected. போதும் 4 பாயிண்ட். these are the benefits. இதுவுமே அவன் கேட்டதில்ல, just to keep it in your mind. அப்புறம் entities risk assessment procedures, obtaining understanding the entity as a process for identifying the business. so entity ஓட procedure என்ன நான் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட், செகண்ட் வந்து entities risk assessment procedure. இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுப்பேன். இப்போ நான் ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றது என் வேலை, ஆனா என்டிட்டி ரிஸ்க் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க. so I'll be checking how the whether that is an entity as a process for identifying the businesses. entity businesses identify பண்றதுக்கு process இருக்கா நீயால் பாப்பேன். செகண்ட் வந்து estimation of significance of risk. ஸோ ரிஸ்கோட சிக்னிஃபிகன்ஸ் எப்படிங்க எஸ்டிமேட் பண்ணுவேன். அப்புறம் அது ரிஸ்க் வருமா வராதாங்கிறது லைக்லிவுட்டை பார்ப்பேன். டிசைடிங் ஆக்ஷன்ஸ் டு அட்ரஸ் தோஸ் ரிஸ்க். ஸோ இங்கே என்னன்னா என்டிட்டி யூஸ் பண்ற ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நான் இவாலுவேட் பண்றேன். ஸோ என்டிட்டி என்ன பார்ப்பேன், என்டிட்டிக்கு ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எப்படி பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கான்னு நான் பார்ப்பேன். அவங்க அந்த ரிஸ்கை எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். அந்த ரிஸ்க் அரைஸ் ஆகிறதுக்கு லைக்லிவுட் இருக்கா, அது அந்த கண்ட்ரோல் அவங்க வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பேன். அப்புறம் எந்த ஆக்ஷன் நான் எடுக்கணும் அந்த ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அப்படிங்கிறத பார்ப்பேன். திஸ் டாபிக் இஸ் கம்ப்ளீட்லி டு மேக் ஷுர் உன் கான்செப்ட்ஸ் மைண்ட்ல மட்டும் ஞாபகம். இந்த பை ஹார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பை ஹார்ட் பண்ணாலும் சத்தியமா டைம் வேஸ்ட். மெட்டீரியல் ஆல்மோஸ்ட் 82 pages. நான் சொல்றேன் 82 pages. 1.5 நாள் நம்ம 82 pages முடியாது. இதெல்லாம் பாஸ்ட் ஒரு 10 years ஆஃப் ரிப்பீட்டட் பேப்பர்ஸ், அதை வச்சு தான் எவாலுவேட் பண்ணி நான் நோட்ஸ் எடுத்தேன் நான் படிச்சுட்டு இருந்தப்போ. இப்போ நேத்தி கூட past 4 attempts I would have missed it out. 4 attempts I updated it. இங்க அங்க சில மைனர் சேஞ்சஸ் வந்தது, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப இது பண்ணிக்காதே, பி கான்ஃபிடென்ட் இந்த ஆஸ்பெக்ட்ல. ஜஸ்ட் மேக் ஷுர் கான்செப்ட்ஸ் ஆர் கிளியர். அப்புறம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரெலவென்ட் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். இன்னொன்று சிஸ்டம் இருக்கா, அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் நடக்குதுல, இந்த என்டிட்டி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றான் இல்லையா, ஸோ அதோட சிஸ்டம் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்ப்பேன், கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு என்ன ரெலவென்ட்னு பார்ப்பேன். அப்புறம் என்டிட்டி வந்து என்ன ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க, எஸ்ஏபி யூஸ் பண்றாங்களா, ஒராக்கிள் யூஸ் பண்றாங்களா, டாலி யூஸ் பண்றாங்களா, இதெல்லாம் நான் பார்ப்பேன். செகண்ட் வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கேப்சர் பண்ணுது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அப்புறம் ப்ரொசீஜர் எப்படி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இனிஷியேட்டட் அண்ட் ரெக்கார்டட் அண்ட் ரிப்போர்ட்டட் அண்ட் வாட் ஆர் த கண்ட்ரோல்ஸ். அந்த ஜேர்னல் என்ட்ரி போடும்போது இப்போ மேனுவல் ஜேர்னல் என்ட்ரின்னு இருக்கு, MJEன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீ ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் போடும்போது யூ மஸ்ட் கெட் அன் அப்ரூவல். கண்ட்ரோல்ஸ் இல்லாமலாம் நீ போட முடியாது. ஏன்னா அதெல்லாமே இட் இஸ் MJEனா என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ போடுற, அதுக்கெல்லாம் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கிறது பார்ப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரெலவென்ட் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பேன், கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்ப்பேன், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் என்னன்னு பார்ப்பேன், ஜேர்னல் என்ட்ரி நீ பாஸ் பண்ண முடியுமா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஈவென்ட்ஸ் எப்படி கேப்சர் பண்ணுது, அப்புறம் எப்படி டிரான்சாக்ஷன் இனிஷியேட்டட் அண்ட் ரெக்கார்டட். சி 3 பாயிண்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். Financial reporting process என்னது, controls surrounding the journal entry, how the information system captures the financial statements, how the transactions are initiated, recorded and reported.
The control activities. The auditor shall obtain understanding of the control activities relevant to audit. Audit requires understanding only those control activities which the auditor finds relevant in his risk assessment procedures. They help to ensure that management directives are carried out. They include the performance review, information process, physical control, segregation of duties. ஒன்றும் இல்லை, ஆடிட்டர் வந்து ஓவரால் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாரு. அவர் எல்லாத்தையும் பார்க்கணுமாங்கிற அவசியம் மேலே பார்த்தோம்ல, சைஸ் ஆஃப் தன் என்டிட்டி, மெட்டீரியாலிட்டி ஆஃப் தன் என்டிட்டி, நேச்சர் ஆஃப் தன் என்டிட்டி, இதெல்லாம் அவர் கருதி தான் மைண்டில் வச்சு தான் அவர் he'll be taking the actions. Next, the monitoring of controls. So auditor enna பண்ணுவாரு, he must understand the activities that entity uses to monitor the internal control over the financial reporting, ICFR, and it is also a process to assess the effectiveness of internal control performance over time and taking necessary remedial action. Management as monitoring of controls, ongoing activities, separate evaluation on both. என்ன சொல்றானா, internal controls over financial reporting, என்னன்னா ICFRங்க ரூல் இருக்கு சரியா, நம்ம கீழே படிப்போம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனரலா என்ன, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனா அதுக்கு ஏத்த ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இது வந்து அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் நமக்கு சொல்லி இருக்கு, அதுபடி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் நீ எவாலுவேட் பண்றது எப்படிலாம் பார்ப்பேன்னா, ஒன்னு நரேட்டிவ் ரெக்கார்ட். நரேட்டிவ் ரெக்கார்ட்னா ஒன்றும் இல்லை, it is exhaustive description of the system. இப்போ என்ன பார்க்குற, ஒரு சிஸ்டம் கரெக்டாக இல்லையாங்கிறது எப்படி பார்ப்பேன், நம்ம இப்போ இப்போ மொபைல் ஃபோன் நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், மேனுவல் கிடைக்கும், யூசர் மேனுவல், எப்படி ஆன் பண்ணணும், பட்டன் எங்கே இருக்கு. அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி நான் தெரியறதுக்கு அதோட நரேட்டிவ் ரெக்கார்டை பார்ப்பேன். நரேட்டிவ் ரெக்கார்ட்னா என்னது, இட் இஸ் எக்ஸாஸ்டிவ் டிஸ்கிரிப்ஷன் விச் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த கண்ட்ரோல்ஸ், அதை நீ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னது, என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இட் காம்ப்ரிஹெண்ட் சமரைஸ் ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷனை சமரைஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இருக்கும், அதை கூப்பிட்டு ஒரு மேனுவல் மாதிரி போட முடியுமா, ரொம்ப கஷ்டம். பட் டு ஐடென்டிஃபை தி வீக்னஸ் இன் சிஸ்டம், சிஸ்டத்தில் இருக்கிற வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி சமரைஸ் பண்ற லெவலுக்கு நமக்கு முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்புறம் டு இன்கார்பரேட் சேஞ்சஸ் இன்கார்பரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டேட் பை டே அது மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு டைம் நீ புது கண்ட்ரோல் மேனுவல்ஸ் நீ கிரியேட் பண்ணும், அது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து செக் லிஸ்ட். இட் இஸ் a series of instructional question which an audit team member must follow or answer. Answers are usually yes or no applicable. இதெல்லாம் படிக்கிறது செக் லிஸ்ட்ங்கிறது நார்மலா டிக் பண்ணுவேன், அதான். ஸோ ஒரு ஆர்டிக்கலை நீ சென்ட் பண்ற, கண்ட்ரோல் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் செக் லிஸ்ட் கொடுத்து அனுப்புவேன், அவன் டிக் பண்ணுவான் எஸ் நோ, அதான் என் செக் லிஸ்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், இன்டர்னல் கண்ட்ரோல் கொஸ்டினர். இன்டர்னல் கண்ட்ரோல் கொஸ்டின்ங்கிறது செக்லிஸ்டோட ஒரு எக்ஸாஸ்டிவ் வெர்ஷன். செக்ல எஸ் ஆர் நோன்னு டிக் பண்ணுவேன், இங்க வந்து எஸ்ன்னு டிக் பண்ணா அதுக்கு ஒரு ரீசன், நோன்னு டிக் பண்ணா அதுக்கு ஒரு ரீசன் கொடுப்பேன். இது எதுக்கு சார் படிக்கிறோம், நம்ம ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்பும் போது இன்டர்னல் கண்ட்ரோல செக் பண்றதுக்கு அவனுக்கு சில ஷீட்ஸ் கொடுப்போம். அதுல ஒன்னு இன்டர்னல் கண்ட்ரோல் செக்லிஸ்ட், இன்னொன்னு இன்டர்னல் கண்ட்ரோல் கொஸ்டினர். செக்லிஸ்டுக்கும் கொஸ்டினருக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ், செக்லிஸ்ட்ல ஒன்லி எஸ் ஆர் நோ, கொஸ்டினர்ல எஸ் கொடுத்தாலும் நோ கொடுத்தாலும் அதுக்கு ரீசன் கொடுக்கணும், முடிஞ்சது. அதான் இதோட மைனர் டிஃபரன்ஸ். ஓகே, okay fine, பரவாயில்ல. Next is flow chart. Flow chartனா என்ன சார், it is a graphical representation. So நீ வந்து flow chart நீ எப்படி போடுவேன்னா, கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா எஸ், ஒர்க் ஆகலையா நோ, ஏன் ஒர்க் ஆகல, ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி நீ போடுவ கண்ட்ரோலை பத்தி. ஸோ அதான் ஃப்ளோ சார்ட். இப்போ டெஸ்டிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல், ஸோ testing of control enna agum, you will be testing the internal controls operating on specific computerized application. You will be inquiring, inspection and re-performance, இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ ஒரு கண்ட்ரோல் எப்படி நீ டெஸ்ட் பண்ணுவேன்னா, ஸ்பெஷலைஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை வச்சு டெஸ்ட் பண்ணலாம், நீ இன்கொயர் பண்ணலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரீபெர்ஃபார்ம் பண்ணலாம். ரீபெர்ஃபார்ம்னா நீயே போய் இதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம் கண்ட்ரோல் செக் ஆகுதா இல்லையாங்கிறது. ஸோ அதான் இவன் சொல்லியிருக்கான். திஸ் ஆல்சோ நத்திங் டு காம்ப்ளிகேட். நெக்ஸ்ட் வந்து, while obtaining audit evidence about the effective operation of internal control, the auditor shall consider how they were applied, எப்படி அது அப்ளை பண்ணப்பட்டிருக்கு, consistency with which they were applied, எந்த கன்சிஸ்டன்டா அது அப்ளை பண்ணப்பட்டிருக்கா, by whom they were applied, யார் இது அப்ளை பண்ணப்பட்டிருக்கு, யார் அப்ளை பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாம் மூணையும் நான் கன்சிடர் பண்ணோம். இன்கேஸ் ஏதோ ஒரு டீவியேஷன் ஆச்சு அப்படின்னா it will be a control failure. It will be a control failure. Control failure ஆச்சு அப்படின்னா he will be checking the impact of the same in his audit report. அவர் he can modify the procedures or he will be providing a modified opinion. இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் guys, அது வரைக்கும் மேலே படிச்சதெல்லாம் கதை தான், இதெல்லாம் ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்காத. ஜஸ்ட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோ. ஒன்னே ஒன்று, risk of material misstatement is equal to inherent risk and control risk. Audit risk is equal to
போதும். இதுதான் மெயின். இது தெளிவா தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இது பாக்கி எல்லாமே இருக்காது. நீ ஒரு டைம் ரிவிஷன் என் நோட்ஸ்ல ஒரு டைம் பார்த்துக்கோ. நத்திங் டு எக்ஸாஸ்டிவா காம்ப்ளிகேட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஸோ என்ன சொல்லியிருக்கானா, செக்ஷன் 134(5)(b) for listed company directors responsibility statement shall include director has laid down the internal financial control such as internal financial control adequate and operating effectively. என்ன சொல்றானா, செக்ஷனே சொல்லுதாமா எது அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் நம்ம கம்பெனிஸ் ஆக்ட். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அதுக்கு இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அவர் டிவைஸ் பண்ணணும். இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் என்னன்னா, ப்ராப்பரான பாஸ்வேர்ட் இருக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு எல்லாமே ராபஸ்டான கண்ட்ரோல் நீ வச்சிருக்கணும். இன்கேஸ் நீ அந்த கண்ட்ரோல் வைக்கலனா there will be a action which will be taken against you. Section 143(3) இதுவும் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றான் பாரு, என்ன பாரு, auditor's report shall state that if the company has adequate internal financial controls and also an operating effectiveness of such internal financial control, this requirement shall not apply to a private company. என்ன சொல்றான்னா, நீ audit report கொடுக்கறல்ல, basis of opinion, auditor responsibility, அதே மாதிரி report on internal financial control ஒரு செப்பரேட்டா ஒரு paragraph நீ கொடுக்கணுமாமா அப்படிங்கிறான். எந்தெந்த கம்பெனி நீ அதாவது நீ சொல்லணும், as an auditor நீ சொல்லணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சுத்தி கண்ட்ரோல்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, பாஸ்வேர்ட் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான என்ட்ரி எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு ஒப்பீனியன் நீ கொடுக்கணும். ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஓவர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சுத்தி இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையாங்கிற மாதிரி நீ ஆடிட் ரிப்போர்ட்ல செப்பரேட்டா ஒரு பேராகிராஃப்ல நீ கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஆனா இட் இஸ் நாட் அப்ரேட் டு private company. Private limited company apply ஆகாது. which is a one, nothing but யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாது. இட் டஸ் நாட் அப்ளை டு 1% கம்பெனி ஒரு ஸ்மால் கம்பெனி. 1% கம்பெனி ஒரு ஸ்மால் கம்பெனி நீ ஆடிட் பண்ற அப்படிங்கிற பட்சத்துல அந்த பேராகிராஃப் நீ கொடுக்க தேவையில்லை. செப்பரேட்டா இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொடுக்கணுங்கிற தேவையில்லை. ஆனா நீ 1% ஸ்மால் கம்பெனியா இல்ல அப்படின்னா நீ கொடுக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு சுத்தி இருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்னு. செகண்ட் என்ன சொல்றான்னா, as a turnover which is less than 50 crores as per or இது பாருது or as per latest audited financial statements and aggregate borrowings from banks or financial institutions or any borrowing corporate at any point of time the financial year at any point of time. நல்லா பாரு, at any point of time ரொம்ப important. at any point of time we were less than 25 crores. நல்லா பாரு, 31st March 2026. நான் இப்போ क्वेश्चन கேட்பேன் உன்கிட்ட. 31st March 2026 year ended, சரியா? year ended 31st March 2026. 31st March 2025க்கு உன்னோட டர்ன் ஓவர் வந்து 51 கோடி. நீ இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ரிப்போர்ட் பண்ணணுமா வேணாமா? 51 கோடி 31st March 2025ல பண்ணணும். கரெக்ட். இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ புக்ஸ் க்ளோசிங் 31st March 2026 நான் சொல்றது. இப்போ 31st January 2025 அன்னைக்கு அந்த என்டிட்டி வந்து ஒரு 24 கோடி பாரோ பண்ணிருக்காங்க. 31st March 2025க்கு 24 கோடி பேங்க் டேந்து ரிப்போர்ட் பண்ணமா வேணாமா? இது இல்ல 31st March 2026 31st December 2025 31st December 2025 அன்னைக்கு 24 கோடி கடன் வாங்கியிருக்கு அந்த என்டிட்டி. இப்போ நம்ம இருக்கிற க்ளோசிங் டேட் என்னது? நம்ம இருக்கிற க்ளோசிங் டேட் 31st March 2026. நான் என்ன சொல்றேன், 31st December 2025க்கு நான் 24 கோடி அந்த என்டிட்டி கடன் வாங்கியிருக்கு. இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ரிப்போர்ட் பண்ணுமா? ஷூர்? கரெக்ட். நோ. அதுவே 27 கோடி இருக்குன்னா பண்ணணும். இன்னும் நான் கேட்கிறேன், அதுவே 31st December 2025 அன்னைக்கு உன்னோட டர்ன் ஓவர் வந்து 52 கோடி, சரியா? ஆனா 31st March 2025 which is your latest audited financial statement, அதோட டர்ன் ஓவர் let's say 49 கோடி. பண்ண வேணாம். ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்கான், as per latest audited financial statements. இங்க என்ன at any point of time. புரிஞ்சுதா? சின்ன டிஃபரன்ஸ். ஸோ இது அவன் கேட்பான். ஒன்றும் ரிப்போர்ட் நீ பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிப்போர்ட்ல கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து பக்காவா இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சரவுண்ட் பண்ணி அப்படிங்கிறது. கரெக்ட். டைரக்டர் ஷுட் மேண்டேட்டரிலி சைன், கண்டிப்பா சைன் பண்ணுவான். ஏன்னா அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மேல ரிப்போர்ட் நம்ம ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுப்போம். ஆடிட் இங்க கொடுத்துருக்கான் பாரு, இங்க கீழே obtaining evidence, test of audit, கீழே internal financial control, report on internal financial control. மேல நம்ம பார்த்துருப்பாரு ஆடிட்டர் ரிப்போர்ட். நல்லா பாரு, auditor's report shall state
டைரக்டர் சைன் பண்ணணும். அது இப்படிதான் சைன் பண்ணுவாங்க. ஸோ பட் ஆடிட்டர் ரிப்போர்ட்ல கொடுக்கணும். அதாவது ஆடிட்டர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, ரீசனபிள் அஷூரன்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சுற்றி இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ராப்பராக இருக்குன்னு. அது யாருக்கு வரும்னா இந்த மாதிரி என்டிட்டிஸ்க்கு. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வந்து 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனிக்கு தேவையில்லை. அதே மாதிரி கம்பெனி which has a turnover of less than 50 crores as per latest audited financial statements or loans or borrowings from banks, financial institution, any other body corporate which is less than 25 crores at any point of time during the financial year. Okay, at any point. ரொம்ப important. ரொம்ப important. Next வந்து section 177(4)(7) என்ன சொல்றனா, every audit committee shall act as per the terms of reference specified in the writing by the board which shall include evaluation of Indian financial risk management. எல்லா லிஸ்டட் கம்பெனிக்கும் ஒரு ஆடிட் கமிட்டி இருக்கணும். ஆடிட் கம்பெனி இந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் as per code for independent directors, role and functions of independent directors include that they shall satisfy themselves on the integrity of financial information and their financial controls and system of the risk management, robust or defensive. இது வந்து independent directors க்கு. So independent directors நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஒரு என்டிட்டில மினிமம் 2 independent directors private limited companies இருப்பாங்க. அந்த independent directors also should be satisfied that internal controls பக்காவா இருக்கு அப்படிங்கிறது. So இது பாரு, distinction between internal financial control and internal controls over financial reporting. சூப்பரா இருக்கு பாரு, இது நம்ம பார்ப்போம். இங்க பாரு, internal financial control. We are concerned only with internal financial control. இங்க பாரு, இங்க கீழே கொடுத்திருப்பான் பாரு, மேல இங்க பாரு, நம்ம படிக்கிறது internal financial control. Internal financial control. Auditor should report only on the internal financial control. இங்க உனக்கு ஒன்னு குழப்பம். சரி, internal control over financial reporting அப்படிங்கறான். We are concerned only with ICFR இல்ல. இதுக்கு என்ன distinction பாப்போம் பாரு. Internal financial control refers to policies and procedures for ensuring reliability of financial reporting, effectiveness and efficiency of operation, compliance with applicable laws and regulations, safeguarding of assets and prevention detection of frauds. It is nothing but your policies and procedures. So இதுக்கு என்ன சார் மீனிங்? பாஸ்வேர்டு செட் பண்ணனும், அதுக்கப்புறம் ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணனும், இது எல்லாமே ஒரு policies and procedures. ஆனா ICFR is required where auditors are required to express an opinion on effectiveness of entities. ICFR such opinion is an additional and distinct from the opinion expressed on financial statement. So உன்னை ஆடிட்டரா கூப்பிட்டு கண்ட்ரோலை மட்டும் எவாலுவேட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் தா அப்படின்னா அது ICFR, இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஆனா நீ நார்மல் ஆடிட் ரிப்போர்ட் உன்னை கண்ட்ரோலை ஆடிட் பண்றதுக்காக அவன் கூப்பிடல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்றதுக்காக கூப்பிடுறான் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ரிப்போர்ட். ஆடிட் ரிப்போர்ட்ல சின்னதா ஒரு பேராகிராஃப் கொடுப்பேன் IFC. ஆனா உன்னை ஆடிட்டரா கண்ட்ரோலை மட்டும் ஆடிட் பண்ணிட்டு கிளம்புங்க ஆடிட்டர் சார் அப்படின்னு சொன்னானா you will be giving a report called ICFR, internal control over financial reporting report. குட்டி டிஃபரன்ஸ். ஜெனரலா தெரிஞ்சுக்கோ, IFC mandatory except for அந்த ரெண்டு கண்டிஷன், OPC ஸ்மால் கம்பெனி 50 கோடி 25 கோடி, அந்த லிமிட்டை தாண்டிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஆடிட் ரிப்போர்ட்ல எல்லாம் கொடுப்பேன், டைட்டில், அட்ரஸ், பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் கொடுத்துட்டு கீழே ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இங்க கீழே கொடுப்பேன். ஆஸ் அன் ஆடிட்டர் நாங்க பார்த்தோம் the internal financial control is operating effectively அப்படின்னு. ஆனா அதுவே உன் ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்றதுக்காக கூப்பிடல, கண்ட்ரோலை ஆடிட் பண்றதுக்காக கூப்பிடுறான் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். சின்ன டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதான் இது ஒரு டிஃபரன்ஸ். ஐ திங்க் போதும். இதுக்கு மேல இந்த டாபிக் நான் எடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நாளைக்கு பொறுமையாவே நம்ம எடுத்துட்டு போகலாம், ஒன் ஸ்டெப் அட் டைம் பொறுமையா எடுப்போம். SA 315 330 இருக்கு, ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் ஆடிட் ரெஸ்பான்ஸ். பொறுமையா நம்ம எடுத்துப்போம், இட்ஸ் நத்திங் டு காம்ப்ளிகேட். ஸோ நோட்ஸ் இதை மட்டும் சேவ் பண்ணி வேணா சார் ஃபார்வர்ட் பண்ண சொல்லிடுங்க, எப்படி தான் நாளைக்கு அது வரும். ஸோ தட்ஸ் இட். 315 330 நாளைக்கு பொறுமையாவே எடுத்துப்போம். நாளைக்கு 10:30 ஸ்லோவாகவே எடுத்துட்டு போவோம், நாட் அ ஹரி. இப்போ எல்லாம் உங்களுக்கு எப்போ எக்ஸாம்? இப்போ செப்டம்பர் தானே, செப்டம்பர் ஜூன் மே, நான் மோஸ்ட்டாக மே எண்டில் முடிச்சிடுவேன் மோஸ்ட்டாக, என்ன இதானாலும். பட் நெவர்தலெஸ் கிளாஸ் முடிஞ்சா அப்படின்னு இல்லை, யூ கேன் ஆஸ்க் மீ டவுட் அட் எனி டைம். ஸ்பெசிஃபிக் டாபிக் புரியாட்டியும் நீங்கள் கேட்கலாம், திஸ் அப்லோட் இன் யூடியூப் ஆர் சம்திங். ஸோ ஒன் ஸ்டெப் பொறுமையாகவே எடுத்துகிட்டு போனேன். எனி டவுட்ஸ் ஆல்சோ யூ கேன் ஆஸ்க். ஐ திங்க் வி கேன், தட்ஸ் இட் கைஸ், யூ கேன் வைண்ட் அப். நத்திங் டு சே. தேங்க்யூ.